ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ த ஹீரோ இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெலாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோவை அந்த எலும்புக்கூடு ராஜா, கிரும்பாடா, டெத் நைட்டு 3 பேருமே சுற்று போட்டு அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க அங்கேருந்து வரட்டாமே டுருன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி போர்ட்டல் வழியாக தப்பிச்சு போக பார்ப்பானுங்க. நம்ம ஹீரோ பிடிக்க ட்ரை பண்ணாலுமே பிடிக்க முடியாமல் என்னடா அவனுங்க மிஸ் பண்ணிட்டோமே, இங்கே நிறைய பேர் இறந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருப்பாரு. அவன் இடத்துக்கு போனால் அங்கே நம்ம ஹீரோ மாதிரியே ஒருத்த வந்து அந்த எலும்புக்கூடு ராஜாவே இந்த தடவை மிஸ் ஆயிடுச்சு, அடுத்த தடவை மிஸ் ஆச்சு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிருப்பான். இது என்னடா புது கதையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல சைனாவோட தலைநகரமான பெய்ஜிங் அமைதியா இருக்குது. திடீர்னு பார்த்தா வானத்துல போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. யாருன்னு பார்த்தா வேற யாரு, அந்த எலும்புக்கூடு ராஜா தான். கூட அவனோட படையோட வந்து இறங்குறான். அவன் வந்தது தெரிஞ்சோடனே இந்தியா உள்பட எல்லா நாடும் ஒன்னா சேர்ந்து மீட்டிங் போடுறாங்க. இந்த தடவை நம்ம தனியா சண்டை போட்டோம்னா வேலைக்கு ஆகாது. ஏன்னா ஏற்கனவே கொரியால போய் அவன் அட்ராசிட்டி பண்ணியிருக்கான். அதனால நம்ம எல்லாமே குரூப்பா ஒரு 100 டீமையை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா டீமு, எல்லா கில்டு எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து, ஹண்டர்ஸ் எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து சண்டை போட ரெடி ஆகுறாங்க. ஹண்டர்ஸ் எல்லாருமே சும்மா சண்டைக்கு ரெடியா இருக்காங்க. அங்க பார்த்தா அந்த ரேங்கிங் கேம்ல வந்த வாங்கு இருக்கிறான். அவனும் இந்த சைனாவை சேர்ந்த ஹண்டர் தானே, அவனும் அங்க இருக்கிறான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல நம்ம சாய் அப்படியே மயக்கத்தில் இருக்கான். கூட அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. அப்படியே சாய் மெதுவா கண்ணை முழிக்கிறான். முழிச்சிட்டு எங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் டக்குன்னு கட்டி பிடிச்சிட்டு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன், உனக்கு ஏதோ ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவ கதறி அழுதுட்டு இருப்பா. அதை பார்த்து சாயும் ஆமா நான் அவனை இப்படி விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சாயும் அப்படி கதறி 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா அந்த ஹாஸ்பிட்டலோட மொட்டை மாடிக்கு நம்ம சாய் வருவான். அங்க லீ இருப்பான். அங்க லீ இவங்க 2 பேருமே அந்த இடத்த பார்த்தா அந்த இடமே நாசமா இருக்கும், அந்த இடமே அழிஞ்சு போயிருக்கும். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சண்டை நடந்திருக்கு. அங்க நம்ம சாய் கிட்ட லீ நம்ம பொழைச்சிட்டோம்ல, ஆனா இங்க நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம சாய் ஆமா ஆனா நான் ஒரு கனவு கண்டேன், நீங்க அப்புறம் கிம்மு, தாமஸ், இவங்க என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு இவங்க எல்லாருமே இறக்குற மாதிரி கனவு கண்டேன், ஆனா நான் மட்டும் இறக்கல, அந்த கனவு ரொம்ப மோசமா இருந்தது அப்படி சொல்லிட்டு அழுதுட்டு பேசிட்டு இருப்பான். அப்ப லீயும் எனக்கு அதை நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு, அந்த சண்டையில என்னை நம்பி வந்த நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க சே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனலா லீ பேசிட்டு இருப்பாரு. அப்ப லீ இங்க சாயை பார்த்து நம்மளுக்கு ஒரு வேலை இருக்கு, நம்ம அதை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாப்ல. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பார்த்தா தாமஸ் அவன் வீட்டுல போர்வையை மூடிட்டு நான் ஏன் இப்படி தப்பு பண்ணிட்டேன், நான் ரொம்ப பயந்து போயிட்டேன், நான் எல்லாத்தையுமே காப்பாற்றணும் ஆனா எல்லாத்தையுமே தப்பா பண்ணிட்டேனே, இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவன் பயந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு லீ வருவான். லீ வந்த உடனே தாமஸ் நான் தப்பு பண்ணல, என் மேல தப்பு இல்ல, நான் பயந்துட்டேன், மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதை கேட்டு லீ தாமஸ் நீ வருத்தப்படாத, நீ பயந்துட்ட, இது உன்னோட தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும்போது என்னதான் இருந்தாலுமே இதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கு, அதுக்கு நம்ம தான் பொறுப்பேற்றுக்கணும், நீயும் நானும் வீக்கா இருக்கோம், நம்ம தனித்தனியா இருந்தா வேலைக்காகாது, இதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டு மற்ற மக்கள் எல்லாத்தையுமே காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தாமஸுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த வெப்பன் செஞ்சு கொடுக்குற அந்தாலே நம்ம ஹீரோக்கு புதுசா ஒரு ஷீல்டு செஞ்சு கொடுப்பாரு. இதுல பார்த்தா மான்சஸோட அந்த உடம்புல இருக்க அந்த ஷீல்டும் அதுக்கப்புறமா அடமேண்டியம்ல அந்த மெட்டல் ரெண்டு சேர்ந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆர்மர் செஞ்சு கொடுப்பாப்ல. இன்னும் பார்த்தா நிறைய எக்ஸ்ட்ரா அந்த ஷோல்டர்ல இருக்கிறது எல்லாத்தையுமே ஆர்மர் மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு இந்த அதை வச்சுக்கோன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியா அப்படின்னு உடனே அதை நம்ம ஹீரோ இன்வென்ட்ரிக்கு அனுப்பிட்டு நான் அங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு போவான். அதை பார்த்துட்டு அவரு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆர்மருக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு கிளம்பிடுவான். அதை பார்த்து அவரும் இந்த பையன் என்ன எல்லாத்தையுமே அவன் தோல்ல எடுத்து வச்சுட்டு கவலைப்பட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு போல. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஹெலிகாப்டர் செம ஸ்பீடா சுத்திட்டு இருக்கும். யாருன்னு பார்த்தா கோல்டன் ஹேர் வேற யாரும் இல்லைங்க, அந்த ஜோர்டன் லோகன் ரேங்கிங் கேம் பண்ணா பாத்தீங்களா, அவன் தாங்க அவன். அந்த ஜோர்டன் லோகன் ஹெலிகாப்டரோட அங்க வந்து நிப்பான். நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து நிப்பாரு. அங்க ஜோர்டன் லோகனை பார்த்து நம்ம ஹீரோ ஜோர்டன் லோகன் நீயா, இவ்வளோ பெரிய ஹெலிகாப்டர் நம்ம 2 பேருக்கு மட்டுமா அப்படின்னு சொல்லும்போது 2 பேரா, எத்தனை பேர் இருக்காங்க பாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த இடத்துல சாய், லீ, தாமஸ் இவங்க எல்லாருமே வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ இவங்க எல்லாருமே பார்த்துட்டு நீங்களும் எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு லீ நம்ம எல்லாருமே ஒன்னாதான் போக போறோம், அதுவும் சைனால இருக்கிற பெய்ஜிங்க்கு அப்படி சொல்லுவான். அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த சைனால நடக்கிற பெய்ஜிங்ல அந்த ரைடுக்கு நான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அந்த மாஸ்டர் பார்க்கு கிட்ட நம்ம ஹீரோ சொன்னாலுமே அவரு இல்ல நீ போகக்கூடாது, குவாலிஃபைட் கிடையாதுன்னு சொல்லிட்டு நிப்பாட்டிச்சிருவாரு. அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னது நான் கிடையாதா, நான் தனியாவே போய்க்கிறேன், எனக்கு தான் எந்த கில்டும் கிடையாது இல்ல அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல இவன் வருவான். யாரு, அந்த ஜோர்டன் லோகன் தான். அவன் வந்து நான் வேணா இவரை என் கூட கூட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை நான் கூட்டு போறேன்னு சொல்லுவான். அதை கேட்டு நம்ம ஹீரோவும் எது எப்படியோ நான் தனியா போனாலே சமாளிச்சிருவேன் அப்படின்னு வெளியே போவாப்ல. இந்த பக்கம் அந்த ஜோர்டன் லோகன் இங்க பார்க்கு கிட்ட நாங்க ஒரு கில்டு ஃபார்ம் பண்ணி போறோம்,
அங்க போய் எல்லாத்தையுமே காப்பாற்ற போறோம் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு ஒரு ஃபோன் வரும். ஃபோன்ல யாருன்னு பார்த்தா நம்ம லீ தான். லீ வந்து நம்ம ஜோர்டன் லோகன்கிட்ட நான் ஒரு கில்டோட மாஸ்டர், அதனால நம்ம ஒரு டீல் போட்டுக்கலாமா அப்படின்னு ஃபோன் பேசுவான். அந்த டீல் தான் இந்த டீலு. எல்லாருமே இங்க மேல வந்து நிப்பாங்க. நம்ம ஹீரோ இவங்க எல்லாருமே பார்த்துட்டு ஏய் இங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டாலுமே அதுக்குள்ளே நம்ம ஹீரோ கிட்ட அந்த எலும்பு கூடு ராஜா ரொம்பவே மோசமானவன், நீ தான் அவனை எப்படியாச்சும் கொண்டாகணும், நம்ம எல்லாருமே ஒன்னா போய் சண்டை போட போறோம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ அவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோ அவங்க எல்லாருமே போலாமா அப்படின்னு சொல்லும்போது அவங்கள பார்த்து நம்ம ஹீரோ நீங்க திரும்பி போங்க நான் மட்டும் போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு லீக்கு என்னது நீ மட்டும் போறியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாப்ல. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹெலிகாப்டர் கிட்ட போயிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ லீ ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி இழுத்து சும்மா ஸ்டல்லான்னு ஒரு அப்பு விடுவார் பாருங்க. அடிச்ச அடியில அப்படி கீழே விழுவான். இந்த பக்கம் பார்த்தா இங்க தாமஸ் ஐயோ என்ன அடிச்சு புட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இங்க நம்ம ஹீரோ கீழே விழுந்து கிடக்கும்போது லீ வந்து நம்ம ஹீரோ பார்த்து ஏய் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா சமயம் வாங்கிட்டே எடுத்துக்காத, நானும் உங்க கூட வருவோம், நாங்க எல்லாருமே வருவோம், நீ மட்டும் தனியா எடுத்துக்குவியா, நீ ஒன்றும் பெரிய சூப்பர் ஹீரோ கிடையாது, பெரிய கடவுள் கிடையாது, நீ ஒருத்தனோட பையன், ஒரு குடும்பத்தில் உள்ள ஒருத்தன், நீ எல்லாத்தோட ஃப்ரெண்டு, இப்படி இருக்கும்போது எல்லாத்தையுமே ஓ மேலே நீ எடுத்துக்கலாம், நாங்களும் உங்க கூட வருவோம், ஏன்னா எனக்கும் இன்னும் பயமா இருக்கு, அந்த பயத்தை நான் எப்படியாச்சும் போக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லீ அழுதுகிட்டே நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவாரு. அப்ப நம்ம ஹீரோவை கீழே விட்டுட்டு அந்த பக்கம் போகும்போது தாமஸ் நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஆமா நான் பயத்துல தான் அந்த மாதிரி பண்ணிட்டேன், நான் எல்லாத்தையுமே சரியாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருப்பான். அப்புறமா சாய் நம்ம ஹீரோ கிட்ட நம்ம எல்லாருமே ஒன்னா தான் போறோம், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்னா போலாம்னு சொல்லிட்டு ரெடியா இருப்பாங்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு ஆமா நான் தனியா இருக்கேன்னு நினைச்சேன், ஆனா தனியா இல்ல, நான் தப்பு பண்ணது எல்லாருமே இந்த தடவை சரிப்படுத்தி ஆகணும், ஏன்னா இவங்க எனக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நம்ம ஹீரோ எல்லாத்தையும் பத்தி யோசிச்சுட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா பெய்ஜிங் சிட்டில அந்த எலும்புக்கூடு ராஜா மட்டும் வரல, அவனோட கோட்டையவே அந்த இடத்துல கொண்டு வந்துட்டான். அவ்வளவு பெரிய கோட்டை அந்த சிட்டில இருக்குது. அந்த எலும்புக்கூடு அந்த ஆர்மி எல்லாம் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிருச்சு. அந்த இடத்துல நம்ம ஹீரோ வருவான். அயன்மேன் மாதிரி அந்த ஆர்மரை போட்டு கெத்தா நிப்பான். கூட எல்லாருமே சண்டைக்கு ரெடியா இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்க இருக்க சைனா ஹண்டர்ஸ் அந்த எலும்புக்கூடு மண்டையெல்லாம் பிடிச்சி நசுக்கிட்டு இருக்காங்க. அந்த வாங்குலாம் மண்டையை பிடிச்சி பிச்சு எரிஞ்சு சண்டை பயங்கரமா போட்டுட்டு இருக்கான். வெறித்தனமா அவங்க மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது ஏய் அங்க என்ன பயங்கரமா ஏதோ வெடிச்சு சதறுது அப்படி சொல்லிட்டு அந்த வாங்குவு பார்க்கும்போது யார் அது அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா வேற யாரு நம்ம ஹீரோவும் அவங்க டீம் தான். சும்மா உள்ள வந்து எல்லாத்தையுமே வெளுத்து கட்டிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து அவன் என்ன இவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். அப்படியே அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஹண்டர்ஸ் எல்லாம் இங்க பாருங்க அந்த கோட்டையே இங்க வந்திருக்கு, அந்த கோட்டைக்குள்ளதான் அந்த எலும்புக்கூடு ராஜா இருப்பான், இங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு நவுட்டிட்டு அந்த கோட்டைக்குள்ள போய் அந்த எலும்புக்கூடு ராஜாவை கொண்டாகணும், இதுதான் பிளான், எல்லாருமே போங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா அந்த வாங்குவும் நம்ம ஹீரோவை பார்த்து கையை முறிக்கிட்டே வருவான். அதை பார்த்து லீ இவன் அந்த ரேங்கிங் கேம்ல தோத்ததுனால இங்க சண்டை போட வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த வாங்குவும் நம்ம ஹீரோவை பார்த்து ஏய் அந்த எலும்புக்கூடு ராஜாவை உன்னால கொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ கண்டிப்பா அந்த தடவை கொன்னே தீருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அதை கேட்டு இந்த வாங்குவோம் சரி கரெக்டா போய் அவனை கொன்று இல்ல நீ செத்துருவ அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போடாம அப்படியே அவன் அங்கிருந்து கிளம்பிடுவான். அப்புறமா என்ன எல்லாருமே சண்டைக்கு ரெடியா போவாங்க. சும்மா சண்டைக்கு போகும்போது இந்த பக்கம் பார்த்தா அந்த டெத் நைட்டு இங்க பாருங்க எலும்புக்கூடு ராஜா எல்லா எனிமி இங்க வந்துட்டாங்க, இங்க அவங்க பயங்கரமா சண்டை போட்டு இருக்காங்க, இப்படியே போச்சுன்னா அவங்க கோட்டைக்கு நெருங்கிடுவாங்க, என்ன பண்றது, நம்ம சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த வாங்குவோம் அவங்களோட ஹண்டர்ஸ் எல்லாம் பயங்கரமா சண்டை போடுவாங்க. கூட நம்ம லீயும் எப்படியாச்சும் இதை முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை கிட்ட வரும்போது அங்க கோட்டைக்கு முன்னாடி நிறைய எலும்புக்கூடு அந்த சோல்ஜர்ஸும் அந்த ரெண்டு பாத்தீங்கன்னா அந்த ஆக்டோபஸ் அந்த கிராக்கன் 2-3 இருக்கும், இந்த மாதிரி நிறைய மான்சஸ் அங்க இருக்கும். அதை பார்த்துட்டு எல்லாருமே சண்டைக்கு போவாங்க. அப்ப அந்த லீ நம்ம ஹீரோ கிட்ட இங்க பாரு நாங்க இந்த சண்டையை பாத்துக்கிறோம், நீங்க 4 பேரும் உடனே அங்கிருந்து கிளம்புங்க, அந்த கோட்டைக்கு பறந்து போய் நீங்க அங்க சண்டை போட்டு அந்த எலும்புக்கூடு ராஜாவை கொல்லுங்க, முதல்ல நீ அந்த மிரு டிராகனை வெளியே கொண்டு வந்து பறந்து போ அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட லீ சொல்லுவான். அதை கேட்டு நம்ம ஹீரோவும் சரி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பக்கம் சண்டை ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வாங்குவோ அங்க இருக்கிற அந்த பெரிய ஆக்டோபஸ் கண்ணுல ஓங்கி ஒரு குத்து விடுவான் பாருங்க, ஒரு குத்துல அது செத்து போயிடும். செத்து போனதுக்கு அப்புறம் அங்க இருக்க மத்தவங்களும் இன்னொரு கிராக்கன் அந்த ஆக்டோபஸை பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ சரி நீ சொன்ன மாதிரியே நான் பண்றேன் அப்படின்னு அங்க மிரு டிராகனை கொண்டு வந்து பறந்து போயிட்டு இருப்பான். அந்த பக்கம் பார்த்தா அங்க ஜோர்டன் லோகன் அவன் தானாவே பறந்து போயிட்டு இருப்பான், அவன்கிட்ட தான் அந்த ஏஞ்சல் ரெக்க இருக்குமே. அப்படியே கட் பண்ணா கோட்டைக்குள்ள வந்துடுறாங்க நம்ம ஹீரோ அப்புறம் ஜோர்டன் லோகன் அப்புறம் சாய், இவங்க 3 பேர் தான் வந்திருக்காங்க. அந்த கோட்டைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டாங்க, இவங்களுக்காக தான் நம்ம காத்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெத் நைட்டு கிருமாடா அந்த எலும்புக்கூடு ராஜா அப்படி செவுத்தை உடச்சுக்கிட்டு உள்ள வருவாங்க. அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ இவங்களை பார்த்துட்டு சும்மா ஆறா தெரிக்கும் நம்ம ஹீரோக்கு, இப்போ இந்த தடவை கணக்கை செட்டில் பண்றேன் எலும்புக்கூடு ராஜா. அப்போ இதுக்கு முன்னாடி சண்டை போட்ட மாதிரி அவங்க இனிமே அவங்க கிட்டே வந்து சண்டை போடுறாங்க. அந்த கிருமாடா அங்க ஜோர்டன் லோகன் கூட அந்த டெத் நைட் சாய் கூட இந்த பக்கம் எலும்புக்கூடு ராஜா நம்ம ஹீரோ கூட இவங்க 3 பேரும் சும்மா சண்டைக்கு ரெடி ஆவாங்க. அப்போ அந்த ஜோர்டன் லோகன் இதுக்காக தானே காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த கிருமாடா ஏய் ஏன்டா என்கிட்டே வந்து நீ இப்படி பேசுறியா, ஆடா வந்து தலையை கொடுக்குது அறுத்து சாப்பிட வேண்டியதான் அப்படி சொல்லிட்டு அந்த கிருமாடா சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ஜோர்டன்
ஜோர்டன் லோகன் கிருமாடா கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பான். அதே நேரம் இந்த பக்கம் சாய் அந்த டெத் நைட் கூட சண்டை போட்டு இருப்பான். நான் இந்த தடவை உன்னை கொன்னே திருவண்டா டெத் நைட் அப்படி சொல்லிட்டு சாய் சொல்லும்போது அதை கேட்டு டெத் நைட் டே பொடி பையில பார்த்து பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கலாச்சிக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் எலும்புக்கூடு ராஜாக்கும் நம்ம ஹீரோக்கும் மறுபடியும் இன்னொரு பேட்டில் செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிச்சிருச்சு. அப்ப நம்ம ஹீரோ போன தடவை நீ என்கிட்ட தப்பிச்சுட்ட, இந்த தடவை உன்னை மொத்தமா முடிக்கிறேன்டா அப்படின்னு சும்மா ப்ளூ ஃபயர் யூஸ் பண்ணி பறந்து வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாரு பாருங்க. அப்படியே கட் பண்ணா கோட்டைக்கு வெளியே கீழே பார்த்தா அந்த வாங்கு லீ இவங்கெல்லாம் சண்டை போட்டு ரொம்ப டயர்டாயிருவாங்க. இருந்தாலும் நிறைய மான்சஸ் அப்படி சுத்தி வளைச்சு நின்று இருக்கும். அவங்க சண்டை போட்டு டயர்டாகி என்னடா பண்றது இது வந்துகிட்டே இருக்கே சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க வானத்துல பார்த்தா அங்க பயங்கரமான ஒரு போர்ட்டல் மாதிரி ஒரு மேஜிக் பவர் வந்துட்டு இருக்கும். வேற யாரோடது? அது தாமஸோட தான். அந்த எலும்பு கூடு அந்த மான்சஸ் எல்லாமே அட்டாக் பண்ண வரும்போது அவன் அந்த மேஜிக் பவர் யூஸ் பண்ணி சும்மா செம்ம ஸ்பீடான புல்லட் மாதிரி வச்சு சரசரசரசன்னு அடிச்சு அந்த எல்லா எலும்பு கூடு மான்சனையும் அடிச்சு போட்டு தள்ளிடும். அப்ப தாமஸ் அங்க வந்து என்ன எல்லாமே செத்துருச்சா அப்படி சொல்லும்போது தாமஸை பார்த்துட்டு இங்க லீ டே லூசு பயல நீ ஏன்டா இங்க நிக்கிற, நீ கோட்டைக்குள்ள தான்டா போகணும், நீ அவங்களுக்கு உதவியா இருப்பேன் தான் நான் கூட போக சொன்னா நீ ஏன்டா இங்க நிக்கிற, சே நீ ஏன்டா இங்க வந்தியோ, நீ அங்க போய் சண்டை போட்டிருந்தா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிருக்கலாம்ல, இங்க வந்து சண்டை போட்டு ஒரு பிரயோஜனம் இல்லடா, எல்லாருமே செத்துருவோமேடா அப்படின்னு சொல்லிட்டு தாமஸை பார்த்து திட்டினோன்னே இந்த பக்கம் பார்த்தா எல்லாருமே கஷ்டப்பட்டு சண்டை போடுவாங்க. அந்த வாங்கு சண்டை போட்டுட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு மான்ஸ்டர் அவன் கழுத்துக்கிட்டே நறுக்குன்னு கடிச்சு வைக்கும். இதெல்லாம் பார்த்து தாமஸ் என்ன பண்றது தெரியலையே அப்படி சொல்லும்போது இந்த பக்கம் லீ அந்த எலும்புக்கூடு ராஜாவை நம்ம தோற்கடிக்கலனா நம்ம ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டம்டா தாமஸ் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு தாமஸும் புரியுது, நான் கொஞ்சம் முட்டாள் மாதிரி நடந்துக்கிட்டேன்ல அப்படின்னு தாமஸை கோட்டையை பார்த்து நடந்து போயிட்டே இருப்பான். அப்போ தாமஸ் இதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்ப்பான், அங்கே கிம்மு தான் எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தான், என் கூட நிற்கிறேன்னு சொன்னான், இங்கே லீ எனக்கு ஒரு அம்மா மாதிரி இருந்தான், சாய் எனக்கு ஒரு பிரதர் மாதிரி இருந்தான், இந்த மாதிரி இருக்கும்போது நான் இவங்களை பார்த்து பயப்படக்கூடாது, நான் இதுக்கப்புறம் பயப்பட மாட்டேன், இந்த பயத்தை தூக்கி வீசிட்டு நான் எனக்கான வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்னு அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணுவான். அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்ப்பான், அவங்க கூட ஜாலியாக இருந்ததெல்லாம் அப்படி யோசிச்சு பார்த்துட்டு அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணும்போது அப்போ லீ தாமஸை பார்த்து டே தாமஸ் என்னடா பண்ற நிப்பாட்டுற அப்படின்னு கத்தும்போது அதை கேட்டு தாமஸ் இப்போ நான் என்னோட பவரை எப்படி யூஸ் பண்ற பாரு அப்படின்னு அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் சுத்தி ஒரு மிகப்பெரிய டொமைன் மாதிரி கிரியேட் ஆவான். அதுக்குள்ள எல்லாமே மாட்டிக்கும், டமால்னு ஒரு சத்தம். அப்படியே கட் பண்ணா இங்க லீ மயக்கத்தில் இருப்பான், கண்ணை முடிச்சுட்டு டே தாமஸ் எங்கடா போன அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும்போது பக்கத்துல வாங்கு உட்காந்துட்டு இருப்பான். டே என்னடா ஓவரா டிராமா பண்றியடா, இந்த அளவுக்கு எமோஷனை காட்டாத, சாக்க குறை அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஏய் சரி எங்கடா தாமஸ் எங்கடா அப்படி சொல்லும்போது அங்கே இருக்க ஹண்டர்ஸ்லாம் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா லீ அப்படி சொல்லிட்டு அவனை விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அவனை ஒன்றும் இல்லடா, சரி தாமஸ் எங்கடா போனா அப்படி சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அங்கே தாமஸ் வந்து ஒரே அட்டாக்ல இருக்கிற எல்லா மான்ஸ்டரையும் போட்டு தள்ளிடுறான் போல. அங்கே இருக்க எல்லாருமே இப்போ ஃப்ரீயா இருக்கிறாங்க. அப்போ தாமஸ் என்ன நான் சூப்பராக வேலை பார்த்தேனா அப்படி சொல்லும்போது அதை கேட்டு லீயும் நீ சூப்பராக வேலை பார்த்தடா, நீ தான்டா எப்பவுமே பெஸ்ட் பைத்தியக்காரன்டா சொல்லிட்டு போனால அப்படி சொல்லி சிரிச்சுட்டு இருப்பான். அந்த கோட்டைக்கு மேலே சண்டை நடக்கும். கிருமாடாக்கும் ஜோர்டன் லோகனுக்கும் சும்மா சண்டை வெறித்தனமா இருக்கும். டுமான்னு ரெண்டு பேர் மாத்தி அடிச்சுக்குவாங்க. ஜார்டன் லோகன் அந்த கிருமாடா வெறித்தனமா அடிச்சுட்டு இருப்பான். இங்க ஜார்டன் லோகன் அவனோட அட்டாக் எல்லாத்தையுமே தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பான். அப்போ அந்த கிருமாடா இங்க ஜார்டன் லோகனை பார்த்துட்டு ஏய் உன்னை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குடா, நல்லாவே சண்டை போடுற, உங்ககிட்ட எப்படி இந்த ஏஞ்சல் பவர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அதை கேட்டு ஜார்டன் லோகன் ஏய் என்ன உனக்கு தெரியும்டா, தெரியாத மாதிரி நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜார்டன் லோகன் சொன்னோன்னே அதை கேட்டு கிருமாடா ஏய் வாய மூடி, இந்த அட்டாக்ல நீ சாக போறடா, என்னோட இந்த ஹில் ஃபயர் முன்னாடி யாருமே நிற்க முடியாது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நெருப்பு பந்தை உருவாக்கி அது மூலமா அந்த அட்டாக் பண்ணுவான் பாருங்க. அந்த நெருப்பு செம்ம ஸ்பீடா ஜார்டன் லோகனை பார்த்து வந்துகிட்டே இருக்கும். அந்த நெருப்பு அப்படி ஜார்டன் லோகன் அட்டாக் பண்ண அவன் முன்னாடி அந்த ஏஞ்சல் ரெக்கையை கொண்டு வந்து அந்த நெருப்பு அப்படி தடுத்து நிப்பாடிவான். அப்போ அந்த ஜார்டன் லோகன் அவனோட பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள ஸ்டைலா கையை விட்டுட்டு ஒண்ணுமே ஆகாத மாதிரி நின்றுட்டு அங்க இருக்கிற கிருமாடாவை பார்த்து ஏய் கிருமாடா என்னடா நான் அடிக்கிற அடியில் இதுக்கப்புறம் நீ என்ன ஆக போறேன்னு பாக்குறியா, என்னோட பவர் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசும்போது அதை கேட்டுட்டு கிருமாடாவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குடா, ஒன்று மாதிரி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லை, நான் உனக்கு ஒரு ஃபன் ஸ்டோரி சொல்லவா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி டீமன்ஸுக்கும் ஏஞ்சல்ஸுக்கும் சண்டை நடந்தது, அந்த சண்டை பயங்கரமா போய்கிட்டே இருந்தது முடிவில்லாம, திடீர்னு பார்த்தா அந்த சண்டை ஒரு நாள் முடிஞ்சிருச்சு, ஏன்னா நான் ஒரு ஏஞ்சலையும் விட்டு வைக்காம எல்லா ஏஞ்சலையும் கொன்னுட்டேன், எனக்கு ஏஞ்சல்ஸை பார்த்தா சுத்தமா பிடிக்காது, ஏன்னா நான் டீமனுக்கெல்லாம் கிங்குடா கிருமாடா, என் முன்னாடி ஒரு ஏஞ்சலும் உயிரோடு இருக்கக்கூடாது, இப்போ நீ இருக்கிற ஒன்னையும் நான் கொன்னு ஏஞ்சல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே முடிவு கட்ட போறேன்டா அப்படின்னு கிருமாடா செம பயங்கர பெருசாகி ஜோர்டன் லோகன் அப்படி பிடிச்சி அமுக்கலான்னு சொல்லிட்டு கிட்ட வருவான் பாருங்க. அப்ப டக்குன்னு ஜோர்டன் லோகன் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டு அங்க கிருமாடா பார்த்துட்டு எனக்கு ஒரு டவுட், நீ இதுக்கு முன்னாடி சண்டை போட்ட ஏஞ்சல்லாம் ஸ்ட்ராங்கா அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு கிருமாடா ஆமா அவங்கெல்லாம் ஆர்க் ஏஞ்சல்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு இங்க ஜோர்டன் லோகன் அவனோட பவர் யூஸ் பண்ணுவான், மின்னல் இடி எல்லாம் மேல இருந்து வந்துட்டு இருக்கும். அப்ப ஜோர்டன் லோகன் அவனை பார்த்து இல்ல நீ அந்த ஸ்ட்ராங்கான ஏஞ்சல்ஸ் கூட சண்டை போடன்னு சொன்னல,
அவங்க ஸ்ட்ராங்கான ஏஞ்சல்ஸ் தான், ஆனா நான் ஏஞ்சல்ஸ்க்கெல்லாம் கிங்குடா அப்படின்னு சொல்லிட்டு வானத்துல இருந்து செம இடி பவர் வந்து இங்க கிருமாடாவை அட்டாக் பண்ணதுக்கு வரும் பாருங்க. ஸ்ட்ரைட்டா அப்படி அந்த அட்டாக் எல்லாமே எடுத்துட்டு வந்து இங்க இருக்க ஜோர்டன் லோகன், இப்போ இந்த கிங்கை நீ பார்க்க போற, ஏஞ்சல்ஸ்க்கெல்லாம் கிங் அப்படின்னு அவனை பார்த்து நேரா விடும் பாருங்க. அந்த அம்பு மாதிரி அந்த மின்னல் அது ஸ்ட்ரைட்டா இங்க வரும்போது கிருமாடா வாயில இருந்து ஒரு பிளட் மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். ரெண்டும் அப்படி நேருக்கு நேரா மோதிக்கிட்டே இருக்கும். அப்படி மோதிக்கிட்டே இருக்கும்போது அந்த பிளட் மேஜிக் பவர்லாம் அடிச்சு நொடிக்கிட்டு கிருமாடாவை அட்டாக் பண்ண அந்த மின்னல் பவர் வந்துகிட்டே இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த கிருமாடா, எனக்கு இதை பார்த்தா சிரிப்பு தான் வருது, நான் ஒரு கிங் ஆஃப் டீமன், நரகத்தின் ராஜா, என்ன ஒரு சாதாரண மனுஷன் எப்படி தோக்கடிக்க முடியும், அப்படி தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அந்த மின்னல் மாதிரி பவர் வந்து ஸ்ட்ரைட்டா அங்க கிருமாடா மூஞ்சில வந்து டமால்னு அடிக்கும். அதை பார்த்துட்டு இங்க ஜோர்டன் லோகன், டேய் நீ டீமனுக்கெல்லாம் கிங்கா இருக்கலாம்டா, ஆனா நீ ஒன்னும் பெஸ்ட் கிடையாது, நீ ஒஸ்ட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா சொல்லுவான் பாருங்க. அவ்வளவுதாங்க, அந்த கிருமாடாவோட கதையை ஜோர்டன் லோகன் முடிச்சுட்டான். அப்படியே கீழே பார்த்தா நம்ம தாமஸ் அவனோட அந்த பிளாக் ஃபாரஸ்ட் பவர் யூஸ் பண்றதை பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம சாய், டெத் நைட் இவங்களுக்குள்ள சண்டை வெறித்தனமா போயிட்டு இருக்கும். சாய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பான். என்ன இவனோட அந்த ஸ்வார் ஸ்ட்ரைக்கை என்னால் தடுத்து நிப்பாடவே முடியல, இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாய் கஷ்டப்பட்டு அடிக்கும் போது நம்ம சாயோட ஷோல்டர்லயும் வயிற்றுலயும் ஒரு கோடை போட்டு விட்டு பத்தாதைக்கு மூஞ்சிலையும் ஒரு கோடை போட்டு விட்டுருவான், ரத்தம் தெரிக்கும். அதை பார்த்துட்டு சாய், இவனை தடுக்க முடியலையே, என்ன பண்றது, இவனோட அட்டாக் பிளாக் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அடி வாங்கிட்டு அப்படி பின்னாடி பறந்து போய் நின்றுட்டு இருப்பான். அப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்லாஸை போடுவான் பாருங்க, குறுக்க ஸ்வாடை வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பான். மேலெல்லாம் வெட்டுக்காயமா இருக்கும், என்ன பண்றது தெரியாம இருக்கும்போது அங்க வெறித்தனமா சண்டை போயிட்டே இருக்கும். இதுக்கு ஒரே ஒரு வழிதான் அப்படின்னு சொல்லிட்டு சாய் யோசிச்சுக்கிட்டு, நான் அவனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாட் மேஜிக் பவர் யூஸ் பண்ணி இன்னும் நிறைய ஸ்வாட் அவரை வச்சு அட்டாக் பண்ண ரெடியா இருப்பான். அதை பார்த்துட்டு அந்த டெத் நைட்டு, தம்பி நீ என் கையாலேயே இப்ப சாக போற அப்படின்னு சொல்லும்போது, நீ மூட்ராவாய் அப்படின்னு சாய் அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். நான் இந்த தடவை உன்னை எப்படியாச்சும் தோக்கடிச்சே தீருவண்டா. அப்புறம் நம்ம சாய் செம்ம வேகமா ஓடி போய் அவனை அட்டாக் பண்ண போகும்போது அதை பார்த்துட்டு அந்த டெத் நைட்டு, என்னது நீ என்ன இந்த தடவை தோக்கடிப்பியா, காமெடி பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா அவன் ஸ்வாடை அப்படி நேரா நிக்க வச்சுட்டு இருப்பான். நம்ம சாய் அவன் ஸ்வாடை வச்சு வெட்டலான்னு சொல்லிட்டு போகும்போது அந்த ஸ்வாடை தாண்டி அவனை வெட்டவே முடியாது. அதை பார்த்துட்டு டெத் நைட்டு, டேய் நீ என்ன தோட கூட முடியல, நீ என்ன தோக்கடிப்பியா அப்படின்னு சொன்னோன்னே அதை பார்த்துட்டு நம்ம சாய், அப்படியா நான் அவனை தோக்கடிக்க முடியாதா அப்படி சொல்லும்போது அந்த டெத் நீத்தி ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருப்பான். என்னது அது அப்படி சொல்லும்போது நம்ம சாய் அப்படியே ஒரு கேப் நவுலுவான் பாருங்க. அப்போ நம்ம சாயோட அந்த மேஜிக் பவர் ஸ்ட்ரைட்டா வந்து அந்த டெத் நைட்டோட அந்த கொம்பு இருக்கும், அந்த ரெண்டு கொம்பையும் அடிச்சு உடச்சு விட்டுருவோம். அதை பார்த்துட்டு அந்த டெத் நைட்டு முடிச்சுட்டு இருப்பான். அப்போ நம்ம சாய், என்ன நான் உன்னை தொட்டுட்டேனா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த டெத் நைட்டு, பரவாயில்லடா, இதுக்கு முன்னாடி நான் அவனை லாஸ்ட் டைம் பார்த்ததை விட இப்போ உன்னோட பவர் லிமிட் கொஞ்சமே அதிகமாயிருக்கு, இது உன்னோட ஸ்பெஷல் மூவா, ஆனா இது அடிக்கடி ஒர்க் ஆகாது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் எடுத்துட்டு ஒரு ஸ்லைஸை போடுவான் பாருங்க. அப்படியே நம்ம சாய் பின்னாடி நகுண்டு போயிட்டு, ஆனா இந்த தடவை நான் என்னோட சூப்பர் பவரை கண்டிப்பா நான் யூஸ் பண்ணி திருவேன்னு அவனோட மேஜிக் பவர் வச்சு ஸ்வாட் வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருப்பான், விடாம ஸ்லைஸ் பண்ணிட்டே இருப்பான். அப்ப ஃபுல் மூன் பிளாஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்கை போட அந்த அட்டாக்கு செம்ம ஸ்பீடா அவங்ககிட்ட போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்படி அது போய்கிட்டே இருக்கும்போது இன்னும் நிறைய மல்டிபிள் அட்டாக் போடுவான். அதெல்லாம் போயிட்டே இருந்தாலுமே அவன் அசால்ட்டா டாஜ் பண்ணிட்டே இருப்பான். அந்த டெத் நைட்டு விட மாட்டேன்டா, அவனோட நடு சென்டர் மண்டையில போறேன்னு சொல்லிட்டு போடும்போது அவன் குறுக்க ஸ்வாட வச்சு தடுத்து நிப்பாட்டிடுவான். நம்ம சாயை விரட்டி விரட்டி அட்டாக் பண்ண வந்துகிட்டே இருப்பான். அப்ப நம்ம சாயை பார்த்து அந்த டெத் நைட்டு, இவனை நான் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இல்லையே, இவன் இப்ப கொஞ்சம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கான், இவனோட இந்த ஸ்வாடை யூஸ் பண்ற பவர் ஒரு நைட் யூஸ் பண்ற அளவுக்கு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குது, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, இவன் வேற ஏதோ மேஜிக் பவர் கத்துட்டு வந்திருக்கானா, இவனோட ஸ்வார்ட்ஸ்மேன்ஷிப் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படி சொல்லிட்டு மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம சாய், இவனை விட மாட்டேன்டா அப்படி சொல்லிட்டு கத்திக்கிட்டே வருவான். ரெண்டு பேருக்குள்ள செம்ம சண்டை நேருக்கு நேரா மோதிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம சாய், நான் ஃபோக்கஸ் பண்ணணும், இந்த தடவை நான் கண்டிப்பா அவனை தோக்கடிச்சு தருவேன், டேய் இந்த தடவை நீ என் கையால என்ன ஆக போறன்னு மட்டும் பாரு அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப நம்ம சாய், நான் என்னன்னாலும் பரவாயில்ல, இந்த ஸ்வாடை வச்சு நான் எப்படியாச்சும் இவனை தோக்கடிச்சே தீரணும், எதுக்காக அப்படின்னா எனக்காக காத்துட்டு இருக்க என்னோட காதலிக்காக, அவளுக்காக இவனை நான் கண்டிப்பா கொன்னே தருவேன், என்னானாலும் பரவாயில்ல, காதலோட சக்தி தான் அதிக சக்தி, இவன்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்ம சாய் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு அவன் கூட சண்டை போட்டுட்டே இருக்கும்போது ஸ்லைஸ் ஒன்று போடுவான் பாருங்க. அப்ப நம்ம டெத் நைட்டு சொல்லுவான், மனுஷ பயலே நீ ஜெயிச்சிடடா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம சாய் அந்த டெத் நைட்டோட தலையை துண்டா வெட்டிட்டு சும்மா ஜெயிச்சுட்டு கெத்தா உட்காருவான்னு பார்த்தா ரொம்ப மூச்சு வாங்கிட்டு, அப்பா முடியலடா ஆனா நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா உட்காந்துட்டு இருப்பான். அப்புறம் என்ன, அடுத்த ஃபைட்டு நம்ம ஹீரோக்கும் அந்த எலும்புக்கூடு ராஜாக்கு தான். அப்ப நம்ம ஹீரோ பிரெடேட்டர் ஐ நலிஃபிகேஷன் சொல்லிட்டு அந்த அட்டாக்கை நலிஃபை பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அது ஸ்ட்ரைட்டா வந்து நம்ம ஹீரோட மூஞ்சிலே கோடு போட்டுருவோம். இதை பார்த்து நம்ம ஹீரோ, என்னால இதை நலிஃபை பண்ண முடியல, என்னால ஏன் இதை கேன்சல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த எலும்புக்கூடு ராஜா சடான் நம்ம ஹீரோ பின்னாடி வந்து ஒரு ஸ்லைஸை போட
போட பார்ப்பான். நம்ம ஹீரோ சடார்னு அவனை வெட்டி கையை வெட்டி துண்டாக்கிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தா மறுபடியும் அந்த எலும்புக்கூடு ராஜா அவனோட கையை வச்சு மேஜிக் பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை சர்னு ஒரு அட்டாக் போடுவான். அது நம்ம ஹீரோட கையில ஓட்டையை போட்டு ஷோல்டர்ல ஓட்டையை போட்டு அந்த பக்கம் வரும். அதை பார்த்து நம்ம ஹீரோ இவனோட அந்த அட்டாக் பேட்டர்ன் இப்போ ரொம்பவே மாறி இருக்குது. என்னோட இந்த நல்லிஃபை அட்டாக்கும் ஒன்றுமே யூஸ் ஆக மாட்டேங்குது. இவனோட மேஜிக் பவரை என்னால் கேன்சல் பண்ண முடியல. இவன் இப்போ பார்க்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கான். இவன் எப்படி இப்படி மாறினான் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த எலும்புக்கூடு ராஜாவை பார்த்துட்டு இருப்பான். அந்த எலும்புக்கூடு ராஜா இப்போ ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிருப்பான். அப்படியே நம்ம ஹீரோக்கும் அந்த எலும்புக்கூடு ராஜாக்கும் சண்டை வெறித்தனமா போயிட்டு இருக்கும். நம்ம ஹீரோவும் அவனை ஸ்வாட வச்சு வெறித்தனமா சண்டை போட்டுட்டே இருக்கும்போது ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பரா சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அப்ப அந்த எலும்புக்கூடு ராஜா நம்ம ஹீரோ பார்த்து, டேய் இன்னைக்கு நீ யாரையுமே காப்பாற்ற முடியாது, இங்க நீ சாகதாண்டா போற அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, நான் இங்க யாரையுமே காப்பாற்ற வரலடா, இங்க வந்தவங்க எல்லாருமே அவங்க முடிவை தேடி தான் வந்திருக்காங்க, அவங்க ஒரு முடிவோட தான் வந்திருக்காங்க, அவங்க செத்தாலும் பரவாயில்ல வந்திருக்காங்க, அவங்கள நான் காப்பாத்துறதுக்கு யாரு, இன்னும் சொல்ல போனா நானே இங்க செத்தாலும் அதை பத்தி நான் கவலைப்பட போறது இல்ல, இங்க எல்லாருமே அவங்க உயிரை தியாகம் பண்ணதான் வந்திருக்காங்க, அதுதான்டா எங்களோட வழி அப்படின்னு நம்ம ஹீரோ சும்மா வெறித்தனமா பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஸ்வாட் அப்படியே ஊனி எந்திரிச்சு நின்று இருப்பான். சாய் ரொம்ப டயர்டா இருப்பான். அந்த இடத்துக்கு மத்த எல்லாருமே வந்துருவாங்க. லீ எல்லாருமே வந்தோடனே அதை பார்த்து ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது லீ நம்ம சாயை பார்த்து, டே நீ சூப்பரா வேலை பார்த்தடா, குட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா அந்த ஜோர்டன் லோகன் அவளோட அந்த அசிஸ்டன்ட் பொண்ணுகிட்ட, இங்க அவன் நான் கொடுத்ததை யூஸ் பண்ணிட்டான் போல இருக்கு அப்படி சொல்லிட்டு உள்ள பார்க்கும்போது அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ ஏஞ்சல் பவர் யூஸ் பண்ணுவான். இதை பார்த்து அங்க இருக்க அந்த எலும்புக்கூடு ராஜா, டே உங்ககிட்ட ஏஞ்சல் பவர் இருக்கா அப்படி சொல்லிட்டு முடிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப நம்ம ஹீரோ கிட்ட தான் ஏற்கனவே மத்தவங்களோட பவரை காப்பி பண்ற பவர் இருக்கும். அதோட நம்ம ஹீரோ அந்த ஏஞ்சல் பவர் யூஸ் பண்ணி, டேய் இந்த தடவை உன்னோட பவரை எப்படி கம்மியாக்குறான் பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஏஞ்சல் ரெக்கையோட சும்மா ஏஞ்சல் ஸ்பீரை யூஸ் பண்ணி சும்மா செம்ம கெத்தா பறந்துட்டு இருப்பாரு. இப்போ என்கிட்ட அந்த ஜோர்டன் லோகன் புதுசா ஒரு ரிங்கு கூட கொடுத்துருக்கான். இந்த ரிங்கை வச்சு ஏஞ்சல்ஸோட பவரை இன்னும் ரொம்பவே அதிகமா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ ரெடியா இருக்கும்போது இந்த பக்கம் அந்த எலும்புக்கூடு மண்டையன் வாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி இடத்துல இருந்து ஒரு பவர் யூஸ் பண்ணும்போது அப்ப அந்த எலும்புக்கூடு ராஜா நம்ம ஹீரோ பார்த்து, டேய் மரணம் என்ன உனக்கு விளையாட்டா அப்படி சொல்லும்போது அப்ப நம்ம ஹீரோ அந்த எலும்புக்கூடு மண்டையனை பார்த்து, இல்ல நான் அதை விளையாட்ட நினைக்கல, ஆனா அந்த ஜோர்டன் லோகன் கொடுத்த இந்த ஏஞ்சல்ஸ் ரிங்கு ஏற்கனவே என்னால பவர் எல்லாம் காப்பி பண்ண முடியும், இந்த ரிங்கு இன்னும் என்ன ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குது, இந்த தடவை நீயா நான் பாத்துலாம்டா, என்னோட மான பவர் இந்த தடவை ரொம்பவே அதிகமா இருக்குது, இப்ப நான் என்னோட பவர் எப்படி யூஸ் பண்ற பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஈட்டியெல்லாம் வச்சுட்டு மான பவர் வச்சு யூஸ் பண்ண ஆரம்பா பாருங்க. அந்த இடமே சும்மா கத்தி கலங்கும். இந்த பக்கம் அந்த எலும்புக்கூடு வாயன் வாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிட பவர் எல்லாத்தையுமே யூஸ் பண்ண ஆரம்பா. நம்ம ஹீரோ டிவைன் பனிஷ்மெண்ட் அந்த எலும்புக்கூடு மண்டையன் வாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பவரை யூஸ் பண்ணுவாங்க. அந்த பவர் அப்படியே நேருக்கு நேரா வந்துகிட்டே இருக்கும். அது நேருக்கு நேரா அப்படி மோதி சும்மா பயங்கரமா அட்டாக் நடக்கும். டமால்னு வெடிச்சு சதற ஒரே புகை மூட்டமா இருக்கும். இந்த பக்கம் பார்த்தா அந்த எலும்புக்கூடு மண்டையனோட அந்த ரைட் சைடு சுத்தமா காலியா இருக்கும். அவனோட ஹார்ட் மாதிரி ஏதோ வெளியே தெரிஞ்சிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த எலும்புக்கூடு மண்டையன், இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, நான் காட் ஆஃப் டெத், ஒரு சாதாரண மனுஷன் எப்படி என்ன தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செம கோவமா அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருவான். நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு, இதை உடனே சீக்கிரமா முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு இன்னொரு பவர் யூஸ் பண்ணுவாரு. என்னன்னு பார்த்தா பிளாக் ஃபாரஸ்ட், அது தாமஸோட பவர் தான். அந்த தாமஸோட பிளாக் ஃபாரஸ்ட் பவர் யூஸ் பண்ணும்போது அதே நேரத்தில் இந்த எலும்புக்கூடு மண்டே அவனோட பவர் அட்டாக் விடுவான். அது ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கும். அதே நேரம் நம்ம ஹீரோ அந்த பிளாக் ஃபாரஸ்ட் மூலமா கவர் பண்ணி அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சிருவாரு. உள்ள பார்த்தா தாமஸ் வந்துட்டு, நீங்க எனக்கு ரொம்பவே உதவி பண்ணிருக்கீங்க, நான் இந்த பிளாக் ஃபாரஸ்ட் பவர் யூஸ் பண்ணும்போது நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், ஆனா இப்போ நான் யூஸ் பண்ண கத்துக்கிட்டேன், இங்க பாருங்க நீங்க எதுக்கும் பயந்தீங்கன்னா பின்னாடி பாருங்க உங்களுக்காக எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கீழே நிப்பாங்க. பார்த்தா தாமஸ் கீழே தான் நிற்பான். அங்க நிக்கிறது தாமஸோட மெமரி மாதிரி. அந்த பவர் யூஸ் பண்ணி தாமஸ் நம்ம ஹீரோ கிட்ட பேசியிருக்கான். அங்க தாமஸ் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். அதே நேரம் அந்த எலும்புக்கூடு மண்டையன் விட மாட்டேன்டா அவனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையை வச்சுட்டு அட்டாக் பண்ண வருவான். நம்ம ஹீரோவும் அதை பார்த்துட்டு அசால்ட்டா டாஜ் பண்ணுவாரு. ரிங் ஆஃப் மெமரிஸை யூஸ் பண்ணி நான் எப்படி அட்டாக் பண்ற பாருன்னு அவரோட அட்டாக்கை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாரு பாருங்க. அதே நேரத்தில் அந்த எலும்புக்கூடு மண்டையன் அதுல இருந்து டாஜ் பண்ணிடுவான். ஏய் நீ உன்னை விட மாட்டேன்டா, நீ சாவை ஏத்துக்கிட்டே ஆகணும்டா அப்படி சொல்லிட்டு அந்த எலும்புக்கூடு மண்டையன் நம்ம ஹீரோவை செம பவர்ஃபுல்லா அட்டாக் பண்ணுவான். டமால் அப்படி சொல்லிட்டு வெடிச்சு சதறும். அப்படி வெடிச்சு சதறும் போதே நம்ம ஹீரோவை வெட்டி சதறடிக்கலாம்னு சொல்லிட்டு, சாவுடா நீ எப்படி செத்துதான் ஆகணும், நீ எனக்கு அடிமையா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலும்புக்கூடு மண்டையன் நம்ம ஹீரோவை வெட்ட போவான். நம்ம ஹீரோ, டேய் நிப்பாட்ரா, சும்மா தொண பேசிக்கிட்டே இருக்கிற, அவ்வளவுதான் அவன் கதை முடிஞ்சுது, கத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரே போடு. அவனோட அந்த இதே மாதிரி ஒன்று இருக்கு பாருங்க, அதுலயே ஒரே வெட்டிடுவாரு. அதுக்கப்புறம் இன்னொன்னு விடாம, டேய் பிளாக் ஃபாரஸ்டோட பவர் என்னன்னு உனக்கு தெரியுமாடா, இன்னும் நல்லா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நம்ம ஹீரோ மறுபடியும் ஒரு ஸ்லைஸை போடுவாரு. அப்புறம் போட்டுக்கிட்டு டபாக்குன்னு அவன் கிட்ட போயிட்டு, ஏய் நீ என்னை ரொம்ப கோவப்படுத்திட்ட, உன் கதையை நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஓங்கி ஒரு போடுவார் பாருங்க. மண்டையோட்டிலேயே கிராஸா போட்டதுல மண்டையோடலாம் உடஞ்சி அப்படி கிராக் ஆயிரும். அப்புறம் என்ன, அவனோட மண்டை அப்புறம் அந்த இதையும் இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வெட்டி துண்டு ஆக்கிடுவாரு. சும்மா ஸ்லைஸ்க்கு மேல ஸ்லைஸ் வெட்டிக்கிட்டே இருப்பாரு. அவனை விடவே மாட்டாரு. அடிச்சடியில் அவ்வளவுதான் அவன் கதையே முடியும். அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ லீ இவங்க எல்லாருமே ஒன்னா ஒரு கில்டு மாதிரி ஒரு குரூப் ஆயிருப்பாங்க. அந்த கில்டுக்கு சாய்
நம்ம வேணா பேரகன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கில்டுக்கு பேர் வைக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு இந்த ஜோர்டன் லோகன் என்னடா அந்த பேரை கேட்டாலே ஒரு மாதிரி கிரிஞ்சா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு லீயும் இல்ல பரவாயில்ல இந்த பேரகன் அப்படின்னு அந்த கில்டு பேர் நல்லா தான் இருக்கு. அப்படியே அந்த பிளாஷ்பேக்கை கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பான், நான் என்னதான் ஒரு ஏஞ்சல் மாதிரி இங்க இருக்க எல்லாத்தையுமே காப்பாற்ற வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாலுமே சில நேரத்துல நான் தோக்கடிச்சு தண்ணிக்குள்ள அப்படி மூழ்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்பதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாம் என்னை காப்பாத்தி தூக்கிட்டு வந்தாங்க. நான் இவங்களுக்கு ஒரு லீடரா இருந்து இது எல்லாத்தையுமே மாத்தணும்னு நினைச்சேன். ஆனா இவங்க கூட இருந்தே நான் எல்லாத்தையுமே கொண்டு வர போறேன். இவங்க கூட ஒற்றுமையா இருந்து ஒரு கில்டு மாதிரி நான் செயல்பட போறேன். நான் தனியா இல்ல, இதுக்கப்புறம் நான் தனியா இல்ல, என்னோட கில்டு பேரகான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஹீரோ அந்த எலும்புக்கூடு மண்டையை வெட்டி வீசிட்டு இருப்பாரு பாருங்க. அந்த எலும்புக்கூடு மண்டையன் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, இவன் தோத்துட்டான், இவன் கதையை முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா செம்ம ஸ்பீடா வந்து சும்மா செங்குத்தா ஒரு கோடு சென்டர்ல ஒரு போர்டு போடுவாரு, ரெண்டா பொழந்துரும். அவ்வளவுதான்டா இந்த உலகத்தை நாங்க எல்லாருமே சேர்ந்து தாண்டா காப்பாத்துவோம்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போட அவ்வளவுதான் அவனோட இதயம் சுக்குநூறா நொறுங்க, அவன் கதை முடிய நம்ம ஹீரோ அப்படியே ஸ்ட்ரைட்டா அவனை திரும்ப பார்த்து சண்டை முடிஞ்சதுடா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாரு பாருங்க. இங்க பார்த்தா அந்த எலும்புக்கூடு மண்டையன் அவனோட முகம் எல்லாம் சதைஞ்சு போய் அப்படி பார்த்துக்கிட்டு இல்ல இல்ல இது முடியாது முடியாது, நான் சாக மாட்டேன், இதுதான் மரணமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் காத்தோட காத்தா கரைஞ்சு போவான். அந்த எலும்புக்கூடு ராஜாவோட அந்த மண்டை ஓடு அப்படி காத்தோட காத்தா கரைஞ்சு போவோம். அப்படி கரைஞ்சு போகும்போது அதுல நம்ம ஹீரோ கையை வச்சுட்டு ஒரு வழியா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்படும் போது அந்த பக்கத்துல இருந்து தாமஸ் சாய் லீ இவங்க 3 பேருமே ஐயா நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேல விழுந்து கட்டி பிடிச்சிட்டு சிரிச்சிட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ தலையில கை வச்சுட்டு ஏய் கொஞ்சம் விடுங்கடா அப்படின்னு சொல்லும்போது விடாம இல்ல நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி தொலை பண்ணிட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ ஆமா நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பாப்ல. இப்படி இவங்க 3 பேர் கீழே விழுந்து சின்ன பசங்க மாதிரி விளாண்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஏய் இங்க அந்த அங்கெல்லாம் எங்கடா போனானுங்க 3 பேர் இருந்தாங்களே அப்படி சொல்லும்போது அவனுங்க அங்க கில்டு கூட சேர்ந்து சண்டை போட்டு இருக்கானுங்க அப்படின்னு லீ நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அப்ப சாய் நம்ம ஹீரோ கிட்ட வந்து சூப்பர்ப்பா, நீங்க தனியா சண்டை போட்டு உடம்புல ஒரு காயமும் இல்ல அசால்ட்டா தோக்கடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னது உடம்புல ஒரு காயமும் இல்லையா, என் ஷோல்டர்ல அவன் அடிச்சானே காயம் ஆயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா காயம் இருக்காது. நம்ம ஹீரோ போட்ட அந்த ஷீல்டு நம்ம ஹீரோவை ஹீல் பண்ணி விட்டுருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோ இந்த ஷீல்டு அட்டாக்க தாங்கிறது மட்டும் இல்லாம என்ன ஹீல் பண்ணுது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்கும், முட்டா பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி சவுண்ட் கேட்கும். உறைஞ்சு போய் நின்றுப்பான். அங்க நம்ம ஹீரோக்கு மட்டும் இல்லைங்க சுத்தி இருக்கிற எல்லாத்துக்குமே கேக்குது. லீ எல்லாம் காதை பத்திட்டு கீழே உட்காந்துடுறான். இங்க ஜோர்டன் லோகன் ச்சே இதை நான் ஆரம்பத்துல இருந்து எப்படி கவனிக்காம விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையில கை வச்சுட்டு பார்த்துட்டு இருப்பான். நீ 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 யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த போர்ட்டல் ஓபன் பண்ணிட்டு ஒருத்தன் நடந்துருவான். நம்ம ஹீரோ அப்படியே திரும்பி பார்த்தா அங்க வந்து நிக்கிறவன் முக்காடு போட்டு நிப்பான். நம்ம ஹீரோவனை பார்த்து இவனா அந்த எலும்புக்கூடு ராஜாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவன் அப்படி சொல்லிட்டு பார்த்தா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ மாதிரி ஒருத்தனை காட்டினா பாத்தீங்களா, அவன் வேற யாரும் இல்லைங்க அந்த ஜானி பிராடு. கொஞ்ச நேரத்துல நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டானுங்க. ஜானி பிராட்னா இதுக்கு முன்னாடி இந்த ரேங்கஸ் கேம்ல இல்யூஷன் மூலமா எல்லாத்தையுமே அந்த இடத்துக்கு அனுப்பிச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவோட அந்த பழைய வருஷனை கொண்டு அந்த ஃபாஃப்னின்ற அந்த மிகப்பெரிய மான்ஸ்டர் கிட்ட வேலை பார்க்கறவன் தான் இவன். இதுக்கு முன்னாடி இந்த மான்ஸ்டர் கிட்டையும் போய் பேசியிருப்பான். அவன் இங்க வந்தவன நம்ம ஹீரோ இவன் எதுக்கு இங்க வந்தான், இவன் எதுக்கு அந்த எலும்பு கூட பண்ணி சப்போர்ட் பண்ணான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஜானி பிராடை பார்த்து இங்க ஜோர்டன் லோகன் டேய் ஜானி பிராட் நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த, நான் அவனை ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பார்த்தனடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதை கேட்ட அந்த ஜானி பிராட் என்னது ஃப்ரெண்டா, உன்ன மாதிரி ஒரு பூச்சிக்கிட்டலாம் நான் ஃப்ரெண்டா இருக்கணும்னு எந்த ஒரு அவசியம் இல்லடா அப்படின்னு ஜானி பிராடு அவனை பார்த்து கோவமா சொல்லிட்டு அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அவனை அப்படியே மயக்கம் போட வச்சிருவான். அவனோட அந்த ஹாலிசினேஷன் பவர் மூலமா அவன் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவான். நான் உன்னை ஃப்ரெண்டு மாதிரி பார்த்தேனடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோர்டன் லோகன் அப்படி மயங்கி கீழே விழுந்துருவான். அப்படி அவன் விழுந்ததுக்கு அப்புறம் இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அவனை அட்டாக் பண்ண வச்சுட்டு போகும்போது அவனோட அந்த ஹாலிசினேஷன் பவர் மூலமா நம்ம ஹீரோவையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்ப நம்ம ஹீரோ மனசுக்குள்ள இவன் தாமஸ் மாதிரி இல்ல, தாமஸை விட இவங்கிட்ட ரொம்ப பவர் இருக்குது. இவனோட அந்த ஹாலிசினேஷன் பவர் மூலமா நம்மளோட இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை டிராமா எல்லாமே நம்மளுக்கு ஞாபகம் வரும். நம்மளோட கொடூரமான சிந்தனைகள் நம்மளோட வழி எல்லாமே இங்க நம்ம கண்ணு முன்னாடி வரப்போகுது. என்ன பண்ண போறோம் தெரியல, இதை எப்படியாச்சும் நான் வெளியே கொண்டு வரணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு இருந்தாலுமே அந்த ஜானி பிராட் நம்ம ஹீரோவை கண்ட்ரோல் பண்ணி முட்டி போட வச்சிருவான். நம்ம ஹீரோ அப்படியே கஷ்டப்பட்டு என்னாச்சு நான் ஏதாச்சும் பண்ணியாகணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவன் அப்படியே நம்ம ஹீரோ பார்த்து ஏய் நீ தானே இதுக்கு முன்னாடி அந்த ஃபாப்னர் கையில் அடி வாங்கி செத்தவன், அந்த ஃபியூச்சர்லேருந்து வந்தவன் தானே நீ அப்படின்னு நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்சிருவான். நம்ம ஹீரோ இவனுக்கு அப்படி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவன் நம்ம ஹீரோ பார்த்து இப்போ நான் இந்த உலகத்தில் நிறைய டஞ்சன் பிரேக்கை வர வைக்க போகிறேன், இந்த உலகத்தையே அழிக்க போகிறேன் அப்படின்னு நிறைய டஞ்சன் எல்லாம் வானத்தில் ஓப்பன் பண்ணி விடுவான். அந்த டஞ்சன் எல்லாம் அப்படி வந்து இங்கே டஞ்சன் பிரேக் ஆகிட்டு இருக்கும். இங்கே இருக்க ஹண்டர்ஸ் எல்லாம் என்னடா இது இப்படி ஆகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது உள்ளேருந்து பயங்கரமான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கும். அதையெல்லாம் அவங்க எப்படியா தடுத்து நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோவால் நகரவே முடியாது. ஏன் என்னால் அசைய முடியல, என்னால் எப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு
பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு ஹாலிசினேஷன் வருது. அந்த மான்ஸ்டர் அப்படியே அங்க இருக்க நம்ம சாய், தாமஸ் இவங்க எல்லாத்தையுமே அப்படி முழுங்குற மாதிரி நம்ம ஹீரோக்கு அந்த கனவு வருது. நான் எப்படியாச்சும் இதுல இருந்து நகுண்டாகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்திட்டே இருப்பான். அப்ப அந்த ஜானி பிராடு போர்ட்டல் ஓபன் பண்ணிட்டு அங்க இருந்து போலான்னு சொல்லிட்டு பார்ப்பான். அப்படி பார்க்கும்போது இந்த பக்கம் பார்த்தா ஹாலிசினேஷன்ல எல்லாருமே மயங்கி விழுந்து கிடப்பாங்க. இங்க பக்கம் எல்லாருமே மயங்கி விழுந்திருப்பாங்க. மான்ஸ்டர் எல்லாம் செத்து தான் கிடக்கும். அப்ப நம்ம ஹீரோ என்னாச்சு, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா அந்த தொப்பி போட்டவர் நம்ம ஹீரோ கிட்ட வரும்போது நம்ம ஹீரோ யாரா அவரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அப்ப அந்த தொப்பி போட்டவர், தம்பி ஒரு நிமிஷம் இரு, நான் அவன்கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த ஜானி பிராட் கிட்ட போயிட்டு தம்பி அப்படி சொல்லும்போது அந்த ஜானி பிராட் பேட்ரியாக்ஸ் சுபோதி நீயாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சாக்காவான். ஆமா, இங்க இந்த மக்களை நிறைய பேரை போட்டு தம்சம் பண்ணிருக்கியே, நீ இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் நில்லு பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆள ஓடுறா சாமி உங்ககிட்ட அவன் பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருந்து எஸ்கேப் ஆக தான் பார்ப்பான். அப்படி விட்டா போதுன்னா சொல்லிட்டு அவன் இருந்து ஓடிடுவான். ஓடினதுக்கு அப்புறம் டே அவன் போயிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொப்பி போட்டவரு அந்த சுபோதி அவர் நம்ம ஹீரோ பார்த்து தட்டிக்கிட்டே கூப்பிடுவாரு. அவர் கம்ப வச்சு தட்டுவாரு. நம்ம ஹீரோவும் இங்க என்ன நடக்குது, அவன் என்ன ஹாலிசினேஷன் பண்ணிட்டான், யோ நீ யாரா இங்க வந்து தொலை பண்ணிட்டு இருக்க, கடுப்பத்தாதையா இங்கிருந்து உடனே கிளம்பு, நீ எப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது பட்டாலும் பார்த்து அந்த தொப்பி போட்ட வயசானவரு நம்ம ஹீரோவை நெத்திலே சுண்டி விடுவாரு. லைட்டா தாங்க சுண்டி விடுவாரு. நம்ம ஹீரோ எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளு, சும்மா பறந்து போய் விழுவான். பறந்து போய் விழுந்தோடனே நம்ம ஹீரோ பார்த்து அந்த வயசானவர், தம்பி உனக்கு ஆர்வம் அதிகமா இருக்கு, உனக்கு எல்லா உண்மையும் தெரியணும் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோ கிட்ட போய் உட்காந்துட்டு நீ உடனே டவர்ல போய் கிளைம் பண்ணு, அந்த டவரை ஃபுல்லா முடிச்சனா உனக்கான பதில் கிடைக்கும் அப்படின்னு அவர் நம்ம ஹீரோ பார்த்து சொல்லுவாரு. நம்ம ஹீரோவும் என்னடா அவன் இப்படி சொல்லிட்டு இருக்கானே சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது டப்புன்னு பார்த்தா அந்த வயசானவர், சரிப்பா தம்பி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போயிடுவாரு. அப்படியே கட் பண்ணா ஒரு வித்தியாசமான இடமா இருக்கு. அதுக்கு நடுவுல வெள்ளை கலர்ல ஒரு பில்டிங் இருக்கும். அங்க உள்ள பார்த்தா 5 சேர்ல 3 சேர்ல ஆள் உட்காந்துட்டு இருப்பாங்க. அங்க உட்காந்துட்டு இருக்க ஒருத்தர் தாட்டிக்காரு, என்னப்பா பிரம்மாவா எங்க போனா காணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா அவங்க கடவுளா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அங்க இருக்க தாடிக்காரு இன்னொருத்தரை பார்த்து, என்னப்பா பூமிக்கு போயிட்டு வந்தியே, எப்படியப்பா இருக்கு, அந்த மனுஷன் எப்படி இருக்கான்னு கேட்பான். யாருன்னு பார்த்தா அது சுபோதி தான், அந்த வயசான ஆளு. அந்த ஆளு கடவுள் தான் போல இருக்குதே. அப்ப அந்த ஆளு என்னால் தனியா முடிவு பண்ண முடியாது, ஆனா இந்த உலகத்துக்கு சாத்தான் வரப்போறான், அந்த ஃபாஃப்னீர் அவன் வந்தான் அப்படின்னா இந்த உலகமே அழியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த உலகம் இப்போ நார்மலா இருக்கிற மாதிரி எப்பவுமே இருக்காது, இது கண்டிப்பா அழிவை நோக்கி தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு அந்த ஃபாஃப்னீர் பத்தி சொல்லிட்டு இருப்பான் அந்த சுபோதி. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது முன்னாடி பார்த்தா புத்த கடவுள் மாதிரி ஒருத்தர் உட்காந்துருப்பாரு. ஒருவேளை அவர் புத்த கடவுளா இருப்பாரோ. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ பார்த்து அந்த சுபோதி, அவன் தனியா டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கான், அவனோட டைம்ல இருந்து இந்த பாஸ்ட்டுக்கு வந்திருக்கான் அப்படின்னா அவன் எல்லாத்தையுமே தனியாவே தடுத்து நிப்பாட்டுறதுக்கு அவனுக்கு சக்தி இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ பத்தி அவர் ரொம்ப பில்டப் கொடுத்துட்டு இருப்பாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம லீ, அப்புறம் தாமஸ், இவங்க சாய், அப்புறம் ஜோர்டன் லோகன், இவங்க எல்லாருமே அவங்களோட இல்லியூஷன்ல இருந்து அப்படியே வெளியே வருவாங்க. இங்க ஜோர்டன் லோகன், சே அந்த ஜானி விராடு இப்படி பண்ணுவான் நான் நினைச்சு கூட பார்க்கல, இப்படி நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லும்போது அப்ப நம்ம ஹீரோ அங்க இருக்க எல்லாருக்கிட்டையும், நான் ஃபியூச்சர்ல இருந்து திரும்ப ஃபாஸ்ட்டுக்கு வந்திருக்கேன், அதுவும் என்னோட உடம்பு விட்டு இப்போ வேற ஒருத்த உடம்புக்குள்ள வந்திருக்கேன் அப்படின்னு பாஸ்ட்ல நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு. அங்க மான்ஸ்டர்ஸ் எல்லாமே அந்த உலகத்தை அழிச்சு நாசமாக்கிருச்சு, கடைசியா நின்றது அங்க நான் மட்டும்தான். அப்பதான் அந்த ஃபாஃப்னீர் வந்து அவன் என்னையே கொண்டுட்டான், நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே சொல்லுவான். அதை கிட்ட அங்க இருக்க எல்லாருமே பேக்கன்னு முடிச்சிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ இது நம்புறது கஷ்டம் தான், வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்லும்போது தாமஸ் நம்ம ஹீரோ கிட்ட வந்து நீ ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பலான்னு பேசும்போது ஜோர்டன் லோகனும், நான் நினைச்சேன்டா இந்த அளவுக்கு ஒருத்தனுக்கு பவர் இருக்குன்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும், என்ன நம்புறீங்களா அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம சாயும், ஓ அப்படின்னா நீங்க இதுக்கு முன்னாடி என்னை பார்த்தது, என்கிட்ட உங்க நம்பர் கொடுத்தது, நம்ம அந்த டஞ்சனுக்குள்ள போயிட்டு வந்தது, இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குல்ல, நீங்க தனியாவே எல்லாத்தையும் மேனேஜ் பண்றீங்க அப்படி பேசும்போது அப்ப லீ நம்ம ஹீரோ கிட்ட வந்து, ஏய் ஒன்னும் இல்லை நம்பலன்னா நான் யாரடா நம்ப போறேன் அப்படின்னு லீயும் ரொம்ப ஆதரவா பேசிட்டு இருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோ, நான் உடனே டவருக்குள்ள போறேன், அங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ டவருக்கு போயிடுவான். அப்படி போகும்போது இங்க இருக்கிற சாயும் தாமஸும் அவர் தனியாவே எவ்வளவு கஷ்டத்தை பார்த்துட்டாருல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பாங்க. அப்படியே நம்ம ஹீரோ டவருக்குள்ள வந்தோடனே 60வது ஃப்ளோருக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு காட்டும். நம்ம ஹீரோ, நான் 40வது ஃப்ளோர் தானே முடிச்சேன், 41க்கு தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்போ பார்த்தா அந்த மரத்துக்கிட்ட அந்த கிழவர் இருப்பாப்ல, யாரு, அந்த சுபோதி தான். அவர் வந்துட்டு, தம்பி நீ அந்த எலும்புக்கூடு ராஜாவே கொண்டுட்ட, அதனால அந்த டவர்லாம் வேஸ்ட், நீ அதனால தான் உன்னை நான் ஸ்ட்ரைட்டா 60வது ஃப்ளோருக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, உங்களால எப்படி இதெல்லாம் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதை கேட்டு அவரும், தம்பி இப்போதைக்கு அது தெரியணும் அப்படின்னா டவரை மொத்தமா முடி, அப்புறம் நீ போயிட்டு வா, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ போவான். அப்படி போகும்போது நீ எங்க உள்ள போகும்போது அங்க வாசல் இருக்கவனுக்கு காசு கொடுத்து ஏதாவது கேட்பியே, அங்க நீ கேட்க வேண்டாம், நான் உனக்கு இப்பவே இங்க சொல்றேன், உன் கூட ஒருத்தன் க்ளோஸா இருப்பான், அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, அவன் தான் உனக்கு ஆபத்தானவன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோவும், சரி சரி
ஏதோ ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ளே போவான். அப்படி போகும்போது என்ன சம்மந்தம் இல்லாமல் இந்த வயசானவர் வராரு, அப்புறம் அந்த ஜானி பிராடு, அந்த ஃபாப்னீர், இவங்களுக்குலாம் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு அங்கே உள்ளே போவான். அப்படி நம்ம ஹீரோ உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி அந்த எலும்புக்கூட்டு ராஜாவை கொண்டனால இந்த போனஸ் பாயிண்ட் மூலமாக நம்ம ஹீரோட அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் பவர் எல்லாமே அதிகமாகிட்டே இருக்கும். அப்படியே நம்ம ஹீரோ அந்த ஃப்ளோருக்குள்ளே போனதுக்கப்புறம் அங்கே ஒரு மலை பிரதேசம் மாதிரி இருக்கும். அங்கே மலைக்கு மேலே பார்த்தா யாராச்சும் இருக்கீங்களா, நான் காப்பாத்துங்கடா ஹெல்ப்டா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கேட்கும். நம்ம ஹீரோ என்ன ஒரு சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜம்ப் அடிப்பான் பாருங்க. அந்த தீக்கு மத்தியில் பார்த்தா ஒருத்தன் அப்படியே உட்காந்துட்டு இருப்பான், கையில் சங்கிலி போட்டு அது நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். என்னை வந்து காப்பாத்துடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடும்போது அப்பதான் அசிஸ்டம் பாப்பாகி நீங்க இந்த சன் வூ காங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லுவோம். சன் வூ காங்கா, இவன் மங்கி கிங் ஆச்சு அப்படின்னா நம்ம ஹீரோ கடவுளோட உலகத்துக்கே வந்துட்டானா, மங்கி கிங்கே வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் செம்ம ஃபன்னா இருக்க போது அந்த சன் வூ காங் நம்ம ஹீரோ பார்த்து காப்பாத்துன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ உடனே அவரோட ஸ்பாட் பவர் யூஸ் பண்ணி அந்த நெருப்பை சுத்தமா அணைச்சிடறாரு. அதை பார்த்துட்டு சன் வூ காங்க எப்படிரா ஒரு சாதாரண மனுஷனா நீ இவ்வளோ ஈஸியா எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லி வாயை பிளந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோ உடனே அங்கிருந்து வெளியே வா அப்படின்னு சொல்லும்போது அப்போ அங்க இருக்கிற சன் வூ காங்கும் சூப்பர் நீ இந்த நெருப்புல அணைச்சிட்ட, ஆனா இந்த பாத்தியா இங்க சங்கிலி போட்டு எனக்கு கட்டி வச்சிருக்கான், நான் இங்க 500 வருஷம் இப்படியே இருக்கணுமாமா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னது 500 வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பிளந்து பார்க்கும்போது இங்க ஒருத்தன் தடியா இருந்தான்ப்பா, இங்க இம்மோட்டல் அதாவது சாகா வரம் தர ஒரு பழம் இருந்தது, அந்த பழத்தை தின்னுட்டேன், அதுல கடுப்பாய என்னை அப்படி கட்டி போட்டான், 500 வருஷம் நான் இங்கே இருக்கணுமாமா அப்படின்னு சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய கால் டம்னு வந்து இறங்கும். பாக்குறதுக்கே கொலசல் டைட்டனை விட ரொம்ப பெரிய சைஸ்ல டைட்டன் உருவத்துல வந்து நிற்பான். நம்ம ஹீரோக்கும் அந்த வூ காங்குக்கும் வந்துட்டானா அப்படின்னு சொல்லும்போது சன் வூ காங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைட்டன் கத்துவான் பாருங்க. நம்ம ஹீரோவும் யாரா அவன் இப்படி கத்துறான் அப்படின்னு சொல்லும்போது அங்க சன் வூ காங் டே தடியா நீ மட்டும் எப்படா இவ்வளவு சைஸ்ல இருந்துட்டு சீக்கிரம் இங்க வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த சன் வூ காங் கத்திட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ கிட்ட இவன் தான் அந்த கடவுளோட பப்பட்டு பொம்மை, கடவுள் ஆசீர்வதிக்கப்பட்ட பொம்மை, இவன் சும்மா என்ன தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பான், கடுப்பேத்துவான் அப்படின்னு சொல்லும்போது அவன் உன்னை யாரா நெருப்புல இருந்து காப்பாத்துனது, உனக்கு 500 வருஷம் தண்டனை கொடுத்தோம்ல, உன்னை விட மாட்டான்டா அப்படி சொல்லிட்டு கத்துவான் பாருங்க. நம்ம ஹீரோ காதை பொத்திக்குவான். அதை பார்த்துட்டு சன் வூ காங் நீ ஏன்டா இப்போ வந்த, கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருக்கனால இரு நான் வரேன், இந்த கையில போட்டிருக்க விலங்க மட்டும் கழிட்டு வரேன் இரு, சும்மா நோயினு தொல்லை பண்ணிட்டு கத்திக்கிட்டே இருக்கிறான்டா அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ இருங்க நான் உடனே அவனை போட்டு தள்ளிட்டு வரேன் அப்படி சொல்லும்போது அப்படி பறந்து மேல போயிட்டு இருப்பாரு நம்ம ஹீரோ. அதை பார்த்துட்டு சன் வூ காங் லூசு பையில கையை ஃப்ரீ பண்ணிட்டு போடா அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு அந்த டைட்டன் நீ ஒரு சாதாரண மனுஷன், நான் கடவுளோட சக்தி இருக்கிறவன், நீ என்கிட்டே வந்து மோதிரியா அப்படின்னு சொல்லிட்டு கையை முறிக்கிட்டு குத்த வருவான். நம்ம ஹீரோவும் பதிலுக்கு கையை முறிக்கிட்டு ஓங்கி ஒரு குத்து விடுவாரு. அப்படி விட்ட குத்துல அவன் அப்படி பின்னாடி தள்ளி போய் விழுற மாதிரி போவான். அதை பார்த்துட்டு எப்படி ஒரு சாதாரண மனுஷனால எப்படி என்ன அட்டாக் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருப்பான். அப்படி நின்றுட்டு இருக்கும்போது டக்கு நம்ம ஹீரோ அந்த சன் வூ காங் கிட்ட போய் நிப்பாரு. அதை திரும்பி பார்த்துட்டு அந்த டைட்டன் இவன் எப்படி அங்க போனா பாப்பாரு. அப்ப நம்ம ஹீரோ அந்த சாவியை எடுத்துட்டு கையில போட்டிருக்க அந்த விலங்கி அவுத்துட்டு பாப்பாரா. அதை பார்த்துட்டு அந்த சன் வூ காங் இருக்காரு பாருங்க மங்கி கிங், அந்த டைட்டனை பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு வக்கனை காட்டிட்டு இருப்பாரு. அந்த கடவுள் அந்த டைட்டன் இருக்கான் பாருங்க, எப்படா நீ இதை பண்ண, ஒரு சாதாரண மனுஷன் என்கிட்ட இருந்து சாவி எடுத்துட்டியா, நீ ரொம்ப புத்திசாலியா இருக்கிய அப்படி சொல்லும்போது அங்க சன் வூ காங் ஃப்ரீ ஆயிட்டாப்ல. மச்சே என்ன இனிமே ஆட்டத்தை ஆரம்பிப்போமா அப்படி சொல்லும்போது நீ ஒரு டெவில்ரா அப்படி சொல்லிட்டு அந்த டைட்டன் கையில வச்சிருக்க பெரிய கம்பை வச்சு அடிக்க வருவான் பாருங்க. நம்ம இரவும் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சன் வூ காங் உடனே பெருசா வளரு அப்படி சொல்லுவாரா. அந்த சன் வூ காங்கோட வெப்பன் தாங்க அது அப்படி பெருசா வளர்ந்து டம்னு வந்து அடிக்கும் பாருங்க. அடிச்ச அடியில அந்த டைட்டன் எங்க போனானே தெரியாது, நசுங்கிருப்பான் போல இருக்கு. அப்போ அந்த சன் வூ காங் மங்கி கிங் கடவுள் 500 வருஷமா அவன் யூஸ் பண்றான்டா, 500 வருஷமா இதை யூஸ் பண்ணி கூட இதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு அவனுக்கு தெரியல பாரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்க சன் வூ காங். அப்புறம் மங்கி கிங் அங்கிருந்து கிளம்பினான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ மங்கி கிங்க பார்த்து உங்களுக்கு அந்த பேட்ரியாக் சுபோதியை பத்தி தெரியுமா அப்படி சொல்லிட்டு கேட்டா அதுக்கு அந்த மங்கி கிங்க அவனா கழட்டு பைய தொப்பி போட்டு வந்திருப்பானே, அவனுக்கு உனக்கு என்ன வேலை, அவன் எதுக்கு ஒன்னவங்க பார்த்தான் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அப்படியே பார்த்தா இந்த பக்கம் கீழே இன்னும் நிறைய டைட்டன் மான்ஸ்டர் அவனேயமா இருக்கிறவங்க அப்படியே ஓடி வருவானுங்க. அதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் வந்துட்டாங்களா, நம்ம அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல இவங்களோட கதையை முடிக்கலாமா அப்படி சொல்லிட்டு மங்கி கிங் சண்டைக்கு ரெடி ஆவாரு. நம்ம இரவும் நானும் உங்க கூட சண்டைக்கு வரேன், 2 பேரும் சேர்ந்து சண்டை போடலாம் அப்படி சொல்லும்போது ஓகே ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம் வாடா அப்படி சொல்லிட்டு மங்கி கிங்கும் நம்ம ஹீரோவும் ஒரே நேரத்தில் அங்க இருக்க டைட்டன் மான்ஸ்டரை அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பாங்க. சும்மா நம்ம ஹீரோ மிர் டிராகன் மேல பறந்துட்டு இருக்கிற எல்லா டைட்டனையும் சும்மா சரசரன்னு வெட்டி வீசிட்டு போய்கிட்டே இருப்பான். அதை பார்த்துட்டு அந்த டைட்டன் மான்ஸ்டரும் என்னடா அவன் தலையை துண்டா வெட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ரெடியா இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ அவனோட மிகப்பெரிய ஸ்பியரை அப்படி வெளியே கொண்டு வந்துட்டு அந்த டைட்டன் மான்ஸ்டர் எல்லாத்தையுமே பார்த்துட்டு நீங்களாம் கடவுளோட மான்ஸ்டர் அப்படி சொல்லிட்டு கேள்விப்பட்டேனே, கொஞ்சம் இதா இருந்தது, ஆனா நீங்களாம் ஒரு மேட்ரே இல்லை, உங்க எல்லாத்தையுமே நான் அசால்ட்டா கொள்வேண்டா அப்படின்னு நம்ம ஹீரோ வேவ் ஸ்பியர் எக்ஸ்ப்ளோஷன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அடியை போடுவான் பாருங்க. அவ்வளவுதான், எல்லா டைட்டனும் நம்ம ஹீரோ அப்படி வெட்டி வீசிட்டு இருப்பான். அப்படியே இந்த பக்கம் அந்த மங்கி இங்க பார்த்தா என்னது
இதுதான் மங்கி கிங்கோட பவரா அப்படி சொல்லிட்டு பார்த்தா இருக்கிற டைட்டன் தலை முண்டம் எல்லாமே தனித்தனியாக பிச்சு போட்ட மாதிரி கொதறி போட்டு வச்சிருப்பான் அந்த மங்கி கிங்கு. எல்லா டைட்டனும் செத்து கிடக்கும். மங்கி கிங் அசால்ட்டாக நின்றுருப்பான். முடிஞ்சுதா, சரி நான் போய் இங்கேருந்து கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மங்கி கிங் கேட்டோன்னே அந்த மங்கி கிங்கை பார்த்த நம்ம ஹீரோ நான் நினைச்சதை விட அவன் ரொம்பவே சக்தி வாய்ந்தவனா இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அங்கே பார்த்தா மங்கி கிங் மேகத்தில் பறந்து போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ டிராகனில் பறந்து போயிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம், இது எந்த உலகம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மங்கி கிங் இதுதான் சொர்க்கத்தோட வாசல், இங்கே தான் கடவுள்கள்லாம் இருப்பாங்க, ஆனால் இதை தாண்டி தான் நம்ம போகணும் அப்படின்னு அங்கே நம்ம ஹீரோவை அந்த இடத்துல இருந்து தாண்டி ஒரு பேலஸ் மாதிரி இருக்கும். அந்த பேலஸ் இடத்துக்குள்ள அந்த மங்கி கிங் கூட்டு போகும்போது வா இங்கே வா, ஆனால் பார்த்து நட, மரக்கட்டையெல்லாம் பழசு அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ என்னது இது, இங்கே என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முடிச்சுக்கிட்டே உள்ளே போவான். அப்போ அங்கே மங்கி இங்கே ஒரு வயசானவன் இருக்கிறான், ஆனால் அவன் கொஞ்சம் கோவக்காரனாக இருப்பான், கண்டுக்கிடாத, நான் வந்துட்டேன்டா அப்படி சொல்லிட்டு மங்கி கதை திறந்துட்டு உள்ளே போனால் அங்கே நிற்கிறது நம்ம ஹீரோ. பார்த்த உடனே யார் இது, இவர் பார்க்கறதுக்கே செம்ம ஸ்ட்ராங்காக இருக்காரு சொல்லும்போது மங்கி இவன் தான் என்னோட பிரதரு, இவன் கொஞ்சம் சிடு தான் இருப்பான், கண்டுக்காத அப்படி சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோ அங்கே பார்த்தா முன்னாடி கொம்பு வச்சுட்டு ஒருத்தர் அப்படியே உட்காந்துட்டு இருப்பாரு. இவர் யாரு, இவர் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்காரு அப்படி சொல்லும்போது அதுக்கு மங்கி ஆமாம் இவன் தான் எனக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்தான், ஒரு மாஸ்டர் ஒரு பிரதர் மாதிரி எல்லாமே வந்தான் அப்படி சொல்லும்போது அவன் நீ என்னோட பிரதரை காப்பாத்திருக்கியா, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா இவன் ஒரு ஆக்ஸ் டீமன் கிங், டீமனுக்கு எல்லாமே ராஜா, நீ என்னோட பிரதரை காப்பாத்திருக்க, உனக்கு நான் எப்பவுமே நன்றி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்து காஃபி குடிச்சிட்டே அப்படி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த டீமன் கிங் நம்ம ஹீரோ கிட்ட உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த டீமன் கிங்கு நீ இந்த உலகத்தை சேர்ந்தவன் இல்லை, நீ வேற உலகத்துல தானே வந்திருக்க, எதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதை பார்த்து நம்ம ஹீரோ இப்போ நம்ம என்ன பண்றது, நம்ம நினைச்சதை உடனே பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு அங்க இருக்க அந்த டீமன் கிங்கை பார்த்து என்ன உங்களோட சிசிய புள்ளியா எடுத்துக்கங்க, எல்லாத்தையுமே எனக்கு சொல்லி கொடுங்க, ஏன்னா பயங்கரமான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வெளியே வரும்போது அது எல்லாத்தையுமே கொள்றதுக்கு எனக்கு சக்தி வேணும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் காப்பாற்றணும், அதுக்கு நீங்க என்ன ரொம்ப பலசாலியா மாற்றணும், அதுக்கு நான் அவங்க அசிஸ்டண்டா சேரணும் அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே அதை கேட்டு அங்க இருக்கிற அந்த டீமன் கிங் ஒன்று அதெல்லாம் அப்பெல்லாம் சேர்த்துக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கேட்டு நம்ம ஹீரோ கோவப்பட்டு என்னது என்னை சேர்த்துக்க முடியாதா, ஏன் சேர்த்துக்க முடியாது, உங்களோட உதவி எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கத்தும்போது உடனே அந்த டீமன் கிங் நம்ம ஹீரோ கிட்ட வந்து நான் உன்னை சிசிய பிள்ளைய ஏற்றுக்க மாட்டேன், நான் உன்னை ஒரு பிரதரை ஏற்றுக்கிறேன், இதுக்கப்புறம் நீ என்னோட பிரதரை காப்பாற்றிருக்க, அதனால தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவா அவன் பிரதரை ஏற்றுக்குவான். அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் விடிஞ்சிடுது, மறுபடியும் அதே இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க காஃபி குடிச்சிட்டு. அப்போ நம்ம ஹீரோ பார்த்து டீமன் என்ன நல்லா தூங்குனியா, சரி இப்போ நம்ம அடுத்த கட்ட வேலைக்கு போகலாமா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்து அந்த டீமன் கிங் பக்கத்தில் இருக்க அந்த மங்கி கிங் நீ என்னோட பிரதரா மாறிட்டியா, இதுக்கப்புறம் நீ என்னோட எங்கர் பிரதர், உன்னை பிடிச்சி நான் எப்படி போட்டு நசுக்க போறேன் பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ பிடிச்சி விளாண்டுட்டு இருப்பான் மங்கி கிங்கு. அப்போ அந்த டீமன் கிங்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு, நம்ம இப்பவே ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு மங்கி கிங்கு என்னது இப்பவே வா அப்படி சொல்லிட்டு வாயப்பழந்து பார்த்துட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்க போறாங்க, அதாவது முனிவர் கலை. இந்த முனிவர் கலைங்கிறது மனசை ஒருநிலைப்படுத்தி சக்தியை ஃபுல்லா வெளியே கொண்டு வர்றது, இது மூலமா கடவுளோட சக்தியவே அடையலாம், அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ட்ரைனிங் தான் இந்த முனிவர் சக்தி ட்ரைனிங். இந்த ட்ரைனிங்க்கு நம்ம ஹீரோவை கூட்டு போறதுக்கு ஒரு மூங்கில் காட்டுக்குள்ள போவாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தா மங்கி கிங்கு ரொம்பவே சோம்பேறியா இருக்கும், என்னப்பா ட்ரைனிங்கா எனக்கு பிடிக்கவே பிடிக்காதப்பா அப்படி சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாப்ல. அப்போ பார்த்தா அங்க மூங்கில் கம்பு ரெண்டு பாதியா உடைச்சி தரையில சொருகி வச்சிருப்பாப்ல. நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு என்னது இது இவ்வளவு ஷார்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டு மங்கி கிங்கு ஐயோ இந்த ட்ரைனிங்கா செம்ம கடுப்பாவுமே, நான் இங்க இருந்து ஓடுறேன்ப்பா அப்படி சொன்னாலுமே இங்க பாரு மங்கி கிங் ஓடாத அப்படி சொல்லிட்டு டீமன் கிங்கை கூப்பிட்டு இதுல உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு செம்ம ஷார்ப்பா இருக்கும், இதுக்குள்ள உட்காந்தா என்னத்துக்கு ஆகுறது அப்படி சொல்லிட்டு மங்கி கிங் முடிச்சுட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா அந்த மூங்கில் ஷார்ப்பா இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு மேல நம்ம ஹீரோவும் மங்கி கிங் இவங்க ரெண்டு பேருமே மேல ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. அது உள்ள சொருகாம எப்படிதான் இருக்குதோ அது மேல ரெண்டு பேருமே உட்காந்துக்கிட்டு தியானம் பண்றாங்க. இதுதான் பேசிக் பிரீத்திங் டெக்னிக், முனிவர்களின் பேசிக் பிரீத்திங் டெக்னிக். இந்த டெக்னிக்கை நம்ம ஹீரோ ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு இருப்பான். அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஊகாங் அதாவது மங்கி கிங் நம்ம ஹீரோவை டிஸ்டர்ப் பண்ணிடுவான். ஜஸ்ட் மிஸ் கொஞ்ச நேரம் உள்ள இறங்கியிருக்கும், மங்கி கிங் கொஞ்ச நேரம் சும்மா இருந்து தொலையாண்டா, இது கும்பி பாகண்டா, உள்ள எரிச்சுட்டு அவ்வளவுதான்டா அப்படின்னு நம்ம ஹீரோ திட்டிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ பார்த்து மங்கி கிங் ஆமாப்பா இது கும்பி பாகம் தான், கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கு தம்பி அப்படின்னு மங்கி கிங் நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப நம்ம ஹீரோ மறுபடியும் ஒழுங்கா உட்காந்துட்டு இருப்பான். அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட மானா பவர் சும்மா பயங்கரமா வந்துட்டு இருக்கும். அதை பார்த்து மங்கி கிங்கும் டீமன் கிங்கும் பரவாயில்லையே இவன் இவ்வளவு சீக்கிரமா கத்துக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட மானா பவர் மூலமா அந்த பேசிக் பிரீத்திங் டெக்னிக், இந்த பிரீத்திங் டெக்னிக் மூலமா நம்ம ஹீரோ அதை ஸ்ட்ரைட்டா உட்காந்து
உட்காந்துட்டு மானா பவர் வெளியே கொண்டு வந்துட்டு இருப்பான். அப்படியே நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டா ஒழுங்கா உட்காந்தோன்னா இப்ப நம்ம ஹீரோ முனிவர் கலையில ஒரு 10% கத்துக்கிட்டான். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு பரவாயில்லையே பேசிக் கத்துக்கிட்ட உடனே 10% வந்துருச்சா, இப்ப என் உடம்புல ரொம்ப மாற்றம் வருது, இந்த முனிவர் கலை மூலமா என்னோட பாடி பவர் ரொம்பவே அதிகமான மாதிரி இருக்கு, ஆனா 10%ங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்குது, சீக்கிரம் வரமாட்டேங்குது போலயே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ பிளாஷ்பேக் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அவங்களாம் சீக்கிரம் வருவாங்க, அந்த ஃபாஃப்னீர் அவன் என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் போது இந்த உலகத்தை நாங்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து காப்பாற்றி ஆகணும், நான் அவனை தனியா சமாளிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க நின்று இருப்பான். திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ஜானி பிராட் வந்திருப்பான். நம்ம ஹீரோ ஜானி பிராட பார்த்துட்டு டேய் நீ எங்கடா இங்கே அப்படி சொல்லும்போது அந்த ஜானி பிராடு உன்னை விட மாட்டேன்டா, உன்னை கொன்னே தீருவேன் வாடா அப்படி சொல்லும்போது நானும் விட மாட்டா வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே பின்னாடி பார்த்தா அந்த ஜானி பிராடு நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போட்டிருப்பான். நம்ம ஹீரோ மட்டும் தான் அங்கே நின்று இருப்பான். என்ன நடக்குதுங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே செத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க செத்து கிடப்பாங்க. அதை பார்த்துட்டு இல்லை இதுக்கு வாய்ப்பே இல்லை, இது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்திக்கிட்டே இருப்பான். பார்த்தா இது எல்லாமே ஒரு கனவு தான். டக்குன்னு நம்ம ஹீரோ தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு வா நல்ல வேலை இது ஒரு கனவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ட்ரைனிங்கு முனிவர் கலையில அடுத்த டெக்னிக்கு நம்ம ஹீரோ அங்க மூங்கில் காட்டுக்குள்ள போய் மூங்கில் எல்லாத்தையுமே அப்படி வெட்டி வீசி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருப்பான். இப்படியே போயிட்டு தான் வேலைக்காகாது, என் கனவுல கொண்டது எல்லாமே நிஜத்துல நடக்கக்கூடாது, அதை நடக்காம நான் அப்படியே தடுத்து நிப்பாட்டி ஆகணும். டீமன் கிங் இந்த முனிவர் கலையில லாஸ்டா இருக்கிற டெக்னிக்கு சீக்கிரமா கத்து கொடுங்க, நான் ரொம்ப பவர்ஃபுல்லா மாறணும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க டீமன் கிங் கிட்ட சொன்னோன்னே அது கேட்டு அந்த டீமன் கிங்கும் நீ ஏதோ ஒரு முடிவோட தான் வந்திருக்க, எல்லாத்தையுமே தனியா நின்று சமாளிக்கணும்னு நினைக்கிற, ஆனா அதுக்கு நீ இப்போ தயாரா இல்லை, கொஞ்சம் ட்ரைனிங் எடுன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ ட்ரைனிங்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே டயர்டா உட்காந்துட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துக்கு மங்கி கிங் வந்தோடனே ஏ பிரதரு என்னடா பண்ற தம்பி அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ அங்க மங்கி கிங் வந்ததே தெரியாம மனசுக்குள்ள இவங்க என்ன திடீர்னு என்ன பிரதரா ஏத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வெளியே பேசிடுவான். டப்புன்னு பார்த்தா மங்கி கிங்கு ஆமாப்பா பிரதர் தானப்பா நீ அப்படி சொன்னோன்னே ஐயோ நீ எப்படா இங்க வந்த டக்குனு இங்க வந்துட்ட அப்படி சொல்லும்போது ஆமாப்பா என்னமோ பிரதரை ஏத்துக்கிட்டாங்களா என்னன்னு பேசிட்டு இருந்தியே, உண்மையாலுமே நீ என்னோட பிரதர் தான்டா, ஏன்னா அவன் உன்னை டக்குன்னு பிரதரா ஏத்துக்கிட்டான், அவன் அவ்வளவு சீக்கிரமா ஏத்துக்க மாட்டான், என்னை நீ காப்பாத்துன்னு தெரிஞ்ச உடனே அவன் உன் மேல பாசமே வச்சுட்டான்டா, ஆனா அதை பத்திலாம் கவலையே படாத சரியா, இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணியாவுமா, இப்போ நீ என் கூட சண்டை போட்டு ட்ரைனிங் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு டக்குன்னு ஒரு சொடக்கு போட்டோன்னே மங்கி கிங்கி அவனோட க்ளோன் பவரை அப்படியே உள்ள கொண்டு வருவான். அப்படியே ஒரு புதுசா ஒரு க்ளோன் உருவாகி வந்து நிற்கும் பாருங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ ஓ உன்னால க்ளோன்லாம் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். ஆமா தம்பி க்ளோன்லாம் நாங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணுவோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ வா நீனும் நானும் சண்டை போட்டு ட்ரைனிங் எடுத்துக்கலாம் வரியாடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மங்கி கிங் அவனோட க்ளோன் பவர் மூலமா க்ளோன் அவரை வச்சு அப்படி சண்டைக்கு ரெடியா வந்து அந்த க்ளோன் நிற்கும். அப்போ மங்கி கிங் நம்ம ஹீரோ பார்த்து இங்க பாரு தம்பி நீ ஆல்ரெடி என்னோட தம்பி தான், ஆனா இப்போ என்னோட க்ளோன் கூட நீ சண்டை போட்டு ஜெயிச்சிட்ட அப்படின்னா கடைசி வரைக்கும் நீ தனியா சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை, உனக்காக நான் எப்பவுமே இருப்பேன் தம்பி அப்படி சொன்னோன்னே நம்ம ஹீரோவும் அவ்வளோதானே பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட பவர்ஃபுல்லான ஸ்வாட் எடுப்பான். சரி இப்போ சண்டை போட ஆரம்பிக்கலாம் அப்படி சொல்லிட்டு மங்கி கிங் கையை காட்டினோன்னே 2 பேரும் அப்படி சண்டை போட ஆரம்பிப்பாங்க பாருங்க, சும்மா வெறித்தனமா இருக்கும் அப்படின்னு நினைச்சா அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் விடியுது. நம்ம ஹீரோ அப்படி கண்ணை முடிக்கிறான். ஆமா என்னாச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரே டவுட்டு. அவங்க 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ டம்மால்னு கதவை திறந்துட்டு அங்கே போயிட்டு என்னாச்சு அப்படி சொல்லும்போது மெதுவா கதவை திறப்பா அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து அங்கே சொல்லிட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோவும் நான் சண்டை போட்டனே அங்கே சண்டை என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே அங்க இந்தாப்பா உனக்கு சாப்பாடு செஞ்சிருக்கேன் சாப்பிட்டு இன்னும் வேணாலும் கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொன்னோன்னே அப்ப நம்ம ஹீரோக்கு புரியுது அப்படின்னா நான் அந்த மங்கி கிங் க்ளோனுக்கிட்ட தோத்துட்டேனா அதுவும் ஒரே செகண்ட்லையா, இப்படி இருந்தேன்னா நான் அந்த ஜானி பிராடை எப்படி தோக்கடிக்க முடியும், நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், நான் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகணும், என்னோட மனசு நல்லா புரியுது, ஆனால் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட கேட்கணும், அந்த ஹெவன்லி ரியாலம்ன்ற அந்த விஷயத்த நீங்கள் தாண்டி வந்தீங்களே அங்கே இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோன்னே அங்கே இருக்க டீமன் கிங் ஹெவன்லி ரியாலம்மா அது சிம்பிள்ரா, அவனுங்க பூமியை காப்பாற்றணும், ஆனால் அவனுங்க பூமியை காப்பாற்றுற வேலையை விட்டுட்டு பூமியை அழிக்கிற வேலையை பார்க்குறானுங்க. அந்த புதுசாக அந்த கோட்டைக்கு ராஜாவாக ஒருத்தன் ஜேடி எம்பரர்னு வந்தான், அவன் வந்திருந்தா தான் அந்த கோட்டையே நாசமா போச்சு, இங்க இருக்கிற பூமியில இருக்க நிலத்து எல்லாத்தையுமே அபகரிக்கணும்னு பாக்குறான், அவனை எப்படியாச்சும் கொல்லணும், அதுதான் எங்களோட ஆசை அப்படி சொல்லும்போது அந்த ஹெவன்லி ரியாலம்ல இருக்கிற அந்த ஜேடி எம்பரர் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த ஜேடி எம்பரர் முன்னாடி இருக்கிறவனை பார்த்துட்டு டேய் அந்த மங்கிங் என்னென்ன டேமேஜ் பண்ணா அதை ஒழுங்கா என்கிட்ட சொல்லு அப்படி சொல்லும்போது முன்னாடி பார்த்தா ட்ரூ லார்ட் ஏர்லாங் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். இவன் அவன் மொத்தமா நிறைய விஷயத்த டிஸ்ட்ராய் பண்ணிட்டான், அவனை நம்ம அடைச்சி வச்சோம், அவன் எஸ்கேப் ஆகி நிறைய டைட்டன் மான்ஸ்டரை கொண்டுட்டான் அப்படி சொல்லும்போது அங்க இருக்க சிவப்பு முடிக்காரன் இவன் மார்ஷல் ஆர்ட்ஸ் கார்டு, இவனோட பேரு நெசா கிரவுண்ட் பிரின்சஸ். இந்த நெசாங்கிறவன் அப்படியா அப்படின்னா போர் ஆரம்பிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டு அந்த ஆர்லானும்
போர்ல ஆரம்பிக்க முடியாதுப்பா, அந்த மங்கி இங்க எதிர்த்து சண்டை போடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான், நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அந்த ஜேட் எம்பரர், அப்படியா அவனை நம்ம ஃப்ரீயா விடக்கூடாது, அந்த சன் ஊக்காங்க நம்ம எப்படியாச்சும் பிடிச்சே ஆகணும், நம்ம உடனே போருக்கு ரெடி ஆகலாம், சண்டை போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சண்டைக்கு ரெடி ஆகிறான். அந்த ஆர்லாங் சொல்றதை கேட்கவே மாட்டான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அவங்க 2 பேரும் நல்லா காஃபிலாம் குடிச்சிட்டு இந்த பக்கம் மறுபடியும் ட்ரைனிங் ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ அங்க மறுபடியும் ட்ரைனிங்ல மூங்கில் குச்சியில உட்காந்துட்டு இருப்பான். அப்புறம் பெரிய கல்லு மூட்டை மாதிரி இருக்கும், அதை இழுத்துட்டு அப்படியே மேல போய்கிட்டே இருப்பான். அங்க இருக்க டீமன் கிங்கும் இதை நீ மிஸ் பண்ணக்கூடாது, பிரீத்திங் டெக்னிக்ல இது ரொம்பவே முக்கியமான விஷயம், அதனால தொடர்ந்து நீ இந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னபோது நம்ம ஹீரோ அப்படியே அந்த கல்லை இழுத்துக்கிட்டே போயிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா அந்த மங்கி கிங் க்ளோன் கூட மறுபடியும் நம்ம ஹீரோ சண்டை போட ஆரம்பிச்சிட்டான் போல. அந்த மங்கி கிங் ஓங்கி ஒரு குத்து விடுவான். டக்குன்னு நம்ம ஹீரோ அப்படி எஸ்கேப் ஆயிட்டு ஓங்கி ஒரு குத்து விடுவான் பாருங்க. அந்த குத்துல வந்து டக்குன்னு டாஜ் பண்ணிட்டு அப்படியே பின்னாடியே போவான். போயிட்டு அந்த மங்கி கிங்கு விட்டா மாட்டேன்டா உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு பறந்து வந்து ஓங்கி ஒரு கிக்கு விட பார்ப்பான் பாருங்க. அடிச்ச அடியில நம்ம ஹீரோ அப்படி பறந்து போய் மண்ணை கவிடுவான். மேலே பார்த்தா அந்த மங்கி கிங்கோட ஒரிஜினல் வெர்ஷன் மேலே உட்காந்துட்டு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். இங்க நம்ம ஹீரோ அடிச்ச அடியில நம்ம ஹீரோக்கு அப்படியே வாயெல்லாம் கோணிக்கும். சீக்கிரம் சீக்கிரம் இன்னும் நல்லா சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கும்போது டப்பாலும் நம்ம ஹீரோ எந்திரிச்சு வந்து பின்னாடி ஓங்கி ஒரு குத்துடலான்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு இருப்பான் பாருங்க. அப்படியே அந்த மங்கி க்ளோன் திரும்பி பார்ப்பான். டப்புன்னு நம்ம ஹீரோட மூஞ்சிலேயே குத்த போவான். நம்ம ஹீரோ ஜஸ்ட் ஒரு செகண்ட்ல அப்படியே அந்த குத்துலேருந்து எஸ்கேப் ஆயிடுவான். அதை பார்த்து மங்கி கிங்கோட க்ளோனு என்னாச்சுவேன் எஸ்கேப் ஆயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பான் பாருங்க. அப்படி விடாம நம்ம ஹீரோவை குத்துன்னு குத்த ட்ரை பண்ணுவான். இருந்தாலும் நம்ம ஹீரோ அந்த குத்துலேருந்து அசால்ட்டா டாஜ் பண்ணி எஸ்கேப் ஆகிட்டே இருப்பான். அதை பார்த்து அந்த மங்கி கிங்கு இதுக்கு வாய்ப்பே இல்லை, எப்படி இவன் என்னோட எல்லா அட்டாக்கையும் தடுத்து நிப்பாட்டுறான், இவ்வளோ ஸ்பீடாக இருக்குமே, இவன் தடுத்து நிப்பாட்டுறானா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நான் அவனை விட மாட்டேன் அப்படின்னு கையை முறுக்கிட்டு ஓங்கி குத்த வரும்போது அப்போ நம்ம ஹீரோட கண்ணு பச்சை கலரில் மாறும். இது என்னடா கண்ணு வித்தியாசமாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா இதுதான் முனிவர்களின் கண்ணு. இந்த கண்ணு நம்ம ஹீரோக்கே வந்துருச்சு. முனிவர்கள் ட்ரைனிங் எடுத்தனால நம்ம ஹீரோக்கு இப்போ முனிவர்களோட கண்ணு வந்துருச்சு. அதனால அந்த ஸ்பீடாக குத்துற அந்த குத்து எல்லாமே நம்ம ஹீரோ அசால்ட்டாக தடுத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு அந்த முனிவர் கண் கிடைச்சோன்னே அந்த கண்ணில் நேராக குத்தலான்னு சொல்லிட்டு அந்த மங்கி கிங் அப்படி குத்த போவோம். நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த மங்கி கிங் கையை அப்படி பிடிச்சி அப்படி அந்த பக்கம் டாஜ் பண்ணிடுவாரு. அப்படி தப்பிச்சோடனே அந்த குத்தோட பவர் பார்த்தா செம்ம பவராக இருக்கும். மறுபடியும் அந்த மங்கி கிங் க்ளோனு விட மாட்டேன் உன்னை அப்படின்னு மறுபடியும் செம்ம ஸ்பீடாக குத்துன்னு குத்திக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த அட்டாக்கெல்லாம் செம்ம ஸ்பீடாக டாஜ் பண்ணிட்டு இப்போ ஏன் டர்ன் அப்படின்னு அந்த அட்டாக்கை தடுத்து நிப்பாட்டி மறுபடியும் ஒரு அட்டாக் போடுறதுக்கு செம்ம ஸ்பீடாக ஓடி போய் கழுத்துலேயே ஒரு குத்தலான்னு சொல்லிட்டு அடிக்க போக அப்படி குத்தாம லைட்டா ஒரு தள்ளி மட்டும் விடுவாப்ல. தள்ளி விட்டதுல மங்கி கிங்கோட அந்த க்ளோனு கீழே விழுந்துரும். அப்ப நம்ம ஹீரோ இந்த அடி எப்படி இருக்கு நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே அந்த மங்கி கிங்கோட க்ளோனு இன்னும் முடியல, நான் மறுபடியும் உங்களோட சண்டை போட்டு தருவேன், ஆனா நீ இந்த அளவுக்கு செம்ம பவர்ஃபுல்லா இருப்பேன்னு தெரியல சின்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சண்டை போட ஆரம்பிப்பாங்க அந்த க்ளோன் கூட. அந்த க்ளோன் அதோட வெப்பன் எடுத்து நம்ம ஹீரோ கூட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோ அந்த அட்டாக்லாம் டாச் பண்ணிட்டு ஸ்வாட் எடுத்துட்டு மறுபடியும் அட்டாக் பண்ணிட்டே இருப்பான். அந்த சண்டையை மேல இருந்து ஒரிஜினல் மங்கி கிங்கும் அவங்களோட பிரதர் டீமன் கார்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரிஜினல் மங்கி கிங் டீமன் கார்டு கிட்ட அண்ணா இவன் வந்து 1 மாசம் தான் ஆச்சு, அதுக்குள்ள இவனுக்கு எப்படி அந்த சேஜை ஞானக்கண் கிடைச்சது அப்படின்னு மங்கி கிங் சொல்லிட்டு இருக்கும்போது கீழே நம்ம ஹீரோ அந்த க்ளோன் மங்கி கிங் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பான். அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த க்ளோனா தாக்கு பிடிக்கவே முடியாது. அதை பார்த்து ஒரிஜினல் மங்கி கிங்கு இவன் இவ்வளோ ஸ்பீடா வளர்ந்துட்டானா அப்படின்னா இதுக்காக நான் வெயிட் பண்ண முடியாது, அவனும் நானும் சண்டை போட்டே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு மங்கி கிங் சிரிச்சுட்டே சொல்லும்போது அப்போ அந்த டீமன் கார்டு மங்கி கிங்க பார்த்து நீ ஏன்டா இவ்வளோ எக்ஸைட்டா இருக்க, நான் இப்போ என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா அந்த ஞானப்பழம், அந்த ஞானப்பழத்து மூலமா நம்மளோட பிரதர் கிம் சாவே இல்லாம ஒரு இமோட்டல் வாழ்க்கையை வாழ்வான், அந்த பழத்தை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு அவனுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு டீமன் கார்டு சொன்னோன்னே அதை கேட்டு மங்கிங்கும் அண்ணா என்னண்ணா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு டீமன் கார்டு ஏன்டா நம்மளோட பிரதர் கிம்மை பார்த்தா உனக்கு சந்தோஷமா இல்லையா, அவர் கூட சண்டை போடணும்னு சொன்னீங்க, ஏன் கூட சண்டை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீமன் கார்டு சிரிச்சிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு மங்கிங்க என்னது உங்க கூட சண்டை போடுறதா, உங்க கூட சண்டை போட்டு ஒரே அடியில் நான் அப்படி தோக்கடிச்சு சாகிறதுக்கா, ஆட போங்கனே அப்படின்னு சொல்லிட்டு மங்கி கிங்கு அவரோட மேகத்துல தான் டீமன் கார்டை நிப்பாட்டி வச்சுட்டு இருப்பாரு. உடனே மங்கி கிங் என்ன பண்ணுவாப்ல டீமன் கார்டை அப்படி கீழே தள்ளி விட்டுருவாப்புல மேகத்தை களைச்சு விட்டு. நம்ம டீமன் கார்டை அப்படி கீழே வந்துட்டு இருக்கும்போது மங்கி கிங்கை பார்த்து மங்கி கிங்கு நீயே ஒரு சாவே இல்லாத ஒரு இமோட்டல் லைஃபை வாழ்றவன், நான் அடிச்சு நீ எப்படா சாவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீமன் கார்டு யோசிச்சுட்டே அப்படி கீழே போயிட்டு இருப்பாங்க. அப்படி கீழே போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை பார்த்து அந்த டீமன் கார்டு பரவாயில்ல இவன் ரொம்பவே அருமையாக சண்டை போடுறான் அப்படி சொல்லிட்டு கீழே வந்துடுவார். கீழே வந்தோடனே பிரதர் என்ன பண்ணுற அப்படின்னு டீமன் கார்டு கேட்டோன்னே நம்ம ஹீரோவும் வந்துட்டீங்களா,
இங்க பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கேன், பார்த்தா தெரியல அப்படின்னு சொல்லும்போது அந்த டீமன் கார்டு, இப்போ உனக்கு ஒரு புது ட்ரைனிங் கொடுக்க போறேன், இந்த மூங்கில் குச்சி இதுதான் உன்னோட ஸ்வாடு அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்து நம்ம ஹீரோ இதை வச்சு என்ன பண்றது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அங்க டீமன் கார்டு, நீ எதுவுமே சாதாரணமா பார்க்க கூடாது, உங்ககிட்ட இருக்க அந்த சேஜ் ஐஸ் அது மூலமா தான் பார்க்கணும். இப்ப பாரு, இந்த மூங்கில் குச்சியை வச்சு இவ்வளவு பெரிய பாறையை நான் எப்படி வெட்டுறேன்னு பாரு அப்படின்னு. அது பெரிய மலைப்பாறை. அந்த மூங்கில் குச்சியை வச்சு ஓங்கி ஒரு போட்டதுல அவ்வளோ பெரிய பாறை ரெண்டா பொழந்துக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ, என்னது இத்தனையோண்டு குச்சியை வச்சு இவ்வளோ பெருசா போட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்து டீமன் கார்டு, எப்படி என்னோட பவர், எப்படி இதே பவர் தான் நீ யூஸ் பண்ணணும், இது உன்னோட உள்ளத்துல இருந்து வரணும், நீ மனசால இதை பார்க்கணும், அப்பதான் இதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீ ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த மூங்கில் குச்சியை கொடுப்பாரு. நம்ம இரவும் அந்த மிகப்பெரிய மலைப்பாறையை உடைக்கிறதுக்கு சொல்லிட்டு அந்த மூங்கில் குச்சியை தான் உடச்சு விடுவாரு. அந்த மலைப்பாறை ஒண்ணுமே ஆகாது. நம்ம இரவும் விடாம அந்த மக்கி கிங் கூட தான் சண்டை போட்டு அந்த மூங்கில வச்சு ட்ரைனிங் எடுத்துட்டு அந்த பாறையை உடச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய குச்சி எடுத்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருப்பாரு. 6 மாசம் கழிச்சு, 6 மாசத்துக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ ஒரே போடல அந்த மிகப்பெரிய பாறையவே பொழந்து விட்டுருப்பாரு. 6 மாசம் கழிச்சு நம்ம ஹீரோ அந்த ட்ரைனிங்ல சக்சஸ்ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் ஹெவன்லி ரியாலம்ல இருந்து எல்லாருமே படையெடுத்து வந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ நிக்கிற அந்த இடத்துக்கு படையோட வந்துருவாங்க. நம்ம ஹீரோ அவங்கள பார்த்த உடனே அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு முடி நீளமா வளர்ந்துருச்சு. 6 மாசம் முடி வெட்டல போல இருக்குது. அப்படியே பார்த்தா அந்த ட்ரூ லார்ட் எர்லான், அப்புறமா நெசா த கிரவுன் பிரின்சஸ், அந்த ஜேடி எம்பரர், இவங்க 3 பேர் நின்று இருக்கும்போது அந்த மங்கி கிங்கும், வந்துட்டீங்களாடா, வாங்கடா வாங்கடா, சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு அடிக்கிற அடியில எல்லாருமே பாருங்க என்ன ஆக போறீங்க அப்படின்னு சொல்லும்போது சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேடி எம்பரர் சொன்ன உடனே அந்த படையெல்லாம் ஒன்னா பறந்து வந்து வெப்பனை வச்சுட்டு மங்கி கிங்க அட்டாக் பண்ண வந்துட்டு இருப்பானுங்க. உடனே மங்கி கிங்கு அவரோட அந்த கையில வச்சிருக்காரு பாத்தீங்களா வெப்பனு, ரியூயி இதை அப்படியே பெருசா மாத்து அப்படின்னு சொன்னோன்னே அந்த வெப்பன் அப்படி பெருசா மாறுமாருங்க. அது வந்த எல்லாத்தையுமே அடிச்சு நவுத்தி விட்டுருவோம். அவனுங்க எல்லாமே கீழே விழுந்துட்டு இருக்கும்போது இப்ப பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹிட் அப்படின்னு ஒரு அடியை போட மின்னல் வரும் பாருங்க. மின்னல் வந்து அங்க இருக்க எல்லா சோல்ஜர்ஸ் சும்மா டமால்னு அடிச்சு எல்லாத்தையுமே தோக்கடிச்சிடும். அவனுங்க வந்த ஸ்பீட்லயே அடி வாங்கி அப்படி மயக்கம் போட்டு கீழே வந்துட்டு இருப்பானுங்க. என்ன இப்ப நீ வரியா இல்ல வேற யாராவது அனுப்ப போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மங்கி கிங் கேட்டோன்னே அங்க பார்த்தா ட்ரூ லார்ட் எர்லாண்ட் அப்புறம் நெசா த கிரவுன் பிரின்சஸ், இவங்க 2 பேரும் ஒரே நேரத்துல மங்கி கிங் கூட சண்டைக்கு வருவானுங்க. இவங்க 2 பேரும் கூட தனியா சண்டை போட்டுருப்பாப்ல மங்கி கிங். அதை ஜேட் எம்பரர் சண்டை ஆரம்பிச்சுட்டாங்களா அப்படி சொல்லும்போது அங்க பார்த்தா டீமன் கிங் வராப்ல. டீமன் கிங் வந்துட்டு, என்ன லாங் டைம் நோ சி ஜேட் எம்பரர், என்ன இங்க நீ எதுக்கு வந்திருக்க, வார ஆரம்பிக்க போறியா, நீ என்னதான் பண்றன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க டீமன் கார்டு வந்தோடனே அதை பார்த்துட்டு ஜேட் எம்பரர், பார்க்கலாம் இந்த வார்ல யார் ஜெயிக்கிறாங்கன்னு எனக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்குது. 2 பேரு ஒரே ஆள் கூட, அதாவது மங்கி கிங் கூட சண்டை போட போறாங்க, இதுல யார் ஜெயிக்க போறான்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு போது அப்படி சொல்லும்போது அவங்க 2 பேரும் மங்கி கிங் கூட பயங்கரமா சண்டை போட்டுருப்பானுங்க. மங்கி கிங் வயிற்றுலேயே ஒருத்தன் கூட போட்டு விட்டுருவான், ரத்தம்லாம் வந்துடும். மங்கி கிங் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பாப்ல. அங்க டீமன் கார்டு அந்த ஜேட் எம்பரர் கிட்ட, நீ 6 மாசம் கழிச்சு வந்திருக்க அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய திட்டம் சொல்லிட்டு மொக்கையான ஒரு திட்டத்தை நான் போட்டு வந்திருப்ப அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போது கீழே பார்த்தா மங்கி கிங் அவங்க 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது மங்கி கிங் கஷ்டப்பட்டு தான் இருப்பாரு. அப்ப அந்த நெசா த கிரவுன் பிரின்சஸ் அவன் அப்படியே பின்னாடி பறந்து வந்து நம்ம மங்கி கிங் அடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பான். கிட்ட வந்துருவான். அப்படி பின்னாடி வந்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு வரும்போது குறுக்க அந்த கவுசிக்கு வந்தான்ற மாதிரி நம்ம ஹீரோ குறுக்க வந்து ஒரு அடி அந்த நெசா த கிரவுன் பிரின்சஸ அடிச்சடியில பறந்து போய் கீழே வந்துருவான். கல்லெல்லாம் அப்படி தெரிக்கும். நம்ம ஹீரோ அப்படி பறந்து இந்த பக்கம் வந்தா அங்க பார்த்தா அந்த ஏர்லாடு அவன் கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். இங்க நம்ம ஹீரோ அவன் கூட குறுக்க பூந்து அவனை போட்டு அடிச்சுட்டு இருப்பாப்ல. அவனையும் அடிச்சு தரையில தள்ளி விட, யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்லாண்ட் அப்படி பார்த்துக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் மங்கி கிங்கும் அப்படி மேல கெத்தா நின்று இருப்பாங்க. நம்ம ஹீரோ, உனக்கு ஏதாவது பிரச்சனையா, ஒன்னும் இல்லையே பிரதர் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டோன்னே, டேய் நீ எதுக்குடா குறுக்க வந்த, நானே அவங்களை சமாளிச்சிருப்பேன்ல, இந்த மாதிரி குறுக்க வராதடா அப்படின்னு சொல்லிட்டு மங்கி கிங் கோவமா நம்ம ஹீரோவை திட்டிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும், ஏப்பா அவனை அடிக்க வந்தானே அதனால தான் காப்பாற்ற வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஏர்லாண்ட், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வருவான். அது நேரம் அந்த கிரவுன் பிரின்சஸ், டேய் யாரா நீங்களா 2 பேர் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சண்டைக்கு வருவான். அப்ப நம்ம ஹீரோ கிட்ட மங்கி கிங், டே ஆளுக்கு ஒருத்தனை பாத்துக்கலாம், நீ என்ன பண்ணு அந்த கிரவுன் பிரின்சஸ பாத்துக்கோ அப்படின்னு மங்கி கிங் சொன்ன உடனே அந்த கிரவுன் பிரின்சஸ் நம்ம ஹீரோவை பெரிய ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ண வருவான். அடிச்சடியில நம்ம ஹீரோ வெறும் மூங்கில் குச்சி வச்சு தான் தடுத்துட்டு இருப்பாரு. அந்த இடத்துல பயங்கரமா வெடிச்சு சதறிட்டு இருக்கும். நம்ம ஹீரோவும் அந்த கிரவுன் பிரின்சஸும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த சேஜ் ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவர் யூஸ் பண்ணி மூங்கில் குச்சியை வச்சு பயங்கரமா அடிச்சிட்டு இருப்பாப்ல. சும்மா வெறித்தனமான அட்டாக்கா இருக்கும். அந்த அட்டாக்கை பார்த்த உடனே அந்த கிரவுன் பிரின்சஸ், என்னடா அது இந்த அளவுக்கு அடிக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடிச்சு நம்ம ஹீரோ அவனை கீழே தள்ளி விட்டுருவாரு. அவன் கீழே போய் விழுவான். அதை பார்த்த ஜேட் எம்பரர், எப்படி மனுஷனுக்கு எப்படி அந்த சேஜ் ஐ கிடைச்சது, இது ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு செம்ம கடுப்பாயிட்டு இருப்பான். அவனை நான் கொன்னே தீரணும்னு சொல்லிட்டு அந்த ஜேட் எம்பரர் கையில் அவனோட மேஜிக் பவர் கொண்டு வரும்போது அதை பார்த்துட்டு அங்க இருக்க டீமன் கார்டு, ஏய்
நீ ஏதாவது என்கிட்ட பேசணுமா, கையிலே ஏதோ பவர் வந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த ஜேட் எம்பரரை தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பாரு டீமன் கார்டு. இந்த பக்கம் பார்த்தா அந்த கிரவுன் பிரின்சஸ் கடுப்பாயிட்டு, ஏய் உங்ககிட்ட இந்த பவர்லாம் இருக்கா, வாடா நீயா நானா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் வெப்பன் எடுத்துட்டு நம்ம ஹீரோக்கு சண்டைக்கு வருவான். 2 பேருக்குள்ள மறுபடியும் சண்டை வெறித்தனமா போயிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ இந்த அட்டாக்கை பார்த்துட்டு என்னடா அவன் இப்ப வித்தியாசமான சண்டை போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த கிரவுன் பிரின்சஸ் ஃபயர் வீல் அப்படின்னு ஒரு வித்தியாசமான வெப்பனை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். நம்ம ஹீரோ இதை பார்த்து என்னது இது இந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கே, ஃபயர் பால்லாம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஃபயர் பால் அட்டாக் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அப்படியே டாஜ் பண்ணி எஸ்கேப் ஆகிட்டே இருப்பாரு. அவன் அதுக்குள்ள வந்து பூந்து பறந்து வந்து நம்ம ஹீரோவை அடிப்பான் பாருங்க. அடிச்ச அடியில நம்ம ஹீரோ அப்படி பறந்து போய் கீழே விழுந்துருவாரு. விழுந்துட்டு இவனை என்னால் தோக்கடிக்க முடியுமான்னு தெரியலையே, ஆனால் என்னோட பிரதர் டீமன் கார்டு சொன்ன மாதிரி நான் என்னோட மனசை நம்பி அது மூலமாக நான் கான்சன்ட்ரேட் பண்ணி இவனை தோக்கடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த கிரவுன் பிரின்சஸ், டேய் சாதாரண மனசு உடம்பு வச்சுட்டு எப்படிரா என்ன தோக்கடிக்க முடியும்னு நினச்ச பைத்தியகார பையிலே அப்படின்னு சொல்லும்போது சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் டீமன் கார்டு மேலே இருந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்கதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ டீமன் கார்டை பார்த்துட்டு இருப்பான். அப்போ அந்த டீமன் கார்டு, என்னோட குட்டி தம்பி உன்னோட பவர் என்ன நீ காட்டு அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோ மறுபடியும் எந்திரிச்சு நிற்பான். அதை பார்த்து கடுப்பாயிட்டே, என்னடா மறுபடியும் எந்திரிச்சு நிற்கிறியா, இப்போ என்னோட பவரை பாரு, நான் 1000 100கணக்கான வித்தியாசமான மான்ஸ்டர் கூட சண்டை போட்டு அவங்களோட பவரை எடுத்தவன், இதை நீ எப்படி தடுத்து நிப்பாட்டுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வெப்பன்லேருந்து ஒரு பெரிய சைஸ் இரும்பு மாதிரி அப்படி வந்து கீழே இறங்கிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ, நான் இதை எப்படி முடிக்கிறேன் பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ அவனோட ஸ்வாடை வெளியே எடுப்பான். வெளியே எடுத்துட்டு என்னோட பவர் என்னன்னு இப்போதான் தெரிய போகுது அப்படின்னு அந்த மிகப்பெரிய பாறை இரும்பு மாதிரி இருக்கும். அந்த இரும்பை பார்த்து நம்ம ஹீரோ பறந்து போய் பிரீத்திங் டெக்னிக் அப்படின்னு இதுக்கு முன்னாடி கற்றுக்கிட்ட அந்த பிரீத்திங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி சும்மா செம்ம ஸ்பீடாக பறந்து போய் எக்ஸ்ப்ளோஷன் ஸ்டைல் அப்படின்னு அடிச்சு நொறுக்குவான் பாருங்க. அடிச்சு நொறுக்கிட்டு அப்படியே உள்ளே போய்கிட்டே இருப்பான். அப்படி உள்ளே போயிட்டு இருக்கும்போது உள்ள அடைச்சு வைக்கிற மாதிரி ஒரு கியூப் உருவாக்கிடுவான். நம்ம ஹீரோ அதுக்குள்ள மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் என்னை அடைச்சு வச்சுட்டானா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு சேஜ் ஐஸை யூஸ் பண்ணி எனக்கு வழி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை அப்படியே உடச்சு நொறுக்கி தள்ளிட்டு அதே நேரத்தில் அவன் தலையை துண்டா வெட்டி வீசிடுவாரு. அதை பார்த்து அவன், அப்படியா என் தலையவே துண்டா வெட்டி வீசிட்டியா, சூப்பர்ரா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கீழே விழுவான். அப்படியே கட் பண்ணா அவனோட பிளாஷ்பேக்கு அந்த கிரவுன் பிரின்சஸ்ன்றவன் ரொம்பவே பயங்கரமானவன், மிகப்பெரிய டீமன் எல்லாத்தையுமே கொண்டு ஒரு ஃபைட்டிங் மான்ஸ்டரா சுத்திட்டு இருந்தான். மங்கி கிங்க சரப்பிடிச்சு ஒரு காடா மாறுறதா என்னோட ஆசை அப்படின்ற மாதிரி பிளாஷ்பேக் இருக்கும். அந்த பிளாஷ்பேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே இந்த பக்கம் அந்த ஜேட் நம்பர் யார் ஜெயிக்க போறான்னு தெரியலையே, எனக்கு செம கோவம் வருது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருக்க நம்ம டீமன் கார்டு கையை தட்டுவாப்புல அங்க செம்மையா வைப்ரேஷன் வரும். நம்ம டீமன் கார்டு இப்போ சண்டை நிப்பாட்டில் நான் யாருன்னு காட்ட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே டீமன் கார்டு செம்ம பவர்ஃபுல்லாக இருப்பார். அதை பார்த்து பயந்து போன அந்த ஜேட் எம்பரர், ஐயா விட்டுரு, உன்னோட பவர்லாம் எனக்கு தெரியும், நான் இங்கேருந்து உடனே கிளம்பிடுறேன்னு சொல்லிட்டு டீமன் கார்டுக்கு பயந்து அவனோட ஆட்கள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிடுவான். அதை பார்த்து டீமன் கார்டும் சூப்பர் நல்ல முடிவு அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பாரு. அவன் பயந்து போய் அவங்களோட ஆட்கள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு அங்கேருந்து பறந்து போயிடுவான். அப்படி இருக்க அவன் எதுக்கு சண்டைக்கு வரான் தான் தெரியல. அப்புறமா இங்கே இருக்கிற நம்ம மங்கிக்கிங்க, ஏன் நான் சண்டையை நிப்பாட்டினீங்க, நாங்கள் ஜெயிச்சிருப்போம் தெரியல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நீ கரெக்டாக தான் சொல்கிற அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பாரு. அதை பார்த்து நம்ம மங்கி கிங்க்கு என்ன இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னே தெரியலையே சொல்லும்போது, அப்போ அங்கே டீமன் கார்டு, இந்த சண்டை முடிஞ்சது அப்படின்னா நம்மளோட பிரதர் நம்மளை விட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வா கீம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு டீமன் கார்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு போவார். அங்கே இருக்க மங்கி கிங்க்கு ஒன்றுமே புரியாது, என்னது இந்த சண்டை முடிஞ்சதுன்னா நம்ம பிரதர் நம்ம விட்டு போயிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஒரு பிரதர் மாதிரியே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே வீட்டுக்கு கூட்டு போயிட்டு அந்த டீமன் கார்டு நம்ம ஹீரோக்கு ஹீலிங் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோக்கு உடம்புலாம் சரியாயிட்டு இருக்கும்போது சண்டையெல்லாம் எப்படி போச்சு சொல்லிட்டு டீமன் கார்டு கேட்பாரு. அதுக்கு நம்ம ஹீரோ, சண்டையெல்லாம் நல்லா தான் போச்சு, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு கேள்வி கேட்பான். ஆமா நீங்க எதுக்கு என்ன பிரதரா ஏத்துக்கிட்டீங்க, அந்த வயசான சுபோதி அவர் அனுப்புனால என்ன பிரதரா ஏத்துக்கிட்டீங்களா, இல்ல அந்த மக்கி இங்க காப்பாத்தினால இப்படி பண்ணீங்களா, எதுக்காக என்ன பிரதரா ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு அங்க இருக்க டீமன் கார்டு, புரியுது நீ எதுக்கு இந்த அளவுக்கு ஆர்வமா இருக்குன்னு புரியுது, உன்னை முதல்ல பார்க்கும்போது உனக்குள்ள ஒரு வெறி இருக்குது, ஆனா நீ என்னோட பிரதர் மக்கி இங்க காப்பாத்தினால தான் உன்னை பிரதரா ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. அப்ப அங்க இருக்க டீமன் கார்டு, என்னதான் இருந்தாலும் நீங்க எல்லாருமே டெம்பரவரி தானே, என்னை விட்டு போயிருவீங்கல்ல அப்படின்னு அவர் சோகமா பேசிட்டு இருப்பாரு. அதை கேட்டு நம்ம ஹீரோ ஃபீலிங்கா பார்க்கும்போது அப்ப டீமன் கார்டு நம்ம ஹீரோ கிட்ட, இப்போ இந்த சேஜ் ஆர்ட்னு உனக்கு ஒன்று கற்றுக் கொடுத்தனே முனிவர்களோட சக்தி, இதை மட்டும் நான் கற்றுக்கல அப்படின்னா நான் ஒரு டீமன் கார்டாக இருந்து எல்லாத்தையுமே கொலை எடுத்திருப்பேன், ஆனால் இந்த சேஜ் ஆர்ட் என்னை ரொம்பவே அமைதிப்படுத்திருச்சு, இது மட்டும் இல்லைன்னா நான் ரொம்ப கொடூரமான மாறி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் நீ எல்லாமே என்னை விட்டு புரிஞ்சிருவீங்களே, கடைசியில் பிரதரே இல்லாமல் நான் தனியாக நிற்பேன்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது உடனே நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, அண்ணா நான் சொல்கிற கேளுங்க, நான் இங்கே இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நம்ம எப்போதுமே பிரதர், நீங்கள் தான் என் அண்ணன், நான் தான் உங்கள் தம்பி, இது எப்போதுமே மாறாதண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும்போது அதுக்கிட்ட அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, ரொம்ப சந்தோஷம் தம்பி அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ண அந்த ஜேட் எம்பரர் இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போனா பாருங்க. அவன் ஒரு ஜெயிலுக்குள்ளே போவான். அங்கே போயிட்டு 10,000 வருஷமா நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், அதை காப்பாற்ற தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்தோடனே அது யாருன்னு பார்த்தா அது மங்கி கிங்கோட எதிரி மக்காக்.
அந்த மக்காக்கு கிட்ட நீ இப்போ சண்டைக்கு ரெடி ஆகணும், ஏன்னா நீ ஒரு ஃபைட்டிங் காட் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சண்டைக்கு ரெடி ஆக்குவான். நம்ம ஹீரோ மூங்கில் காட்டில் அப்படி நடந்து போயிட்டே இருப்பான். நான் என்னோட மூத்த அண்ணன் டீமன் கார்டு கிட்ட பேசிட்டேன், அடுத்ததா என்னோட இளைய அண்ணன் அவன் எங்கே போனான் அப்படின்னு மங்கி இங்கே தேடிட்டு இருக்கும்போது அவன் மேகத்துக்கு மேலே வானத்தில் உட்காந்துட்டு இருப்பான். அவனை பார்த்த உடனே நம்ம ஹீரோ இங்கே தான் இருக்கானா அப்படின்னு சொல்லும்போது அந்த மங்கி கிங் நம்ம ஹீரோ பார்த்து, நான் இந்த இடத்துக்கு வர எவ்வளோ நாளாச்சு தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, ஆனால் நீ இந்த இடத்துக்கு வர ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, என்னை பாராட்டுறீங்களா, பாராட்டினா கீழே வந்து பாராட்டலாமே, ஏன் மேலே நின்று பாராட்டிட்டு இருக்கீங்க, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மங்கி கிங்கை கூப்பிட்டுட்டு இருக்கும்போது அதை கேட்டு மங்கி கிங்கே, நீ இவ்வளோ சீக்கிரமாக கற்றுக்கிட்டல, அதனால உனக்கு ஒரு டாஸ்க்கு கொடுக்க போகிறேன், இப்போ நீ என் கூட சண்டை போடணும் அப்படின்னு அவங்க நம்ம மங்கி கிங் அதோட வெப்பனை பெருசாக்கி நம்ம ஹீரோட மூஞ்சிலே அடிக்கும் பாருங்க. நம்ம ஹீரோ அப்படியே கையை வச்சு தடுத்து நிப்பாட்டிடுவான். அப்படி தடுத்துட்டு சறுக்கிட்டு போய் நின்றுட்டு நம்ம ஹீரோ அந்த கையை வச்சு நின்றுருப்பான். அப்போ மங்கி கிங் நம்ம ஹீரோவை பார்த்து, பிரதர் இப்போ நீ என் கூட சண்டை போட்டு ஜெயிக்கணும், அப்படி ஜெயிக்கலனா நீ செத்துருவ, உங்ககிட்ட இருக்க எல்லா சக்தியும் யூஸ் பண்ணு அப்படின்னு இங்கே மங்கி கிங் நம்ம ஹீரோ பார்த்து சொல்ல நம்ம ஹீரோவும், ஓ நீ ரொம்ப சீரியஸாக சொல்றியா, அப்படின்னா ஆட்டத்தை ஆரம்பிச்சிருவோமா பிரதர், வா சண்டை போடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனோட வெப்பனை எடுத்து ரெடியாக இருப்பான். அப்புறம் 2 பேத்துக்குள்ள சண்டை ஆரம்பிக்கும் போது மங்கி கிங்கு க்ளோனிங் டெக்னிக் அப்படின்னு அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நிறைய க்ளோனை வர வச்சு, வாடா தம்பி சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பயங்கரமாக சண்டை ஆரம்பிப்பாங்க பாருங்க. நம்ம ஹீரோவும் சும்மா வெறித்தனமாக வெட்டி வீசுமா, பார்த்தா அது எல்லாமே க்ளோன் தானே. நம்ம ஹீரோ சரசரன்னு இருக்கிற எல்லா க்ளோனையும் வெட்டி வீசிக்கிட்டே இருப்பான், எல்லாமே துண்டு துண்டா போயிட்டு இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ மங்கி கிங்கை பார்த்து, என்கிட்ட இருக்க அந்த சேஜை அப்புறம் பிரீத்திங் டெக்னிக் மூலமா என்னோட மானா பவர் குறையவே மாட்டேங்குது, அதனால என்னோட ஃபயர் பவரும் ரொம்பவே அதிகமாயிடுச்சு, இப்போ நான் என்னோட பவர் எப்படி யூஸ் பண்ற பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ உடனே டிவைன் ஃப்ளேம்ஸ் பர்னிங் லேண்ட் அப்படின்னு அந்த நெருப்பு பவர் யூஸ் பண்ணுவார் பாருங்க. அந்த நெருப்பு பவர் பயங்கரமா எரிஞ்சிட்டு இருக்கும்போது அங்க மங்கி கிங் வந்து, தம்பி இந்த நெருப்பு பத்தாது தம்பி அப்படின்னு அவரோட அந்த வெப்பனை வச்சு சுற்றுவார் பாருங்க. அந்த நெருப்பெல்லாம் அப்படி காணாமல் போயிடும். இப்போ நான் என்னோட பவர் யூஸ் பண்ணுற மாதிரி ரூயி இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வெப்பனை பெருசாக்கி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண பாருங்க. நம்ம ஹீரோ இரு சொல்லிட்டே இருக்கும்போது அதை அடித்து நம்ம ஹீரோவை அப்படி பறக்க விடும். அடிச்சு அடியில் நம்ம ஹீரோ பறந்து போய் விழுந்துருவார். விழுந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோட வாயிலேருந்து ரத்தமாக வரும். மறுபடியும் நம்ம ஹீரோ, நான் இதை எப்படியாச்சும் சீக்கிரமாக முடிச்சே ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ ரெடியாக இருக்கும்போது மறுபடியும் மங்கி கிங் க்ளோன் அப்படி பறந்து வந்து நம்ம ஹீரோவை அடிக்க வரும் பாருங்க. அந்த மங்கி கிங் அதோட வெப்பனை ரொம்ப பெருசாக்கி அப்படியே நம்ம ஹீரோ நேராக கீழே வச்சு அட்டாக் பண்ண வரும். அது கீழே வந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ உடனே சேஜாய் ஆக்டிவேட்டட், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த முனிவர்களோட அந்த கண்ணை யூஸ் பண்ணும்போது அந்த வெப்பன் வர பாதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கரெக்டாக கண்டுபிடிச்சி சும்மா அந்த வெப்பன் எல்லாத்தையுமே தட்டி விட்டுருவாரு. தட்டி விட்ட உடனே மங்கிங் அப்படியே கீழே விழுந்துட்டு இருப்பாங்க எல்லா மங்கிங்கும். நம்ம ஹீரோ அந்த க்ளோன் எல்லாத்தையுமே அவரோட அந்த சேஜை மூலமாக பார்த்துட்டு சும்மா துண்டு துண்டா வெட்டி வீசிடுவார் எல்லா க்ளோனையும். நான் இப்போ உடனே ஒரிஜினல் பாடியை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லும்போது டப்புன்னு பார்த்தா அங்கே மங்கி கிங் வந்து, நீ அவ்வளோ சீக்கிரம் சண்டையை முடிக்க முடியும் நினைக்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கூட சண்டை போடுவோம் பாருங்க. அப்போ நம்ம ஹீரோவோட மூச்சை பிடிச்சி அமுக்கிட்டு வானத்தில் மேகம் வச்சிருப்பாரு பார்த்தீங்களா அந்த மங்கி கிங்கு, அந்த மேகத்திலிருந்து இடி மின்னலை கொண்டு வர பாருங்க. இதுதான்டா என்னோட ஃபைனல் அட்டாக்கு பார்க்குறியான்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரைக்கை கொண்டு வர அந்த இடி மின்னல் எல்லாமே நம்ம ஹீரோ மேலே டம்முன்னு அடிக்கும். நம்ம ஹீரோ அந்த மின்னலில் அதிர்ச்சியில் அப்படி கத்திக்கிட்டு இருப்பாரு. உடனே நம்ம ஹீரோ சாகிற அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த இடி. நம்ம ஹீரோ அன்டையிங் அப்படின்னு அந்த சாகர் நிலமிலிருந்து திரும்ப ரிகவர் ஆகிற அந்த பவரை யூஸ் பண்ணுவார். நம்ம ஹீரோ இப்போ ஃபுல்லாக ரிகவரி ஆகிட்டு இன்னும் எனக்கு ஒரு சான்ஸ் தான் இருக்குது, இதை நான் சீக்கிரமாக முடிச்சாகணும் அப்படின்னு யோசிக்கும் போது டீமன் கார்டு சொன்னது நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வரும். உன்னால் இந்த உலகத்தில் வெட்ட முடியாதுன்றது ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோக்கு சொன்னதை ஞாபகம் வந்தோடனே நம்ம ஹீரோ அந்த இடி மின்னல் அப்படி வந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை வச்சுட்டு ஒரே போட்டத்தில் அந்த இடி மின்னல் 2ஆக பொழந்துக்கும். அதை பார்த்து மங்கிங்க, ஓ உன்னால் இதை கற்றுக்க முடிஞ்சா, நீ என்னோட இடி மின்னலே தடுத்து நிப்பாட்டிட்டியா அப்படின்னா இந்தா வச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோக்கு அந்த மங்கி ஏதோ ஒன்று பண்ணும். அப்போ பார்த்தா நம்ம ஹீரோவை சுற்றி மேகமாக சுற்றி வந்துட்டு இருக்கும். அப்போ நம்ம ஹீரோக்கு ஃப்ளையிங் நிம்பஸ் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த மேகத்தை அந்த மங்கி நம்ம ஹீரோ கிட்டே கொடுத்துட்டான். நம்ம ஹீரோ இந்த மேகத்தை பார்த்த உடனே இது அந்த மங்கி யூஸ் பண்ணுறதாச்சே எனக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது அந்த மேகம் நம்ம ஹீரோ கிட்ட, இந்த மேகம் ஆதி காலத்துக்கு இந்த உலகம் உருவாகிறதுக்கு முன்னாடியே உருவாச்சு, இதுக்குன்னு ஒரு டிவைன் பவரும் முறையான ஒரு சக்தி இருக்குது, இதை நீ பயன்படுத்தணும் அப்படின்னா உனக்குன்னு ஒரு தகுதியும் திறமையும் வரணும், அது வரைக்கும் இதை முழுமையாக அவனால் யூஸ் பண்ண முடியாது, நீ அதுக்காக தயார்படுத்திக்கணும் அப்படின்னு அந்த மேகம் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். கீழே இருக்க மங்கிங்க நம்ம ஹீரோ கிட்ட, என்ன அந்த மேகம் உங்ககிட்ட பேசிச்சா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோவும், அது எப்படி உனக்கு தெரியும், இது எப்படி எனக்கு வந்துச்சு, நான் எப்படி இந்த பறக்கிற மேகத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே அங்கே நம்ம மங்கிங்க, நான் தாண்டா உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தேன், ஏன்னா நீ என்னோட பிரதர் ஆச்சே, அதனால தான் இந்தா என்னோட கிஃப்ட்டு அப்படின்னு நம்ம மங்கி கிங்கே சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நடந்து போவார். அதை பார்த்து நம்ம ஹீரோ,
ரொம்ப நன்றி பிரதர், என் மேலே உனக்கு இவ்வளோ பாசமா அப்படி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த மேகத்தை யூஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி மங்கி கிங்க வச்சா பார்த்தீங்களா அந்த அட்டாக் இடிமின்னல், அதை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு மேகத்தை வச்சு இடிமின்னலை வர வைப்பான் நம்ம ஹீரோ. அப்படி வர வைக்கும் போது சும்மா டமால்னு சத்தம் வரும். பார்த்தா அந்த அளவுக்கு ஒரு மின்னலே வராது. அதை பார்த்து நம்ம ஹீரோ இன்னும் பயிற்சி வேண்டுமோ, ஆமாம் அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அங்கே இருக்க டீமன் கார்டு நம்ம ஹீரோ கிட்ட இப்போ நீ உடனே சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பு, நீயும் மங்கி கிங்கு போய் அந்த ஹெவன்லி ஏரியாவில் இருக்கிற அவங்கள போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோக்கு கொடுத்த சாப்பாடை மங்கி கிங் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பான். அதை பார்த்து அங்கே டீமன் கார்டும் சீக்கிரமாக இவன்ட்டு சாப்பாடை வாங்கிட்டாலாம் மொத்தமாக இவனே தின்றுவான் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட அங்கே டீமன் கார்டு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இங்கே இருக்கிற அங்கே மங்கி கிங் கிட்ட நம்ம இப்போ ஒன்றா போகிறோமா ஹெவன்லி ஏரியாவில் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட மங்கி கிங்கு நீ எப்படி போவ, உன்னால் அந்த மேகத்தை இன்னும் முழுசாக கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு மங்கி கிங் கேட்டோன்னு நான் இங்கே எப்படி வந்தேன்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, மிர் வெளியே வாடா அப்படின்னு சொன்ன உடனே மிரு செம கடுப்போட வெளியே வருவான். மூஞ்ச பார்த்தா ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு வருவான். அப்போ நம்ம ஹீரோ எங்களுக்கு ஒரு ரைடு கொடு, நம்ம இங்கேருந்து சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு மிரு டிராகனு முடியாது முடியாது அப்படின்ற மாதிரி தலையாட்டுவானா. அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரே அசிங்கமாக போயிடும். இங்கே இருக்க மங்கி இங்கே கக்க 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 அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிச்சிட்டு இருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோவும் அங்கே டிராகன் கிட்ட மன்னிச்சிருப்பா, உன்னை ரொம்ப நாள் ஆச்சுல பார்த்து அடிக்கடி பார்க்கணும்னு நினச்சேன், மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பாரு. அதுக்கடி டீமன் கார்டு எனக்கு தலை கொஞ்சம் வலிக்குது, இப்போ நான் சீக்கிரமாக முதல்ல போகணும் அப்படின்னு மனசில் யோசிச்சுட்டு இருக்க. கட் பண்ணா இங்கே ஹெவன்லி ரியாலம், அங்கே ஹெவன்லி ரியாலம் பில்டிங் மேலே அந்த அந்த ஆர்லாங் மேலே நின்றுட்டு இங்கே என்ன நடக்குது, இந்த காடு எல்லாம் உருவானது இந்த மக்களை பாதுகாக்க தான், ஆனால் இங்கே இருக்க ஜேடு எம்பரர் அவர் போகிறதா விரும்புகிறாரு, அவர்கிட்ட நான் போய் பேசும்போது அவர் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மனுஷங்களையும் கொள்ளுவோம் மான்ஸ்டர்ஸையும் கொள்ளுவோம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, மனுஷங்கள்லாம் வெறும் பூச்சிக்க தானே, அவங்கள நம்ம பாதுகாக்கணுமா அப்படின்னு இங்கே ஆர்லாங் மனசில் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் மங்கி இங்கேயும் டிராகன் அப்படி பறந்து வருவாங்க. நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு ஆர்லாங் மனசில் யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்கே நம்ம மங்கி இங்கேயும் நம்ம ஹீரோவும் சும்மா அந்த டிராகன்லேருந்து ஜம்ப் பண்ணி கீழே வந்து ராய்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு மேஜிக்கை போட அங்கே பார்த்தா அந்த ஆர்லாங்கே நீங்கள் எங்கடா இங்கே வந்தீங்க சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய பாம்பு வரும் பாருங்க. அதை பார்த்துட்டு இங்கே ஆர்லாங் இது எப்படி இங்கே வந்துச்சு, இவங்க எப்படி சீக்கிரமாக இங்கே வந்தாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது பார்க்கும்போது அந்த பாம்பு அங்கே இருக்க எல்லாரையுமே அட்டாக் பண்ண பார்க்கும். அங்கே இருக்க எல்லாருமே பயந்து விடுவானுங்க. நம்ம மங்கி கிங்கு அவங்களோட அந்த பெரிய குச்சி இருக்கு பார்த்தீங்களா, அதை செம பெரிய சைஸ் ஆக்கி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அந்த ஆர்லாங்க உங்களை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சண்டை போட ஓடி வந்து அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவும் மங்கி கிங்கும் ஒரு செவத்துக்கு பின்னாடி நின்று இருக்காங்க. அப்போ மங்கி கிங்கு பிளான் சக்சஸ் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கட் பண்ணா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்படியே டிராகன்ல வந்துட்டு இருக்கும்போது அப்ப நம்ம மங்கி கிங்கு நம்ம ஹீரோ கிட்ட அங்க ஆர்மிலாம் எல்லாருமே பயங்கர ரெடியா இருக்காங்க, நம்ம ஒரு பிளானை போட்டாகணும், நம்ம உடனே ஒரு ஃபேக்கான ஒரு இதை உருவாக்கலாமா அப்படி யோசிக்கும் போது நம்ம ஹீரோ மங்கி கிங் கிட்ட ஆமா அவங்களோட க்ளோன் உருவாக்க முடியல, என்னோட பவரையும் உங்களோட பவரையும் மிக்ஸ் பண்ணி ஏதாவது ஒரு மான்ஸ்டரை வர வச்சு அவங்கள திசை திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிளான் போட்டு கொடுத்துருப்பான். அது மூலமா அங்க பெரிய பாம்பு வர வச்சு அங்க இருக்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண வைப்பாங்க. அங்க இருக்கிற அந்த ஆர்மி மெம்பர்ஸ் எல்லாம் இதை விடக்கூடாது, என்ன தைரியம் இருக்கு, எல்லாருமே போய் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்கம் பார்த்தா மங்கி கிங் பெரிய குச்சியை வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருப்பாப்ல, பக்கத்துல பாம்பு. அங்க இருக்கிற ஆர்மி மெம்பர்லாம் எப்படியாச்சும் தடுத்து நிப்பாட்டணும்னு சொல்லும்போது இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவும் ஒரிஜினல் மங்கி கிங்கும் அப்படி பறந்து போயிட்டு இருப்பாங்க இந்த பக்கம் வேற டைரக்ஷன்ல. அங்க பார்த்தா அங்க ஆர்மி வரிசையா நின்று இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் அங்க மங்கி கிங்கும் நம்ம உடனே ஜேட் எம்பரர் அவனை கொன்னே தீரணும் அப்படி சொல்லும்போது இங்க ஜேட் எம்பரர் அவன் உள்ள உட்காந்துக்கிட்டு மங்கி கிங் எனக்காக வந்திருக்கியா, சீக்கிரம் வாடா, உனக்காக ஒரு ட்ராப்பை நான் வச்சிருக்கேன், வசமா மாட்ட போறேன் அப்படி சொல்லும்போது அந்த மங்கி கிங் எதிரி ஒருத்தர் தான் பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி 10,000 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு சத்தியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை காட்டினாங்க பாத்தீங்களா, குரங்கு, நம்ம மங்கி கிங்கோட எதிரி. அவன் இங்க உட்காந்துட்டு இருக்கிறான், அவன் எதிரிக்காக காத்துட்டு இருக்கான் போல இருக்கு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம மங்கி கிங் நம்ம ஹீரோ உள்ள பூந்து எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா அந்த ஹெவன்லி ரியாலம் ஜெனரல் சாங் ஒருத்தன் என்ன தைரியம் தான் நீங்க இங்க வந்திருப்பீங்க அப்படின்னு அவன் பார்த்துட்டு கடுப்பாயிட்டு இருப்பான். கீழே இருக்க ஆர்மி எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் மங்கி கிங் அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பாங்க. நான் இவங்களை தடுத்து நிப்பாட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள பூந்து சண்டைக்கு ஆரம்பிப்பான். வந்து அங்க இருக்க மங்கி கிங் கிட்ட அட்டாக் பண்ண ஆரம்பிக்க அதை பார்த்து மங்கி கிங்க வாடா வாடா உனக்காக தான்டா காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு பறந்து போய் டமால்னு ஒரு அடி அவன் வெப்பனை வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு என்னடா அது இவ்வளோ பவரா இருக்கானே சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது மங்கி கிங்க விரட்டி அடிப்பாப்ல. அப்போ நம்ம ஹீரோ பிரதர் இங்க பாருங்க உங்க பின்னாடி ஒருத்தன் வரான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மங்கி கிங்க டப்புன்னு அவனோட அட்டாக்கை தடுத்து நிப்பாட்டுவாரு. அவன் 2 சோட வச்சு அட்டாக் பண்ணுவான். நீ எங்கடா அந்த வந்த திடீர்னு போடா போய் வேலையை படுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மங்கி இங்க அப்படி பறந்து அந்த பக்கம் போயிடுவாரு. இவன் பார்த்தா இங்க நின்று இருக்கும்போது அங்க கீழே படுத்துருக்கிறவன் ஏங்க நீங்க இங்க வந்தீங்க, கிங்கு கிட்ட இருக்க வேண்டியதானே அப்படி சொல்லும்போது இல்ல
இங்கே நான் சீக்கிரமாக அவங்கள வந்து கொள்ளலாம் தான் வந்தேன். அங்கே ஆர்லாங் வர வரைக்கும் நம்ம இவங்களை சமாளிச்சு தான் ஆகணும், நான் அங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே 2 பேரும் சண்டைக்கு ரெடி ஆவாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் மங்கி கிங் அவங்க கூட சண்டை போட ரெடி ஆவாங்க. அப்படி தூக்கிட்டு பார்த்தா தான் தெரியுது அங்கே மங்கி கிங்களோட க்ளோன் தானே, அது அப்படி காத்தோட காத்தா மறைஞ்சு போயிடுது. அதை பார்த்து அவன் செம கடுப்பாயிடுவான். டேய் மங்கி கிங், உன்னை விட்டா மாட்டேன்டா, என் கையால சாகடிக்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் கத்திக்கிட்டு அப்படியே இந்த பக்கம் கீழே பார்த்தா அங்கே நம்ம மங்கி கிங்கும் நம்ம ஹீரோவும் அங்கே 2 பேரும் வீராபதேசம் பேசிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்கள அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுறாங்க. ஏய் என்னடா நீ அங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா, வா 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 சீக்கிரம் வா, உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் கீழே இருக்கிற 2 பேரையும் பார்த்துட்டு அந்த ஆர்லாங் உன்னை விட்டா மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு செம ஃபோர்ஸா கீழே அப்படியே வருவான் பாருங்க. அப்போ நம்ம ஹீரோ கிட்ட மங்கி கிங்கு, பிரதர் நான் இவனை பார்த்துக்கிறேன், நீ ஜேட் எம்பரரை போய் பார்த்துக்கோ, வாடா வாடா, நான் என்னோட இடத்துல வச்சு உன் கணக்கை தீர்த்து இருக்கணும், இப்போ இந்த இடத்துல உன்னை வச்சு பார்த்துக்கிறேன், இப்போ உன் கதை நானே முடிக்கிறேன்டா, வாடா 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 அப்படின்னு சொல்லிட்டு மங்கி கிங் ரெடியாக இருப்பாப்ல. நம்ம ஹீரோ அந்த ஜேட் எம்பரர் இருக்கிற அந்த அரண்மனைக்குள்ள வேகமாக ஓடிட்டு இருப்பான். அப்படி போயிட்டு இருக்கும்போதே மனசுக்குள்ள யோசிச்சு பார்த்தா அந்த மங்கி கிங் நம்ம ஹீரோ கிட்ட, பிரதர் நீ உள்ள போய் அந்த ஜேட் எம்பரர் பார்த்துக்கோ, என் சண்டையில நீ தலையிடவே கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருப்பாப்ல. அதை யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோ, பிரதர் அவன் பார்த்துக்குன்னு சொல்கிறான், சரி நான் அவனை நம்பி தான் ஆகணும், ஏன்னா அவன் ஒரு மங்கி கிங் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசில் யோசிச்சுக்கிட்டு அந்த ஜேட் எம்பரர் நிற்கிற அந்த சிம்மாசனம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த சிம்மாசனம் காலியாக இருக்கும். நம்ம ஹீரோ அந்த ஜேட் எம்பரர் எங்கே போனான், அவன் இங்கே தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்கும்போது சட்டார்னு பார்த்தா ஒருத்தன் வேகமாக வந்து அட்டாக் பண்ணுவான். யாரா அது இவ்வளோ வேகமாக வந்துட்டு இருக்கான், ஜேட் எம்பரர் என்ன இந்தளவுக்கு ஸ்பீடாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்கே நிற்கிறது ஒரு மங்கி, அந்த மக்காக். அந்த மக்காக் அங்கே நிற்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ, என்னது மங்கி இங்கே நிற்கிது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு பின்னாடி டக்குன்னு அந்த ஜேட் எம்பரர் கிழவன் வேகமாக பறந்து வந்து பட்டாரு நம்ம ஹீரோவை ஓங்கி ஒரு குத்து விட்டுருவான். அப்படி குத்து விட்டு அந்த இடம் ஃபுல்லாக ஒரே புகையா. அப்போ அந்த ஜேட் எம்பரர் அந்த மங்கி மக்காவை பார்த்து, நான் இவனை பார்த்துக்கிறேன், நீ போய் உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை பாரு அப்படின்னு அந்த ஜேட் எம்பரர் சொல்ல அந்த மங்கி மக்காவை அங்கேருந்து கிளம்புவோம். இந்த பக்கம் ஜேட் எம்பரர் நம்ம ஹீரோவை பார்த்து, டேய் நான் உன்னை கொன்று உன் கதையை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பட்டான்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த ஜேட் எம்பரர் கையை பிடிச்சிட்டு, ஜேட் எம்பரர் உன்னை ஏதோ பெரிய இவன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் நீ என்னன்னா பயந்தாங்குழி மாதிரி இப்படி சீப்பான ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி பின்னாடி இருந்து அடிக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோன்னே அந்த ஜேட் எம்பரர் நம்ம ஹீரோவை மறுபடியும் குத்து விடுவான் பாருங்க. நம்ம ஹீரோ அந்த அட்டாக்கை டாஜ் பண்ணிட்டு ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவார். அப்படி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது மறுபடியும் அந்த ஜேட் எம்பரர் ஓங்கி ஒரு குத்து விடுவான். அங்கே நம்ம ஹீரோ டாஜ் பண்ணோன்னே அந்த குத்து அப்படியே அந்த இம்பாக்டில் மேலே சீலிங்லாம் கிராக் விழுந்து உடஞ்சு போயிட்டு இருக்கும். இந்த பக்கம் நம்ம ஹீரோ மறுபடியும் அட்டாக் பண்ண வரும்போது இவன் என்ன இந்த அளவுக்கு வேகமாக இருக்கான், இவனோட பவர் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆனால் இவனோட அட்டாக் என்னால் தடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, இவனோட அட்டாக் என்னால் ஈஸியாக தடுக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த மங்கிங் கொடுத்த அந்த மேகத்தை யூஸ் பண்ணுவாப்ல. அதை பார்த்துட்டு அங்கே ஜேட் எம்பரர், உன்னால எப்படி அந்த ஃப்ளையிங் நிம்பஸ் இந்த மேகத்தை யூஸ் பண்ண முடியுது, இது எப்படி உனக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோ மேலே பறந்து அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோவை மேலே பார்த்து அட்டாக் பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்போ நம்ம ஹீரோ, இந்த மேகத்தை என்னோட பிரதர் கிட்ட இருந்து வாங்கினேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேகமாக பறந்து வந்து அட்டாக் பண்ண வருவார். அப்படி அட்டாக் பண்ண வரும்போது அந்த ஜேட் எம்பரர், டேய் வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த ஜேட் எம்பரரை பார்த்துட்டு, இவன் ஏன் என்ன ஃபுல் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண மாட்டான், ஏதோ ஒன்று நடக்குது, தப்பு இல்லையே, இங்கே என்ன நடக்க போகுதுன்னு யோசிச்சு பார்க்கும்போது ஆமாம் அந்த மங்கி இங்கே இருந்துச்சு, அது எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்துட்டு பிரதர் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அப்படியே கட் பண்ணா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம மங்கி கிங்கும் அந்த ஆர்லாங்கோ பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மங்கி கிங்கு, டேய் நம்ம 23வது தடவை சண்டை போடுறோம்ல அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த ஆர்லாங்கு, டேய் நான் இதுக்கு முன்னாடி சண்டை போட்டது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது, அப்போலாம் நீ என்கிட்ட தோற்று போகிற மாதிரி தான் இருந்திருக்க, இப்போ நீ என்கிட்ட தோற்று தான்டா போகிற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெறித்தனமாக சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்படி சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது உன்னை விட மாட்டேன், ஆமாம் உங்ககிட்ட ஒரு மேகம் இருந்தது, அந்த மேகம் எங்கே கேட்டதுக்கு அதுக்கு மங்கி கிங்கு, நான் என்னோட பிரதர் கிட்ட அதை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கிட்ட ஆர்லாங்கு, என்னது உன் மேகத்தை உன் பிரதர் கிட்ட கொடுத்துட்டியா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அதை கேட்டு மங்கி கிங்கு, பேசுறதை விட்றா சண்டை போட வாடா அப்படின்னு சொல்லிட்டு சண்டையை கூப்பிட்டுட்டு இருப்பான். அப்படி டக்குன்னு பார்த்தா பின்னாடி திரும்பி பார்ப்போம், அங்கே அந்த மங்கி மக்காவுக்கு வந்திருப்பான். அந்த மக்காவை பார்த்துட்டு இங்கே மங்கி கிங்கு, பிரதர் நீயா அப்படி சொல்லும்போது இங்கே அந்த ஆர்லாங்கு, என்னது பிரதரா, இவன் எதுக்கு இங்கே வந்தான் திரும்பி பார்த்துட்டு இருப்பான். அப்போ நம்ம மங்கி கிங் சிரிச்சுட்டு, பிரதர் நீயா, நீ இங்கே வந்திருக்கேன்னா நம்பவே முடியலையாடா அப்படி சொல்லிட்டு ஆச்சரியமாக கேட்டுகிட்டே இருக்கும்போது பட்டக்குன்னு பார்த்தா அந்த மக்கா நம்ம மங்கி கிங்கோட நெஞ்சிலேயே ஓங்கி ஒரு குத்து விட்டு முதுகு வழியாக கையை எடுத்துரும். அப்போ மங்கி கிங்கு, ஏன்டா அப்படி பண்ண, ஏன் நீ என் பிரதர் மாதிரி சொல்லும்போது அதை கேட்டு அந்த மக்காவு, முட்டாள் ஊக்காங்கு, உனக்கு என்னடா நம்மளோட அந்த மங்கி மவுண்டைன் ஹுஹாவில் என்ன நடந்தது, அங்கே எல்லாருமே செத்து போனாங்களே, அவங்க செத்து போகிறதுக்கு காரணமே நான் தான்டா அவங்கள கொன்னேன் அப்படின்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுவான்.
அது கேட்டு மங்கி கிங் செம்ம கடுப்பாகி அப்படியே கட் பண்ணால் ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம மங்கி கிங்கு அங்கே நம்ம டீமன் கார்ட்டை பேசிகிட்டு இருப்பாரு. அப்போ டீமன் கார்டு உன்னோட பிரதர் ஒரு மங்கி இன்னும் உயிரோடு இருக்கான் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு இங்கே நம்ம மங்கி கிங்கு ரொம்ப சந்தோஷப்பட்டுருவாப்புல. அப்படியா, என் பிரதர் ஒருத்தன் உயிரோடு இருக்கான், அவனை நான் பார்த்தே ஆகணுமே, அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு அந்த டீமன் கார்டு, அதுக்கு உன் தலையில் ஒரு கோல்டன் ஹெட்பேண்ட் இருக்குது, அது வீக் ஆகி உனக்கு திரும்ப வரும்போது மட்டும்தான், அந்த சீல் உடையப்படும் போது மட்டும்தான் நீ அவனை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அதை யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக்கை கட் பண்ணால் இந்த பக்கம் மங்கி கிங்கு அப்படி சிரிச்சுட்டு, உன்னை நான் நம்புனேனடா, ஒரு பிரதர் மாதிரி பார்த்தேன், ஆனால் நீ தான் அதுக்கெல்லாம் காரணமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம மங்கி கிங் கிட்ட இருந்து எல்லையற்ற பவர் வெளியே வந்துட்டு இருக்கோம். அதை பார்த்துட்டு அந்த ஆர்லாங்கு, இவன் இந்த அளவுக்கு பவரை வெளியே கொண்டு வரான், இதை பார்த்தா நார்மலாக இருக்க மாதிரி தெரியலையே, ஊக்காங்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அந்த ஆர்லாங்கு, என்னடா இவன் வெளியே ஓடி வந்துட்டு இருக்கானா, இவன் வெளியே ஓடி வந்துட்டு இருக்கானா, ஜேடம்பரர் இவன் தோக்கடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ வேகமாக அங்கே ஓடி வந்துட்டு இருக்க. அப்போ அங்கே இருக்க மக்காகும் மங்கி இங்கே ஆர்லாங் கிட்ட, ஏய் உனக்கு நான் விளக்காமல் எல்லாம் சொல்கிறேன், இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா நம்ம மங்கி கிங் கிட்ட பவர் பயங்கரமாக வந்துட்டுருக்கோம். அப்படி வந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ மங்கி கிட்ட போயிட்டு, ஏய் பிரதர் என்னாச்சு, சீக்கிரமாக ஏதாச்சும் ஒன்று பண்ணு, ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது பயங்கரமான பவர் வரும். அதை பார்த்து நம்ம ஹீரோ, இல்லை இது இவனோட பவர் இல்லை, இப்போ நான் என்ன பண்ணுறது, ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கட் பண்ணால் ஃப்ளாஷ்பேக்கில் அந்த ஜேடம்பரர் கூட நம்ம ஹீரோ சண்டை போட்டு இருந்தான் பாருங்க. அந்த ஜேடம்பரர், தம்பி கொஞ்சம் வெளியே போய் பாரு, உன் பிரதர் என்ன ஆக போகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருப்பான். அந்த ஜேடம்பரரை நம்ம ஹீரோ தோக்கடிக்கலைங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே நம்ம மங்கி கிங்கிட்ட, மங்கி கிங் நான் அவனோட பவரை ஃபுல்லாக எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ணுறேன் என்னோட பவரை வச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ அவனோட பவரை வச்சு சப்ரஸ் பண்ண பார்ப்பான். ஆனால் முடியவே முடியாது. அதை தூரத்துலேருந்து ஆர்லாங்கும் அந்த மக்காக்கும் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ எப்படியாச்சும் இவன் கண்ட்ரோல் இழந்துருவான், அப்புறம் இவனை கொண்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்லாங்கு அந்த மக்கிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அந்த மக்காவுக்கு மங்கி, பிரதர் அப்படி திரும்பி பார்ப்பான். யார் அங்கே வந்திருக்கான்னு பார்த்தா நம்ம டீமன் கார்டு தாங்க. சும்மா வெறித்தனமாக அங்கே வந்து நிற்பார். நீ என்னை பிரதர்னு கூப்பிட்ற தகுதியை இழந்துட்ட, அவ்வளோதான் அவன் கதை முடிய போகுது அப்படின்னு வந்து நிற்பார் பாருங்க. ஒரு கையை துண்டா பிச்சு எரிஞ்சிருவாப்புல. அவன் என்னை விட்டுருங்கன்னு கத்தும்போது அப்போ நம்ம டீமன் கார்டு, உனக்கு நான் சத்தியம் பண்ணியிருக்கேன்ல, அந்த சத்தியத்தை நான் எப்படியாச்சும் காப்பாதே தீருவேன் அப்படின்னு சொல்லுவார். கற்பனா ஃப்ளாஷ்பேக்கில் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மங்கி மக்காவுக்கு தான் அந்த மங்கி கிராமத்தில் இருக்க எல்லா மங்கியும் கொண்டிருப்பான். நம்ம மங்கி கிங்கையும் கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்போ அந்த டீமன் கார்டு வந்து தடுத்து நிப்பாடுவாப்ல. அப்போ அந்த மக்காவுக்கு சொல்லியிருப்பான், இந்த மங்கி கிங் ரொம்பவே டேஞ்சரானவன், இவனோட பவர் இதுக்கப்புறம் இருக்கக்கூடாது, அதனால தான் இவன் குடும்பம் வம்சம் எல்லாத்தையுமே கொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம டீமன் கார்டு, ஏய் பைத்தியக்கார நாயே, ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ, என் கையால் தான் உனக்கு சாவு, இது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மங்கி கிங்க அங்கேருந்து காப்பாற்றி அப்படி கூப்பிட்டு போயிடுவாப்புல. அந்த சத்தியத்தை தான் அப்போ காப்பாற்ற வந்திருக்காரு. நான் உன்னை என் சத்தியத்தை படி உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஐயா சொல்கிறது கேளுங்க, இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ எப்படியாச்சும் என்னோட பிரதரை காப்பாற்றி ஆகணுமே சொல்லிட்டு மங்கி கிங்கிட்ட நின்றுட்டு இருக்க. அதை யோசிச்சு பார்த்துட்டு இங்கே டீமன் கார்டு, இங்கே மங்கி கிங்கோட பவர் ரிலீஸ் ஆயிடுச்சா அப்படி சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பாப்ல. இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுக்கிட்டே இருப்பான். அப்போ மங்கி கிங்கோக்கு சுயநினை வரும். அப்போ நம்ம ஹீரோ கிட்ட அவரு, சீக்கிரமாக இங்கேருந்து போடா, என்னோட பவர் இப்படி வெளியே வருது, நீ செத்துருவ, நீ இங்கேருந்து கிளம்புன்னு சொன்னாலுமே நம்ம ஹீரோ, இல்லை நான் அவங்கள விட்டு போக மாட்டேன், நீ என்னோட பிரதர், என்னானாலுமே அவன் கூட இருப்பான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மங்கி கிங் கூட இருப்பான். அப்புறம் மங்கி கிங் பவர் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பயங்கரமாக கத்திட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ, நான் அவனை விட்டு போக மாட்டேன், என்னானாலும் சரின்னு சொல்லிட்டு ஆறுதலாக பேசுவான். அதை பார்த்து மங்கி கிங் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு இருப்பாப்ல. அப்போ மங்கி கிங் நம்ம ஹீரோ கூட பழகின எல்லா ஃப்ளாஷ்பேக்குமே யோசிச்சு பார்ப்பாங்க. நம்ம மங்கி கிங் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பிரதர் மாதிரி இருந்திருப்பாப்ல. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, பிரதர் நீ எனக்காக இருக்கியா அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது ஃபுல் கண்ட்ரோலை லூஸ் பண்ணிடுவாப்புல மங்கி கிங். அப்படி வெறி கொண்டு நம்ம ஹீரோவை அப்படியே அட்டாக் பண்ண வருவாப்புல பாருங்க. நம்ம ஹீரோ அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்புறம் மங்கி கிங்க்கும் நம்ம ஹீரோக்கும் பயங்கரமாக சண்டை வரும். அப்போ நம்ம ஹீரோக்கு அந்த சுபோதி சொன்னது ஞாபகம் வரும். உன் கூட ஒருத்தன் க்ளோஸாக இருப்பான், அவன் தான் உனக்கு எதிரியாக வருவான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு, அந்த யோசிச்சு பார்த்ததுக்கப்புறம் இந்த பக்கம் மங்கி கிங்கு நம்ம ஹீரோவை பயங்கரமாக அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பாப்ல. நம்ம ஹீரோவும் டாஜ் பண்ணிட்டு திரும்ப அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது மங்கி கிங்கோட பவர் ரொம்பவே அதிகமாக இருக்கும். திரும்ப பாஞ்சு வந்து அட்டாக் பண்ணுவாப்ல. அப்போ நம்ம ஹீரோ மேகத்தை யூஸ் பண்ணி அவரை அப்படி பிடிச்சி வைப்பான். அப்படி பிடிச்சி வச்சாலுமே அவரோட அந்த கோல்டன் ஹெட் பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படியே கட் பண்ண ஃப்ளாஷ்பேக்கில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் இந்த கோல்டன் ஹெட் பேண்டை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தான், அவன் ஊரை விட்டு போனான் அப்படின்ற இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இப்போ நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு அந்த கோல்டன் ஹெட் பேண்ட் இப்போ எதுக்கு ரிலீஸ் ஆச்சு, அது ஏன் இப்படி ஆச்சு, அதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கணுமே, அவன் நெஞ்சில் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மங்கி கிங்கை பார்த்துட்டு இருக்கும்போது மங்கி கிங் இன்னும் கோவமாகி அவனோட பவர் யூஸ் பண்ண ஆரம்பிப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட அந்த மேக பவர் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி அந்த மங்கி கிங்கை பறந்து வந்து அட்டாக் பண்ண வருவான் பாருங்க. அப்போ நம்ம
நம்ம ஹீரோ அந்த அட்டாக்கை டாஜ் பண்ணி பறந்து போயிட்டு அப்படியே போஸ் கொடுத்து நிற்பான். அப்போ நம்ம ஹீரோ அந்த இடிமின்னல் பவர் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி அதை யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இப்போ நம்ம ஹீரோ அந்த பவர் யூஸ் பண்ணி ஃப்ளையிங் நிம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடியை வச்சு மங்கி கிங் அட்டாக் பண்ணுவான். அந்த அட்டாக்ல மங்கி கிங் பயங்கரமாக கத்திட்டு இருப்பாப்ல. அப்போ நம்ம ஹீரோ இந்த பவர் மூலமா ஒரு மனுஷனோட சக்தியை விட நான் அப்பாற்பட்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் மங்கி கிங்கு நார்மல் ஆகாம வேகமாக அட்டாக் பண்ண வருவான் பாருங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ இவன் நார்மலாகவே ஆக மாட்டான்னு சொல்லிட்டு நிற்கும் போது அப்படியே ஒரு அட்டாக்கை போட வரும்போது நம்ம ஹீரோ அந்த ஃப்ளையிங் நிம்பஸ் மேகத்தை யூஸ் பண்ணி தடுத்து நிப்பாட்டுறாப்புல. கை கால் இது ரெண்டுத்தையுமே அந்த மேகத்தை வச்சு கட்டி போட்டு மறுபடியும் ஒரு ஸ்ட்ரைக் அப்படின்னு மின்னல் அட்டாக்கை போட்டு அடிப்பாப்புல. அந்த அடியில் பயங்கரமாக கத்திக்கிட்டு விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கத்தும் போது நம்ம ஹீரோ படக்குன்னு நம்ம மங்கி கிங் மூஞ்ச பிடிச்சி கீழே அமுக்கி ஃப்ளையிங் நிம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிங் சொல்லிட்டு அந்த லைட்னிங் யூஸ் பண்ண ப்ளூ கலர் லைட்னிங் அடித்து அப்படியே நம்ம மங்கி கிங்கு வேகமாக கீழே வந்து டம்னு உருவாப்புல. அப்படி வெடிச்சு சதுர அந்த இடத்துல ஒரே புகை மூட்டமாக இருக்கும். அந்த புகையெல்லாம் கலைஞ்சதுக்கப்புறம் நம்ம மங்கி கிங்கு இப்போ சாதாரண நிலைமைக்கு திரும்பி வந்துட்டாப்புல. அப்போ மங்கி கிங்கு தலையில் கையை வச்சுட்டு ஏய் என்னை மன்னிச்சிருப்பா, நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது, என்னோட சக்தி ஏன் இப்படி வெளியே வந்தது, என்னோட பிரதர் நீ உன்னே நான் அப்படி கொல்ல பார்த்துட்டேன்னு, நான் ஒரு நல்ல பிரதரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும்போது அது கேட்டு நம்ம ஹீரோ இல்லை மங்கி கிங் நீங்கள் எப்போதுமே என்னோட பிரதர் தான், உண்மையான பிரதர், நானும் உங்களுக்கு ஒரு உண்மையான பிரதர் அப்படின்னு சொல்லும்போது மங்கி கிங்க்கு கொஞ்சம் அழுக வருமா. உடனே நம்ம ஹீரோ அந்த மேகத்தோட பவர் யூஸ் பண்ணி மலையை வர வைப்பாப்ல. இப்போ நீ கொஞ்சம் நல்லாவே அழலாம், யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்கம் பின்னாடி அந்த ஜேடம்பரர் பறந்து வருவான். என்னடா இது ஒரு மனுஷன் மங்கி கிங்கை தோக்கடிச்சிட்டானா, ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ பட்டாருன்னு இருந்துச்சு அந்த ஜேடம்பரரை பார்த்து முறைச்சிட்டு ஏய் உன்னோட புலம்புல கொஞ்சம் நிப்பாட்டுறா, என்னோட பிரதர் இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவார் பாருங்க. நம்ம டீமன் காடு அந்த மக்கா குரங்கு இருக்கு பாருங்க, அதோட காலை தனியாக பிச்சு எடுத்து கையில் வச்சுட்டு இருப்பாப்ல. பார்க்கறதுக்கே சும்மா வெறித்தனமாக இருப்பாப்ல. அந்த மக்கா குரங்கு ஐயோ இல்லை நிப்பாட்டு நிப்பாட்டு, ஏன் இந்த மாதிரி பண்ணுற, நீ என்னை கொன்று அப்படின்னா ஒரு கடவுளாக உன்னால் மாற முடியுமா, மாற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே மறுபடியும் பார்த்தா இன்னொரு காலை வெட்டி வீசிட்டு இருப்பார் நம்ம டீமன் காடு. நம்ம டீமன் காடு அப்படியே அந்த மக்கா குரங்கை பார்த்து எதுக்குடா எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதை கேட்டு அங்கே மக்கா குரங்கு எதுக்காக நீ எப்படி பண்ணுற, நீ ஏன்ட்ட ஏன் கேட்குற, நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஏன் கோவப்படுற அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம டீமன் காடு டேய் நான் என்ன கேட்குறேன்னு உனக்கு புரியுதா இல்லையா, என்னோட பிரதர் அவனோட மனசு எவ்வளோ லேசானது தெரியுமா, உன்னை அவன் பிரதராக பார்த்தான், நீ அவனோட இதயத்தை சுக்குனரா நொறுக்கிட்டடா அப்படி சொல்லிட்டு கோவத்தில் நம்ம டீமன் கார்டு கத்துவார் பாருங்க. இங்கே பார்த்தா அங்கே மக்கா குரங்கு உடம்பு ஃபுல்லாக காயமாக இருக்கும். அவன் நம்ம டீமன் கார்டை பார்த்து நான் எதுக்காக அவங்க எல்லாத்தையுமே கொன்னேன் அப்படின்னா, அவங்க எல்லாத்தையுமே கொன்னா இந்த ஜேடம்பரர் அவன் கூட என்னை சேர்த்துக்கிறேன்னு சொன்னான், என்னை ஒரு கடவுளை மாத்திரன்னு சொன்னான், அதனால தான் அப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு டீமன் கார்டு அப்படியா, அப்படின்னா இதுக்கு மேலே உன்கிட்ட பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவன் உன்னை பிரதராக பார்த்தது ரொம்பவே தப்பு அப்படின்னு நம்ம டீமன் கார்டு அவரோட பவரை வெளியே கொண்டு வந்து ஓங்கி நச்சுன்னு ஒரு குத்து தான் குத்துவார். அவ்வளோதான், அவன் சட்னி மாதிரி ரத்தம் தெறிக்க செத்து போவான். அது ஆர்லாங்க அப்படி பயத்தில் வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பான். அப்போ நம்ம டீமன் கார்டு சாரிப்பா அப்படின்னு சொல்லும்போது அவன் இங்கே ஆர்லாங்கு என்னை மன்னிச்சிருங்க நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பானா. அதை கேட்டு டீமன் கார்டு பயப்படாத, நான் ஒன்றெல்லாம் கொல்ல மாட்டேன், இந்த மக்கா அவனை கொல்றது மட்டும்தான் நான் இங்கே வந்தேன், அதெல்லாம் பயப்படாத, சண்டைலாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் பார்த்தா ஜேடம்பருக்கு கூட நம்ம ஹீரோ சண்டை போட்டுட்டு இருப்பான். அப்போ ஆர்லாங்கு இந்த ஹெவன்லி ரியாம் எனக்கு சுத்தமாக ஒன்றும் பிடிக்கல, ஏன்னா மக்கள் வீக்கான மக்களை நம்ம தான் ஸ்ட்ராங்கான ஆளெலாம் காப்பாற்றணும், ஆனால் இங்கே ஏதோ வித்தியாசமாக நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டுட்டு அங்கே நம்ம டீமன் கார்டு ஆமாம் எல்லாமே வித்தியாசமாக தான் நடக்குது, அந்த ஜேடம்பரர் அவங்ககிட்ட ஒரு கடவுளோட சக்தி இருக்குது, கடவுளோட வரத்தை வாங்கிட்டு வந்திருக்கான், அது மூலமாக அவனோட புத்த கடவுளோட பவர் யூஸ் பண்ணுவான், அந்த புத்த கடவுளோட பவரை அவன் யூஸ் பண்ணும்போது மனுஷங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அவன் புத்த கடவுளோட அந்த பவரை வாங்குவான் அப்படி சொல்லும்போது அந்த புத்த கடவுளோட பவரை வாங்கி என் கடவுளே எனக்கு உதவுங்க அப்படி சொல்லும்போது அந்த புத்த கடவுளோட கை ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ஹீரோ வந்து குத்துமாருங்க. நம்ம ஹீரோ என்னது இந்த அளவுக்கு செம பவராக இருக்குது, இது எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த குத்து எல்லாத்தையுமே தடுத்து நிப்பாட்டிக்கிட்டே இருப்பார். அப்போ படக்குன்னு அந்த புத்த கை நம்ம ஹீரோவை அப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ டீமன் கார்டு இங்கே இருக்கிற ஆர்லாங்கிட்ட நான் நிறைய ஃப்யூச்சரை என்னோட கண்ணு முன்னாடியே பார்த்துருக்கேன், ஆனால் இது எல்லாத்தையுமே மக்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா அதை ஒரு விதி, மாற்றவே முடியாத ஒரு விதின்னு சொல்லுவாங்க, ஆனால் இப்போ இங்கே வந்திருக்கான் பாரு என்னோட பிரதர், இந்த மாற்றவே முடியாத விதியை அவன் மாற்றுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கான், அவன் ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது இங்கே நம்ம ஹீரோ சாகர நிலைமைக்கு போயிட்டு மறுபடியும் அந்த ஹீரோ அன்டையிங் அப்படின்னு ஃபுல் ரிகவரி ஆகிட்டு சும்மா செம்ம பவர்ஃபுல்லாக இருப்பான். இப்போ நான் அவனை எப்படி கொள்றேன்னு பாரு அப்படின்னு அங்கே மங்கிங் கொடுத்து அந்த ஃப்ளையிங் நிம்பஸ் அந்த மேக பவரை கொண்டு வந்து அப்படியே இந்த பக்கம் ஜேடம்பரர் அட்டாக் பண்ண கொண்டு வந்துட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு ஜேடம்பரர்
உன்கிட்ட எப்படிடா அந்த மங்கி கிங்கிட்ட இருக்கு அந்த மேகம் எப்படி உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழுது பார்த்துட்டே இருக்கும்போது உடனே நம்ம ஹீரோ அந்த இடி மின்னலை வச்சு அடிப்பான் பாருங்க அந்த ஜே டெம்பரரை. அவன் வழியில நீ என்னடா ஒரு மனுஷனை தோக்கடிக்க போறானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவத்தில் கத்திக்கிட்டு இருப்பான். அவன் அப்படி அட்டாக்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த இடி மின்னல் அட்டாக் ஆகி அவன் உடம்பு அப்படியே சாம்பலா போயிட்டு இருக்கும் கருகி அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சு போவான். நம்ம ஹீரோ இதை பார்த்து சாகும்போது கூட உன்னோட திமிரு அடங்க மாட்டேங்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோவோட ரிவார்டெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அங்கே நம்ம ஹீரோட மான பவர் எல்லாமே அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அப்படியே நம்ம ஹீரோ மயங்கி விழுந்துருவாரு. இங்கே நம்ம டீமன் கார்டு நம்ம ஹீரோவோட சண்டையெல்லாம் பார்த்துட்டு ஓ என்னால் அதை நம்பவே முடியல. இந்த மேக பவர் வந்து இவனுக்கு கொஞ்ச நாள் தான் ஆச்சு அதுக்குள்ளே இந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறானா சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே அந்த ஜேடம்பரர் செத்து போயிட்டான். ஹெவன்லி ரியாலமில் லீடர் யாருமே இல்லை, நீ என்ன பண்ண போகிற ஆர்லாங் அப்படின்னு டீமன் கார்டு கேட்கும்போது அதை கேட்டு இங்கே ஆர்லாங்கும் இல்லை எனக்கு இந்த ஹெவன்லி ரியாலுமே பிடிக்கல, அங்கே மங்கி கிங் மயக்கத்தில் இருக்கான்ல அவன் எந்திரிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நான் கூட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அந்த ஆர்லாங். நம்ம ஹீரோ கண்ணை முடிச்சதுக்கப்புறம் டீமன் கார்டு அங்கே வந்தோடனே நம்ம ஹீரோ இங்கே மங்கி கிங் என்னாச்சு அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்தா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு நடந்தது எல்லாத்தையுமே அங்கே பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்போ டீமன் கார்டு அந்த சுபோதி அவர் தான் எங்களோட மாஸ்டர், அந்த சுபோதி உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு டீமன் கார்டு அப்படி திறந்து காட்டுவார் ஒரு மூட்டையை. அதுக்குள்ளே இருக்கிறது இம்மோர்டல் பீச்சு பழம், அது மூலமாக சாகா வர நம்ம ஹீரோக்கு கிடைக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னது இம்மோர்டல் பீச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த இம்மோர்டல் பீச்சு எப்படிப்பட்டதுன்னா இது உருவாகிறதுக்கு 9000 வருஷம் ஆகும். அந்த காய் உருவானதுக்கு அப்புறம் அந்த காய் பழமாக மாறுறதுக்கு இன்னும் 9000 வருஷம் ஆகும். மொத்தம் 18,000 வருஷம் முழுசாகும். அதுக்கப்புறம் தான் அந்த பீச் பழம் கிடைக்கும். இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க, இதை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ நான் சாப்பிட தகுதியானவனா அப்படின்னு கேட்பான். அதுக்கு டீமன் கார்டு நீ தான் தகுதியானவன், ஏன்னா நீ என்னோட பிரதரையே காப்பாற்றிருக்க அப்படின்னு சொல்லிட்டு டீமன் கார்டு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோவும் ரொம்ப நன்றிங்க நீங்கள் பேசுகிறது ரொம்ப ஆறுதலாக இருக்குது அப்படின்னு அந்த பீச்சு பழத்தை எடுத்துகிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பான் நம்ம ஹீரோ. ஐயையோ இது சாகா வரம் கொடுக்க போதா அப்படின்னா டேஸ்ட் கன்றாவியாக இருக்குமோ. ஆமாம் இந்த எலிக்சர் ஆஃப் இந்த லைஃபு இந்த மருந்து இது எல்லாமே கேவலமாக தான் இருக்கும். எப்படியோ வாந்தி வராமல் இருந்தால் சரி அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கடிச்சு சாப்பிட்டுட்டு வா இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படி சொல்லி மொச்சுக்குன்னு நம்ம ஹீரோ எல்லா பழத்தையும் சாப்பிட்டு முடிச்சோன்னே வயிறு ஃபுல்லாகி அப்படி படுத்துருப்பான். படுத்துட்டு என்னடா இது ஒரு பழத்துக்கே வயிறு ஃபுல்லாகிடுச்சு மறுபடியும் எனக்கு தூக்கம் வருது, இது சாகா வரத்தை கொடுக்குதா இல்லை சாவை கொடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் கண்ணை மூட நம்ம ஹீரோவை சுற்றி அந்த ஆரா பவர் பயங்கரமாக வந்து அப்படி மேலே வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். அப்படி இங்கே பார்த்தா மங்கிக்கும் ஆர்லாங்கும் அவங்க சண்டை ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே மானா பவரை பார்த்துட்டு அவன் எந்திரிச்சிட்டான் போல இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் இங்கே நம்ம டீமன் கார்டு இப்போ தான் நீ அடுத்த கடத்துக்கு போக போகிற, நீ எல்லாத்துக்குமே தயாராக இருக்கணும் என்னோட தம்பி அப்படின்னு டீமன் கார்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஏதோ தண்ணிக்குள்ளே போயிட்டு இருக்க மாதிரி போயிட்டு இருப்பான். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஆமாம் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்ம ஹீரோட அந்த உடம்பை பார்ப்பான். அந்த உடம்பை பார்த்துட்டு இங்கே என்னோட பழைய உடம்பு இருக்குது, என்னோட மானா பவரும் அதிகம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோ திரும்ப இங்கே நெஜ உலகத்துக்கு வந்துடுவான். பரவாயில்லையே என்னோட மானா பவர் இந்த அளவுக்கு அதிகமானதை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கும்போது அங்கே மங்கி இங்கே நம்ம ஹீரோ கிட்ட தம்பி எந்திரிச்சியாடா வாடா உனக்காக தானே காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் ஒன்றா சாப்பிடுவாங்க. அப்புறம் மங்கிக்கு நம்ம ஹீரோ சண்டை போடுவாங்க, அப்புறம் சாப்பிடுவாங்க, காஃபி குடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக போயிட்டு இருக்கோம். அப்படி போயிட்டே இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ கிட்ட இங்கே டீமன் கார்டு சரி உனக்கு இங்கே இருக்கிற வேலை முடிஞ்சிருச்சு, நீ இப்போ அடுத்த ஃப்ளோருக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லும்போது ஸ்க்ரீனும் பாப்பாக்கி நீங்கள் இப்போ அடுத்த ஃப்ளோருக்கு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நம்ம ஹீரோ அவங்க 2 பேருக்கும் நன்றி சொல்லிட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அவங்களும் ரொம்ப பத்திரமா இருறா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி அனுப்புவாங்க. அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ இப்போ இந்த ஃப்ளோரை விட்டுட்டு அடுத்த ஃப்ளோருக்கு போகிறான். அப்படியே கட் பண்ண இப்போ நம்ம ஹீரோ எந்த ஃப்ளோருக்கு போகிறான்னு பார்த்தா 100வது ஃப்ளோருக்கு போயிடுறான். நம்ம ஹீரோ இதை பார்த்து என்னடா எடுத்த உடனே 100வது ஃப்ளோரா என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே பின்னாடி இருந்து அந்த சுபோதி கடவுள் அவர் வந்துட்டு இருப்பாப்புல. அவரை பார்த்த உடனே நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி உங்களை பார்க்கும்போது அந்த பச்சை கலர் மானா பவர் தெரியல, ஆனால் இப்போ தெரியுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்போ அவர் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நம்ம ஹீரோட்ட பேசிட்டு இருப்பாரு. என்னப்பா என்ன நீ இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறிட்ட, என்னடா 100வது ஃப்ளோருக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோவும் எனக்கு புரியுது இது எல்லாத்துக்குமே காரணம் என்னோட பிரதர்ஸ் தான், அவங்க இல்லை அப்படின்னா இது நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்டு சுபோதி பரவாயில்லையாப்பா ரொம்ப பக்குவமாயிட்ட, இந்த ஹெவன்லி ரியாலமில் இருக்கிற அந்த ஜேடம்பரர் ரொம்பவே மோசமானவன், அவன் கூட சேர்ந்துட்டு இந்த டீமன் கார்டு எப்படி சண்டை போட்டு ஜெயிப்பாரு, அதனால உன் கூட அனுப்பி வச்சேன், நீயும் கொஞ்சம் நல்லாவே சண்டை போட்ட, இப்போ நீ ரொம்பவே பவர்ஃபுல்லாக மாறிட்ட, இப்போ உனக்கு ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது, அந்த ஜேடம்பரரை முடிச்சாச்சு, அடுத்து இன்னும் நிறையா பேர் இருக்காங்க, அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க, நீ நினச்சி பார்க்காத முடியாத அளவுக்கு 100வது ஃப்ளோரில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் இருப்பான், அவனுக்காக நீ காத்துரு, அவனை போய் அட்டாக் பண்ணி அந்த 100வது ஃப்ளோரை ஜெயிச்சுட்டு வா, என்ன புரியுதா, நான் சொன்ன மாதிரியே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு
அப்போ டக்குன்னு அந்த சுபோதி இந்த அவனோட பிரதர்ஸ் உனக்கு ஒரு gift கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. பார்த்தா அது ஒரு பட்டர்ஃப்ளை விசிறி மாதிரி இருக்கும். இந்த விசிறியை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இது என்னது இது வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். இது மூலமாக நம்ம ஹீரோ கிட்ட இருக்க அந்த பவர் இருக்கு பாருங்க, மேக பவர், இதில் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ண முடியுன்ற அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பன் இது. இது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கு ஓவர் கியூரியஸாக இருக்கும். அப்போ சுபோதி சரி நீ இப்போ அடுத்த ஃப்ளோருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் என்னோட பிரதரோட ரிவார்டை வாங்கிட்டேன், ஆனால் நீங்கள் ஏதாவது சொல்லணும் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிறேன், ஆனால் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியுமான்னு தெரியல, நீ போ அடுத்த ஃப்ளோருக்கு போ, அடுத்த ஃப்ளோர் போனதுக்கப்புறம் உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது என்ன இருந்தாலும் ஒன்றுமே சொல்லாமல் அனுப்புகிறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்கும்போது இப்போ நம்ம ஹீரோ 100வது ஃப்ளோருக்குள்ளே போயிட்டான். இப்படி 100வது ஃப்ளோருக்குள்ளே போனதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பாப்பாக்கி நீங்கள் வேட்டைக்காரங்களோட அந்த பிறப்பை தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஸ்க்ரீனை பார்த்துட்டு என்னது இது ஏதாவது ரிவார்டு ஒன்றும் சொல்லாமல் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு பின்னாடி இருந்து ஒரு சத்தம் வரும். உனக்கு என்ன ஒரு திமிரு இருக்கணும், உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வாயை போனது கத்திட்டு இருப்பான். யாரவன்டா அவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா என்னோட எம்பரர் வர வழியில நீ வழி மறிச்சு முன்னாடி நின்று இருக்கியா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்னது எம்பரரா யாரா அவன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அங்கே இருக்கிற நைட்டு என்னோட எம்பரர் வழியில நீ குறுக்க வந்துட்டுல உனக்கு நான் பாடத்தை சொல்லி கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாடை எடுத்துட்டு சண்டைக்கு ரெடியாக இருப்பான். அப்போ கையை காட்டிட்டு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னொருத்த தடுத்துட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ நான் இப்போ இங்கேருந்து உடனே தப்பிச்சு போயாகணுமா இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது உடனே அந்த நைட்டு ஸ்வாட் எடுத்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போவான். நம்ம ஹீரோ அந்த அட்டாக் அப்படி பார்த்துட்டு இது கண்டிப்பாக அந்த முனிவரோட அந்த அட்டாக் தானே, இது ஒரு சேஜ் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்ப்பான். இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ட்ரைனிங் எடுத்தான் பார்த்தீங்களா, அதுதாங்க அந்த சேஜ் ஆர்ட்டு. அந்த சேஜ் ஆர்ட்டே இவன் யூஸ் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அது செம்ம ஸ்பீடாக வரும். நம்ம ஹீரோ டக்குன்னு அதை டாஜ் பண்ணி எஸ்கேப் ஆகி ஜம்ப் பண்ணி போய் நிற்பாப்ல. ஏய் உனக்கு என்ன பைத்தியமா என்னடா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது அந்த நைட் அவன் நம்ம ஹீரோ பார்த்து ஓ பரவாயில்லையே உனக்கு ஆறாவை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். நம்ம ஹீரோ என்னது ஆரா கண்ட்ரோலா என்னடா பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இங்கே எம்பரர் வராருன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கொடி ஆட்டிட்டு இருப்பான். அப்போ அங்கே இருக்க அந்த அட்டாக் பண்ணான் பார்த்தீங்களா அந்த வெள்ள மண்டையன், அவன் அப்படியே கண்ணு மூடிட்டு இருப்பான். அங்கே வருவார் எம்பரர். அந்த எம்பரர் நம்ம ஹீரோவை பார்த்து உன்னை பார்த்தா ரொம்ப வித்தியாசமா இருக்கு இன்ட்ரெஸ்டிங்கா அப்படின்னு அவர் நம்ம ஹீரோவை பார்த்து பேசிட்டு இருப்பாரு. அந்த ராஜா நம்ம ஹீரோ பார்த்து ரொம்ப சுவாரஸ்யமான ஆளாக இருக்க போல, உங்ககிட்ட வேற என்னெல்லாம் திறமை இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அப்போ திடீர்னு பார்த்தா பின்னாடி ஒருத்தன் ஜானி பிராட் மாதிரியே இருப்பான். அவனை பார்த்து நம்ம ஹீரோ ஹேய் நீயா ஜானி பிராட் ஒன்ன விட மாட்டேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோக்கு மூஞ்சிலெல்லாம் நரம்பு படைக்க சும்மா ஜானி பிராட் உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு பறந்து போய் அவனை வெட்டலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பார் பாருங்க ஏர்லேயே. அதை பார்த்து அங்கே இருக்க சோல்ஜர்லாம் டேய் அவன் ஏதோ ஒன்று பண்ண போகிறான் அவனை சீக்கிரமாக பிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெடியாக இருப்பானுங்க. நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்துகிட்டு ஓங்கி ஒரு ஓடு போடுவா இருப்பாருங்க. அந்த ஜானி பிராடு அப்படி முழிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படி பட்டார்னு ஒரு போடுவான்னு பார்த்தா குறுக்க அந்த ராஜா வந்து அவனோட ஸ்வாடை வச்சு நம்ம ஹீரோவை அப்படி டாஜ் பண்ணி நிப்பாட்டி வச்சிருவான். நம்ம ஹீரோ அந்த ராஜாவை பார்த்து முழிச்சிட்டு இருக்கும்போது அந்த ராஜா நம்ம ஹீரோவை பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஸ்வாடை வச்சு ஒரு ஸ்லைஸ் பண்ணுவான். அப்படியே நம்ம ஹீரோ டாஜ் பண்ணி பின்னாடி பறந்து வந்து லேண்டிங் பண்ணுவார். அப்போ அந்த ராஜா நம்ம ஹீரோவை பார்த்து உன்னை பார்த்தா ரொம்ப கோவமாக இருக்க மாதிரி தெரியுது, நீ என்னை அட்டாக் பண்ண வரும்போது உன்னை நான் கொல்லலாம் தான் நினச்சேன், ஆனால் இப்போ நான் என்னோடய அட்டாக்கை மறுபடியும் பண்ண போகிறேன், முடிஞ்சா தடுத்து நிப்பாட்டு பார்க்கலாம் அப்படின்னு அந்த ராஜா மறுபடியும் அவனோட ஸ்வாடை எடுத்துகிட்டு ஓங்கி ஒரு போடுவார். சும்மா அந்த இடமே பேர்ந்து தரையெல்லாம் அப்படி உடஞ்சி சதறிட்டு இருக்கும். அப்போ அந்த ராஜா நம்ம ஹீரோ பார்த்து பரவாயில்ல ரொம்ப ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்கியே நீ அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா அங்கே அந்த ஸ்வாடை அட்டாக்கை நம்ம ஹீரோ அவரோட ஸ்வாடை வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பாரு. அப்போ அந்த ராஜா நம்ம ஹீரோவை பார்த்து ஏற்கனவே ஒரு தடவை என்னோட ஸ்வாடோட அட்டாக்கை பிளாக் பண்ணேன், இப்போ 2வது தடவை தடுத்து நிப்பாட்டியிருக்கேன், 2 தடவை பண்ணியிருக்கேன், ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது உன்னை பார்க்கும்போது, வா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு அந்த ராஜா அவனோட அரண்மனைக்கே நம்ம ஹீரோவை கூப்பிட்டு போகிறான். அந்த ராஜா அந்த பக்கம் எண்டில் உட்காந்துட்டு இருக்கான், இந்த பக்கம் நம்ம ஹீரோ இந்த பக்கம் எண்டில் உட்காந்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ அந்த ராஜாவை பார்த்து மனசுக்குள்ளே இவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கான், ஆனால் என்னோட அந்த பிரதர்ஸ் அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே டீ ஊற்றிட்டு இருப்பானுங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த ராஜாவை பார்த்து இவன் என்னதான் என்னோட 2 பிரதர்ஸ் அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னாலுமே இவன் ஒரு மான்ஸ்டர், இவனோட பவர் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது படாக்குன்னு பார்த்தா அந்த பக்கம் அந்த ஜானி பிராட்னு சொல்கிற இருக்கான் பாருங்க, அவன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து சார் உங்களுக்கு டீ வேணுமா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போனா அதை கேட்டு நம்ம ஹீரோ என்ன இவன் யாரோ மாதிரி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னா இது எந்த இடம், இவங்கள பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது,
நான் என்னோட எமோஷனலை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும், இது எந்த மாதிரி இடம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் எதுனாலும் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஸ்டேஜ் அந்த ஐயை அப்படி கொண்டு வந்து அந்த பவர் யூஸ் பண்ணுவார். அந்த கண்ணு மூலமாக பார்க்கும்போது இந்த நம்ம ஹீரோ இந்த உலகம் கிரியேட் பண்ணதா அப்படின்னா இந்த உலகம் ஒரு இயற்கையானது இல்லை, யாரோ செயற்கையாக உருவாக்குனது அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த கண்ணை வச்சு பார்க்கும்போது ஏதோ கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் பண்ணி இந்த இருக்கிற எல்லா கேரக்டரையும் உருவாக்குன மாதிரி நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு தெரியும். அப்போ நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னா இது ஒரு மூட்டையாக அங்கே கிடக்கிற ஒரு டேட்டா மாதிரி தான், இந்த டேட்டா வச்சு தான் அதெல்லாம் உருவாக்கியிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கே இருக்க அந்த ராஜாவெலாம் பார்க்கும்போது அப்போ நம்ம ஹீரோக்கு அங்கே டீமன் கார்டு நம்ம மங்கி கிங்கி இவங்க சொல்லி கொடுத்தது எல்லாமே நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வரும். நம்ம ஹீரோக்கு அந்த சேஜையை எப்படி யூஸ் பண்ணணும், அந்த பேட்ரியாக் சுபோதி அவர் எப்படி இதெல்லாம் யூஸ் பண்ணலாம், இந்த உலகத்தில் எது முக்கியம் அப்படின்னு எல்லாமே சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போது எனக்கு என்ன வேணும்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு தேவையானது எல்லாமே அந்த ஃபாஃப்னீர் மான்ஸ்டர் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ முதல்ல ஒரு மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ணிச்சு பார்த்தீங்களா. நம்ம ஹீரோட பழைய வாழ்க்கையில் அந்த மிகப்பெரிய மான்ஸ்டர் தான் நம்ம ஹீரோ ஏம் பண்ணி நின்றுருக்கான். அப்போ அந்த ராஜா நம்ம ஹீரோவை பார்த்து டேய் நீ இந்த உலகத்தை சேர்ந்தவன் இல்லை தானே, வேற ஒரு உலகத்துலேருந்து தானே வந்திருக்கு அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ நீ ஏன் அப்படி நினைக்கிற அப்படின்னு கேட்பாப்புல. அதுக்கு அந்த ராஜா நீ இந்த உலகத்தை சேர்ந்தவனா இருந்தா உன்னோட ஸ்வாடை எடுத்து எனக்கு நேராக நீட்டி இருக்கவே மாட்டேன், உனக்கு அந்த அளவுக்கு தைரியமே இருந்திருக்காது, அப்படின்னா நீ இந்த உலகத்தை சேர்ந்தவன் இல்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ ஓ உனக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ஸா, சரி விடு நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும், உனக்கு பிரெடேட்டர் அந்த வேட்டைக்காரனை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்ட உடனே அதை கேட்டு ராஜாவும் சரி அங்கே கூட நிற்கிற அந்த ஜானி பிரெட் மாதிரி ஒருத்தர் தான் பாருங்க அவனும் சரி அப்படி கண்ணு முடியலாம் பிதுங்கி போய் பார்த்துட்டு போனுங்க. அங்கே இடமே ஒரு மாதிரி வித்தியாசமான அட்மாஸ்பியராக மாறிடும். நம்ம ஹீரோ அந்த அட்மாஸ்பியரெல்லாம் பார்த்துட்டு என்ன ஒரு மாதிரி எல்லாரும் வித்தியாசமாக ஆகிருக்காங்க என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ அங்கே இருக்கிற ராஜா இங்கே பார் ஜானி பிரார் ரொம்ப பதட்டப்படாத கொஞ்சம் காமாறு அப்படி சொன்னோடனே அதை கேட்டு அந்த ஜானி பிராட் மாதிரி இருக்கிறவனும் சரி இங்கே பாருங்க அப்படின்னு அவன் மேஜிக் பவர் ஒன்று யூஸ் பண்ணுவான். அந்த மேஜிக் பவர் யூஸ் பண்ண உடனே அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய டிராகனோட உருவம் வரும் பாருங்க. இந்த டிராகன் பயங்கரமாக நெருப்பு கக்கி எல்லாத்தையுமே அழிச்சிட்டு இருக்கும். அந்த மேஜிக் பவர் மூலமாக அந்த இடத்துலேருந்து அப்படியே நம்ம ஹீரோவையும் சரி அந்த ராஜாவையும் சரி வேற ஒரு இடத்துல கொண்டு போகிற மாதிரி அந்த இல்யூஷனை கிரியேட் பண்ணிப்பான். நம்ம ஹீரோ அந்த டிராகனை பார்த்த உடனே இது ஃபாஃப்னீர் தானே, அதாவது நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய மான்ஸ்டர் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மான்ஸ்டரோட பேரை பார்த்து நம்ம ஹீரோ இங்கே டிராகனை பார்த்து சொல்லிட்டு இருப்பான். இங்கே டிராகனை பார்த்து நம்ம ஹீரோ அந்த பேரை சொன்ன உடனே அங்கே ராஜா இதை பற்றி உனக்கு தெரியுமா அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோவும் இது பார்க்கறதுக்கு முதல்ல என்னை அழிச்ச அந்த மான்ஸ்டர் மாதிரி தான் இருக்குது, ஆனால் இதுக்கிட்ட எப்படி அந்த மான்ஸ்டர்கிட்ட இருக்கிற அளவுக்கு மானா பவர் இருக்குது, ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ அந்த ராஜா நம்ம ஹீரோ கிட்ட என்கிட்ட இந்த ஆரா கண்ட்ரோல் பவர் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் ஒவ்வொரு டைமென்ஷனாக ஓப்பன் பண்ணி வேற உலகத்துக்கு போய் அங்கே இருக்க ஸ்ட்ராங்கான எல்லாத்தையுமே கொண்டு பெரிய வீரனார்னு பார்த்தேன். அப்போ தான் இந்த பிரெடேட்டர் டிராகனை பார்த்தேன். இதை பார்த்தது வந்து எனக்கு முடிவு பண்ணிட்டேன் இது முன்னாடி நான் ஒரு பூச்சி மாதிரி ஒரு ஆளுன்னு, அதுக்கிட்ட பயந்து போய் அங்கேருந்து தெரிச்சு ஓடி வேற ஒரு உலகத்துக்கு ஓடினேன். அங்கே போய் அங்கே இருக்க ஸ்ட்ராங்கான ஆளெல்லாம் வெட்டி வீசினேன், மறுபடியும் சண்டை போட்டு நான் பெரிய ஸ்ட்ராங்கான ஆளாக மாறினேன் அப்படின்னு நினச்ச போது தான் ஒன்று எனக்கு புரிஞ்சுது, அந்த டிராகன் என்னை தேடி வரும், அது கண்டிப்பாக என்னை கொன்னே தீரும் அப்படின்னு அந்த அரசன் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லும் போது ஸ்ட்ராங்கான ஒரு ஆளை துண்டு துண்டாக வெட்டி பாதி உடம்பை பிச்சு போட்டு மூங்கில சொருகி வச்சுருப்பான். ஆனால் அந்த டிராகன் அவனுக்கு பின்னாடி காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த ராஜா மனசில் யோசிச்சுட்டு இருப்பான். அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தா அந்த ராஜா இருக்கான் பாருங்க, அவன் நம்ம ஹீரோ கிட்ட நீ என்கிட்ட இருக்க இந்த சோல்ஜர்ஸ் நைட்ஸுக்கு எல்லாமே நீ எப்படி ஆராவை கண்ட்ரோல் பண்ணுற அப்படின்னு சொல்லி கொடு, அவங்களும் ஸ்ட்ராங்காக மாறினாங்கன்னா நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சண்டை போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அந்த அரசன் டீல் போட்டு கையை கொடுப்பான். நம்ம ஹீரோவும் உன் கூட நான் ஜாயின் பண்ணி சண்டை பண்ணுமா, சரி நீ வேற ஒரு ஆள் தான், நீ யார் என்னென்னு தெரியாது, ஆனால் அந்த பிரெடேட்டரை நான் அழிச்சே தீரணும், உன்கிட்ட இருக்க சக்தி என்கிட்ட இருக்க சக்தி மாதிரியே இருக்கு, அதனால உன் கூட சேர்ந்து நான் சண்டை போட ஒத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ராஜாக்கு கை கொடுப்பான். அப்படியே கட் பண்ணா அங்கே இருக்க அந்த சோல்ஜர்ஸுக்கு நம்ம ஹீரோ எப்படி சண்டை போடணும்னு சொல்லிட்டு ட்ரைனிங் ஆரம்பிக்க போகுது. அப்போ அந்த ட்ரைனிங்கில் அங்கே இருக்க ஒரு சோல்ஜர் என்னோட அரசர்கிட்ட நீ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ, அவர்கிட்ட நீ மரியாதை இல்லாமல் நடந்துக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜர் சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும் சண்டைக்கு வாடா, உனக்கு ஆரா கண்ட்ரோல் பண்ணுற ட்ரைனிங்கை உன் அரசன் கொடுக்க சொன்னான், வா முடிஞ்சா என்னை தோக்கடிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சண்டைக்கு கூப்பிடும்போது என்னோட வால் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நீ பார்க்க போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட் அவனோட ஸ்வாட் எடுத்து வேகமாக நம்ம ஹீரோவை வந்து அட்டாக் பண்ண வந்துக்கிட்டே இருப்பான். அப்படி அவன் ஸ்வாட் எடுத்து நம்ம ஹீரோவை பார்த்து வேகமாக வந்துக்கிட்டு இருக்கும்போது என்னோட ராஜாவோட பெருமையை பற்றி அவனுக்கு தெரியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு வளவலன்னு பேசிட்டு வருவான். அதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படியே கண்ணை மூடிட்டு என்ன இவனுங்க தோணன்னு பேசிக்கிட்டே இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு இருக்கும்போது அந்த ஸ்வாட் அப்படி நம்ம ஹீரோட மூஞ்சுக்கிட்ட வரும்.
டப்புன்னு நம்ம ஹீரோ நவுண்டுட்டு கையை முறுக்கிட்டு ஓங்கி ஒரு அடி பாருங்க. அப்படி குத்துனதுல அந்த இடமே அப்படி தெரிச்சு வெடிச்சு சதறிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு அங்க இருக்க மற்ற சோல்ஜர்ஸ் நைட் எல்லாமே அஜிஜோ என்னடா அவன் நம்ம ஆளை போட்டு இப்படி அடிச்சு நொறுக்குறானே, நம்மளை என்ன பண்ண போறா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் பார்த்துட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ அவனை அடிச்சு பறக்க விட்டு சும்மா கெத்தா நின்றுட்டு இருப்பாரு. இப்போ என்ன கணுங்களா, ஒவ்வொருத்தரா தனித்தனியாக வர போறீங்களா இல்லை மொத்தமாக வர போறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருமே அடித்து நாக் அவுட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ அப்படியே தண்ணி குடிச்சிட்டு இருப்பாரு. அப்படி குடிச்சிட்டு இருக்கும்போது அங்கே அந்த கிழமை இருக்கான் பாருங்க, நம்ம ஹீரோவை முதல்ல கத்துனா பாருங்க அந்த வெள்ள மாட்டேன். அவன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அப்போ நம்ம ஹீரோ அந்த வெள்ள மட்டையங்கிட்ட என்னப்பா நல்லா இருக்கியா, முதல்ல என்ன பிடிச்சி கத்துனி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த வெள்ள மட்டையன் என்னோட பேர் சில்வர் ஸ்டாருங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சரி இப்போ என் கூட சண்டைக்கு வர போறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டப்புன்னு ஏந்தி பாப்பல. அதை பார்த்துட்டு அந்த சில்வர் ஸ்டார் இல்லை நான் உங்க கூட சண்டை போடலாம் வரல அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ ஸோ அப்பா சூப்பர்ரா ஆள்லாம் போட்டு என்னை தொல்லை பண்ணி ரொம்ப டயர்டாகிட்டாங்க, ஒன்றும் உருப்படி இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த வெள்ளம் மட்டும் மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிருவான். ஏய் எங்களோட ஆட்கள் எல்லாத்தையுமே நீ மரியாதையாக பேசி பழகு, அவங்களாம் நைட்டு அந்த நைட்டுன்ற அந்த டைட்டில் வச்சு பேசி பழகணும் புரியுதா, என்னதான் நீ ராஜா கிட்ட இவ்வளோ நல்லா பேசினாலுமே நீ உன்னோட வார்த்தையெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் பேசணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சோபா சரி இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா என்னோட ராஜா பிறக்கும் போது ஒரு அடிமையாக தான் இருந்தார். அப்புறம் அவர்கிட்ட இருக்க சக்தி மூலமாக எங்களுக்கெல்லாம் ராஜாவாகி அவருக்கு கீழே நாங்கள் 500 வருஷமாக சேவை பண்ணிகிட்டே இருக்கோம். அவருக்கு ரொம்ப பிடிச்ச நைட்டு எங்களுக்கு அவர் காட் நைட் அப்படின்ற ஒரு பதவியை கொடுப்பாரு. அப்படி இருக்கும்போது அவர் நைட்டு மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்காரு புரியுதுல்ல, நீ அந்த நைட்டெல்லாம் பார்த்து பத்திரமா வச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஆறாவை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் சொல்லி கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ திடீர்னு இந்த பக்கம் நிறைய பேர் நடந்து வருவானுங்க. அவனுங்களும் அந்த காட் நைட் தான். அவனுங்க நம்ம ஹீரோ கிட்ட வரும்போது அங்கே முன்னாடி இருக்க காட் நைட் நம்ம ஹீரோ கிட்ட நான் அவங்க கூட சண்டை போடணுமே அப்படின்னு சொல்லும்போது என் கூட சண்டை போடணுமா சரி வாங்க சண்டை போடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சண்டையை கூப்பிடுவான். அப்படி கூப்பிட்டோன்னே 2 பேரும் அப்படி நேருக்கு நேரம் நிற்பாங்க. அப்படி நிற்கும் போது அவன் ஸ்வாட் எடுத்துட்டு பயங்கரமாக சண்டைக்கு வருவான். அந்த நைட்டு நம்ம ஹீரோ அந்த அட்டாக் எல்லாத்தையுமே அப்படி தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பாப்ல. பயங்கரமாக சண்டை போடுறத பார்த்து அங்கே இருக்க மற்ற நைட்லாம் என்ன இவர் இப்படி பயங்கரமாக சண்டை போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோவை பார்த்து அந்த நைட்டு என்ன என்னோட சக்தி பயங்கரமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு சண்டை போட்டுட்டே இருக்கும்போது பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லா தான் சண்டை போடுற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நல்லா இருந்தவன் திடீர்னு வில்ல மாறி இப்போ நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவத்தை பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு சோடு எடுத்துட்டு ஒரு சொல்லிட்டுவான். அப்படி சொல்லிட்டதுல அங்கே நின்றுட்டு இருந்த வெள்ளம் மட்டும் சீல்டு வச்சு அந்த அட்டாக்கை தடுத்து நிப்பாட்டி அப்படியே தப்பிச்சிருவான். ஆனால் பின்னாடி இருந்த நைட்டுக்கு உடம்பெல்லாம் சும்மா துண்டா போயிடும், தலை உடம்பெல்லாம் போய் அவங்க செத்துட்டு இருப்பாங்க. அப்படியே அங்கே செத்துட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ பார்த்துட்டு சே இங்கே நைட்லாம் செத்துட்டு இருக்காங்க, ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை பார்த்து கேட்டோன்னே அவன் நம்ம ஹீரோ பார்த்து கவலைப்படாத வீக்காக இருக்கவங்களுக்கு வாழ்றதுக்கே தகுதி கிடையாது அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ ஓ உன் மனசுல நீ அப்படி தான் நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் அவன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். நம்ம ஹீரோ அந்த அட்டாக்கை டாச் பண்ணிட்டு இருக்கும்போது மறுபடியும் அட்டாக் பண்ணிட்டே வந்துட்டு நீ என்ன பேசிட்டு இருக்க, நம்ம இந்த மாதிரி வீக்காக இருக்கவங்களுக்கு கருணை காட்டிட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில் மேலே போகவே முடியாது, உனக்கு மேலே போகணுமா வேண்டாமா, ஸ்ட்ராங் ஆகணுமா வேண்டாமா, அவங்கள பற்றி நான் கவலைப்படாமல் சண்டை போடு, ஈகோவுக்கு தீனியை போடு அப்படின்னு வில்ல மாதிரி பயங்கரமாக நம்ம ஹீரோவை பார்த்து பேசிட்டு இப்போ வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் எடுத்து நம்ம ஹீரோவை வெட்ட போவான் பாருங்க. அப்போ அவன் கை துண்டா கட்டாகும். அப்படி கட்டானவனை இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அவனோட கையை துண்டா வெட்டிட்டு செம மாசாக நடந்து போவாருங்க. அசால்ட்டா செம சீனாக இருக்கும். நம்ம ஹீரோனை பார்த்து ஓ நீங்கள் எல்லாமே ஆரா கண்ட்ரோலில் கற்றுக்கணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டு அப்படியே இந்த பக்கம் பார்த்தா தோட்டத்தில் அந்த ராஜா நின்றுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அவங்ககிட்ட போய் ஏய் இந்த மாதிரி மனித தன்மை இழந்து எல்லாத்தையுமே கொன்று நீங்கள் ஸ்ட்ராங்காக மாதிரி ஒரு மான்ஸ்டரை கொல்றதுல என்ன அர்த்தம் இருக்குது, இதெல்லாம் ஒரு நல்லதுக்கே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை பார்த்து சொல்லும்போது அவன் நம்ம ஹீரோவை பார்த்து அப்படி முறைப்பான். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இது வரைக்கும் தான் அந்த ஹீரோ ரிட்டர்ன்ஸ் எபிசோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து ரிலீஸ் பண்ண உங்களுக்காக நான் அதை எடுத்துட்டு வந்துருவேன்.